கேட்டுக்கிறீங்க. ஸோ அரௌண்டு ஒரு 20 டெஃபினிஷன்ஸாவது நம்ம பார்க்குற மாதிரி வரும். Let's start with one after one. Important definitions. Let's start with first definition, which is all about assessee. Assessee அப்படிங்கிறவர் யார் அப்படி சொன்னாக்க, if Mr. X being a person under the Income Tax Act provisionsல இவருக்கு tax எவ்வளோ இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணீங்கன்னா then automatically X being assessee. Not only that, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது மட்டும் இல்லை, டேக்ஸ் பேயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க ஹீஸ் அன் அசஸி. அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்டின் ப்ரொவிஷன்ஸ் படி ஏதாவது ஒரு ரீசனுக்காக இவர் மேலே இன்கமோ எக்ஸோட இன்கமோ ஓகே நவ் எக்ஸ் பதிலாக ஒய் இன்கம் அசஸ் பண்ணும்போது எக்ஸை சேர்த்து அசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த ரீசனாலேயோ ஆர் இன்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லாஸ் இருந்தாலும் சரி, ஆர் அவருக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. In all these cases, X being the assessee. Not only taxpayer. Assessee means a person by whom any tax payable. அவ்வளோதான், simple. அது மட்டும் கிடையாது, and includes. Whenever in definition, inclusive definition, exclusive definition, ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒரு டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது inclusive and exclusive. எந்த ஒரு விளைவுகளாக இருந்தாலும் சரி, ஆர் கேரக்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சரி, அசஸி. எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னால் அந்த எக்ஸோட இன்கமோ ஆர் த இன்கம் ஆஃப் எனி அதர் பர்சன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ஹீ இஸ் அசஸபிள். வேற ஒருத்தருக்கு பதிலாக இவருடைய இன்கம் அசஸ் பண்ணுறோம். அதாவது ஏஸ் சன், மைனர் சன், ஏ தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை மைனர் சன் பேரில் எழுதிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டை ஏவுடைய சன்னை எடுத்துக்க சொல்கிறார். ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக? தேர் மே பி சான்சஸ் ஆஃப் டேக்ஸ் வயலேஷன் ஆர் அவாய்டன்ஸ் இருக்கலாம். அவருடைய அக்கௌண்ட்டில் டேக்ஸபிள் இன்கமாக இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் டேக்ஸ் எக்கச்சக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சன்னுடைய இன்கம் காமிச்சிட்டு அப் டு 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இருக்காது, அது மாதிரி 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக any asset transferred by assessee to somebody like spouse or son's wife and minor child இந்த 3 கேசஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோடைய இன்கம் அசஸிஸோடைய மைனர் சன்னுக்கு போச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த அமௌண்ட்டை இவருடைய அக்கௌண்ட்டில் கிளப் பண்ணிக்கணும். தோ திஸ் மே பி த இன்கம் அப்படின்னா ஏஸ் சன் இஸ் ஆல்சோ அன் அசஸி, ஏ இஸ் ஆல்சோ அன் அசஸி. ஏவுடைய சன்னுடைய வேல்யூவை நம்ம ஏன் அசஸ் பண்ணுறோம்? ஏவுடைய இன்கம் எவ்வளோவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஏவுடைய சன்னுடைய இன்கமும் அசஸ் பண்ணுறதுனால ஏ சன் இஸ் ஆல்சோ அன் அசஸி, ஏ இஸ் ஆல்சோ அன் அசஸி. இஸ் தட் ஓகே? அண்டு சார் எனக்கு இன்கமே இல்லை சார், நான் அசஸ் பண்ணமா அப்படின்னா, இன்கமே இல்லை லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அசஸ் பண்ணியிருக்கணும். லாஸ் சஸ்டைன்ட் பை ஹிம் ஆர் பை சச் அதர் பர்சன் ஷுட் ஆல்சோ பி இன்க்ளூடபிள். அண்ட் இன்கேஸ் எனி அமௌண்ட் ரீஃபண்டபிள் டியூ டு ஹிம், ஏதாவது அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டியூ டு டிடிஎஸ் பேமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸுங்கிறவர் ஒய் கிட்டேருந்து ஒரு கார் வாங்குகிறார்.
கார் வாங்கினாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ரைஸ் 10 லட்ச ரூபான்னு சொன்னால் அதுக்கு ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டணும். ஒரு பர்சன்டேஜ் ப்ராப்ளி ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அது பேர் டிசிஎஸ்ன்னு பேர். ஒய் என்ன பண்ணுவார், இந்த அமௌண்ட்டை எக்ஸோடைய டேக்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவார். யாருடைய அக்கௌண்ட்டில்? எக்ஸோடைய டேக்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அக்கௌண்ட், பேன் நம்பர் வச்சு லிங்க் ஆகிருக்கும், அந்த அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடுவார். ஆனால் எக்ஸுக்கு வந்து டேக்ஸபிள் இன்கம் இருக்கானா ஒன்றும் கிடையாது. சும்மா லாரி மீன்ஸ் டிரைவர் தான், ஃபார் ஹையர் போட்டு ஓட்ட போகிறார், ஒன்றும் பெருசாக இன்கம் இல்லை, இன்கம் டேக்ஸும் பே பண்ணல. ஆனால் கார் வாங்கி வச்சுக்கிட்டா தனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு நினச்சி வாங்கியிருக்கிறார், ஒன்றும் அந்தளவுக்கு டேக்ஸபிள் இன்கம் வரல. அப்போ டேக்ஸே ஜீரோ. ஆனால் இந்த டிசிஎஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். The amount deposited by Y to X, X உடைய இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கிறத நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். சார் நான் டேக்ஸை கட்ட வேண்டாம் சார், இந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் கார் வாங்கும்போது கட்டியே ஆகணும். ஓகே, எ ப்ரூஃப் தட் யூ ஆர் எ டேக்ஸ் பேயர் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் யாருடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேன் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னு காமிச்சு, 10,000 ரூபாய் கட்டி இருக்கிறீங்க, 15,000 வந்துச்சுன்னா இன்னும் 5,000 கட்டணும். பட் 5,000 தான் கட்ட வேண்டியதாக இருக்குது, 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேக்ஸ் பேயரே கிடையாது, பட் எனக்காக அமௌண்ட் ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சி கட்டி வச்சிருக்காருன்னா அதை நான் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ், அஃப்கோர்ஸ் யூ வில் ஸ்டடி தட் இன் த லேட்டர் பீரியட் அண்டர் த சாப்டர் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். அதில் வந்து நான் டேக்ஸ் பேயராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் பை த டைம் ஆல்சோ த அமௌண்ட் குட் ஹவ் பீன் சார்ஜ்டு ஃப்ரம் மீ அண்ட் டெபாசிட்டட் மை அக்கௌண்ட். இட் மே பி ரீஃபண்டபிள். இந்த ரீசனுக்காக வந்தாலும் அதுவும் வந்து என்னது, okay, that is also falling under the same case. Okay, now clear? So we have seen A, then we'll go for B. Every person who is deemed to be an assessee. இந்த ஆக்டில் deemed to be an assessee ஆகவும் இருக்கலாம், or deemed to be an assessee in default, அவங்க கூட assessee. Okay, clear? So every person who is deemed to be an assessee, or every person who is deemed to be an assessee in default. Deemed to be an assessee கூட deemed to be an assessee in default கூட அசஸியில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் கேஸு டேக்ஸ் பேயர், ரெண்டாவது அவருடைய இன்கமுக்காக இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனில் அவங்க மேலே அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது இன்னொருத்தருடைய இன்கம் கிளப்பிங்காக அசஸ் பண்ணாலும் உண்டு, லாஸ் இருந்தாலும் உண்டு, அண்டு ரீஃபண்ட் ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் இஸ் அன் அசஸி. டீம் டு பி அன் அசஸியாக இருந்தாலும் அசஸி, டீம் டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட்டாக இருந்தாலும் அசஸி. ஓகே, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க ஓகே, அதாவது நீங்கள் எப்போ யாருக்காவது பேமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ், அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி நீங்கள் கட்டியிருக்கணும். அப்படி நீங்கள் கட்டல அப்படி சொன்னாக்கா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் மீறி இருக்கிறீங்க அப்படிங்கிறனால யூ ஆர் கால்ட் as அசஸி இன் டிஃபால்ட், டீம் டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட். ரைட், டீம் டு பி அன் அசஸி அப்படிங்கும்போது ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டகரியிலேருந்து பண்ணுறீங்க, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீம் டு பி அன் அசஸி அவங்களுக்கு. ஓகே, இந்த 3 கேட்டகரியும் நமக்கு வராங்க. Now let's start with first ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின். இன் திஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. Right, a single letter of inquiry was issued by Income Tax Department to Mr. Saumik of Pune. In this letter, there was no specific mention of any provisions of the Income Tax Act. Can Mr. Saumik be treated as an assessee? A letter of inquiry அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், உங்களை நான் செக் பண்ணுறேன், உண்மையிலுமே நீங்கள் டேக்ஸ் பேயரா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன், இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி ஃபாலோயிங் அண்டர் அசஸி. எஸ், எஸ்ன்னு சொன்னால் மட்டும் போதாது, இந்த ப்ரொவிஷன்ஸை எடுத்து எழுதிட்டு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஒன் வேர்டில் வந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்னா நீங்கள் 1 மார்க்குக்கு இந்த அமௌண்ட் கொடுக்க, இந்த நம்பர் கொடுக்கலாம். அப்படி இல்லை டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ப்ரொவிஷன்ஸ் எழுதிட்டு, ஸோ எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் he will be called as an assessee அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி he will be an assessee நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். Section 2 clause 8. Now see,
assessment என்ன? Okay, regular assessment also includes reassessment, okay, for the income determination procedure, which is nothing but income determination procedure of an assessee. Clear? Mr. X அவர் வந்து assessee கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அண்டர் செக்ஷன் 2 class 7ல. assessee கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா now you have to assess his revenue. Okay, assess his revenue, assessment, okay, of his income. இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது அசஸிங் ஆஃபீஸர் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு நம்பரை இதுதான் என்னோட இன்கம் சொல்லிட்டு கொடுக்கலாம், அது செல்ஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அசஸ் பண்ணுவாங்க, அது அசஸ்மெண்ட். நீங்கள் கொடுத்ததில் வயலேஷன்ஸ் இருக்குது, யார் சரியாக காமிக்கல கம்மியாக காமிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ரீஅசஸ் பண்ண சொல்லலாம். தட் இஸ் கம்மிங் அண்டர் ரீஅசஸ்மெண்ட். இது எல்லாமே அசஸ்மெண்ட் தான். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த நார்மல் டிக்ஷனரி மீனிங் வச்சுங்க. பட் டெஃபினிஷன் வந்து 2.8ல 2 class 8ல டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. Section 2 class 31ல person, the term person includes individual, Hindu undivided family, a company, a firm, AOP and BOI, local authority, every artificial judicial persons. மேலே சொல்லப்பட்ட கேட்டகரியில் இல்லாத யாராக இருந்தாலும் அவங்க சமனில் வந்துடுவாங்க. ஓகே, இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இந்த நாலும் வந்து உங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. தனிப்பட்ட ஒரு நேச்சுரல் பர்சன் வந்து இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு ஃபேமிலியாக டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. கம்பெனின்ற ஒரு என்டிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னா அது கம்பெனி. பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருந்துச்சுன்னா அது ஃபர்ம். ஓகே, ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார். அதுலேருந்து 10 லட்ச ரூபா இன்கம் வந்திருக்குன்னா மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் டு பே த டேக்ஸ் ஆன் திஸ். மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஃபேமிலியோட ஹெட், கர்த்தா. ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஹவ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறாங்க. இந்த 50 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டுறாங்க. ப்ராப்ளி ஒரு 10 lakhs டேக்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ 10 lakhs டேக்ஸ் போச்சுன்னா 40 lakhs இருக்குது. 10 lakhs டேக்ஸ் போச்சுன்னா 40 lakhs ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இஸ் தட் ஓகே? மிஸ்டர் எக்ஸ். அதுக்கப்புறம் அதில் ஃபேமிலியில் யார் இருக்கிறாங்கன்னா எக்ஸு, மிஸ்ஸஸ் எக்ஸு அண்டு ஒய் அண்ட் ஜெட். ஒருத்தர் சன்னு, இன்னொன்று டாட்டர், 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, மிஸ்டர் எக்ஸு, மிஸ்ஸஸ் எக்ஸ். இந்த 40 லட்சத்தை இவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறாங்க. 8 லட்சம், இவருக்கு ஒரு 10 லட்சம் அப்படின்னு பேலன்ஸ் வந்து ஜெட்டுக்கு இது பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா? ஆஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி டாக்ஸபிள் ஆஸ் ஹஃப். அந்த ஹஃப்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆல்ரெடி டேக்ஸ் இன்கம். இப்போ அதை இந்த 4 பேரும் பிரிச்சுக்கிறாங்கன்னு இட்ஸ் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன். இன் திஸ் கேஸ் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஹஃப் வில் நாட் பி டாக்ஸபிள். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு என்டிட்டியாகவே அசஸ் பண்ணிட்டாங்க, டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஷேர் கேபிட்டல் போட்டு அப்படி சொன்னாக்கா இனிமேல் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது யாருன்னா அந்த கம்பெனி, நாட் தட் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அந்த கம்பெனிக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது கம்பெனிங்கிற ஆங்கிளில் பார்க்குறோம். ஹி இஸ் ஆல்சோ எ பர்சன். அதே லாஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லையும் இருக்கலாம். கிளியர்? அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஓபி அண்ட் பிஒய், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா என்ன, யார்? ஓகே, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னால் இவங்க 7 பேருமே பர்சன்ஸ் இல்லையா? அப்படின்னா மிஸ்டர் எக்ஸும் அண்டு ப்ராப்ளி XYZ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாட் அ ஃபர்ம், ரெஜிஸ்டர் ஒன்றா இல்லை. ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டென்யூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஷார்ட் டென்யூர், ஒரு 2 or 3 years, இல்லை 3 months or 4 months ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. எக்ஸ் ஹேஸ் ஹிஸ் ஓன் இண்டிவிஜுவல் ஜாப், XYZ ப்ரைவேட் லிமிடெட் ஹேஸ் இண்டிவிஜுவல் ஜாப்ஸ். இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு சின்ன என்டிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு சின்ன ஒர்க்கை பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராப்ளி மிஸ்டர் எக்ஸ் மேபி எக்ஸ்பர்ட், ஓகே, ப்ராப்ளி எக்ஸ்பர்ட் என்ஜினியர், சிவில் இன்ஜினியர். XYZ லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ரிசைடிங் இன் நார்த் சைட். ஓகே, திடீர்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதை XYZ ப்ரைவேட் லிமிடெட்னால தனியாக பண்ண முடியாது. ஆனால் மிஸ்டர் எக்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரை கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க.
அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் முடிஞ்சோன்னா 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இல்லைன்னா அதுவே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஏஓபி. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதே மாதிரி லாஜிக் தான் மிஸ்டர் எக்ஸும் அண்ட் மிஸ்டர் ஒய்யும் சேர்ந்து அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா அது பேர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா பர்சன்ஸ்னா யார், இந்த 7 பேருமே பர்சன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ்னா யார், இவங்க மட்டும் தான் இண்டிவிஜுவல், நேச்சுரல் பர்சன்ஸ் மட்டும் தான் இண்டிவிஜுவல்ஸ் தான். அப்போ 2-3 நேச்சுரல் பர்சன்ஸ் சேர்ந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு அது பேர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ரைட். அதே சமயத்தில் ஒரு பர்சனு, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கம்பெனி, இவங்க 2 பேருமே டையை போட்டு பண்ணுறாங்க, அல்லது ஒரு ஹஃப் ஒரு இண்டிவிஜுவல் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் எதில் வருதுன்னா ஏஓபியில் வரும். அந்த மாதிரி ஹஃப்பும் இண்டிவிஜுவலும் சேர முடியாது பிஒயில். அதே மாதிரி ஃபேமும் இண்டிவிஜுவலும் சேர முடியாது, 2 கம்பெனி சேர முடியாது. அப்போ 2 கம்பெனி சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அது பேர் ஏஓபி தான், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பீயிங் லோக்கல் அத்தாரிட்டி. யூ நோ வாட் இஸ் கால் லோக்கல் அத்தாரிட்டி, ஓகே. ஸோ கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் படி இருக்கக்கூடிய என்டிட்டி ஃபார் பெர்ஃபார்மிங் சம் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் டெபிட்டட் வித் தெம், லைக் பஞ்சாயத்து, கார்பரேஷன்ஸு, மெட்ரோ, இவங்க எல்லாமே லோக்கல் அத்தாரிட்டியில் வருவாங்க. ஈவன் போர்ட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் பர்சன்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சு டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் ஆர் ஜுடிஷியல் பர்சன்ஸ், ரைட். லைக் ஒரு டெம்பிள் ஒன்று ரெனோவேட் பண்ணுறாங்க, டெம்பிள் ஒன்று வச்சுருக்கிறாங்க, மாஸ்க் வச்சுருக்கிறாங்க, அதில் டெய்ட்டி எல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவங்க டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, தேர் ஆப்ரேட்டிங் தட் அப்படின்னு சொன்னாக்க தென் ஆல்சோ இட் வில் பி ஃபாலிங் அண்டர் taxability. Okay, clear? So these are the 7 aspects are falling under persons. Individuals, Hindu and divided family, company, firm, association of persons or body of individuals, and local authority, every artificial juridical persons. இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் இதில் வந்துடும். Now we'll see all these things in detail now. All இந்த 7 persons பார்த்தோம்னா இந்த 7 persons நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல்னா யார்? ஒன்லி a natural persons, ரைட். அண்ட் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவலில் யாரெல்லாம் சேர்ந்துருப்பாங்கன்னா மைனர் உண்டு, பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் உண்டு, ஓகே. மைனரும் உண்டு, பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டும் உண்டு, டிசீஸ்டு பர்சன்ஸும் உண்டு, ஓகே. இறந்து போயிட்டார் அப்பையும் உண்டு. எப்போ? இப்போ சப்போஸ் 1/4/24 31 March 25, 25th March 25 அன்னைக்கு இறந்துட்டார். டேக்ஸ் எப்போ கட்டணும்? இந்த வருஷம் முடிச்சு தானே கட்டணும். ஆளே இல்லை. அப்போ எஸ்கேப் இல்லாமன்னா இந்த சொத்து இப்போ யார் அனுபவிக்கிறாரோ அந்த அனுபவிக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் லீகல் ஹையர் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அப்படின்னா இறந்து போனவர் கூட அந்த டேக்ஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் தான். அதர்வைஸ் யார் அந்த சொத்தை யார் அனுபவிக்கிறாரோ அவர் ஜெயிலுக்குள்ளார போக வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ டு பி டபுள் காஷியஸ். நவ் மைனர், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். ஆனால் அவங்களுக்கு சைனிங் பவர் இல்லாததுனால மைனராக இருந்தால் அவருக்காக இருக்கக்கூடிய கார்டியன் வில் சைன். பர்சன் ஆஃப் அன்சவுண்டு மைண்டாக இருந்துச்சுன்னா அவருக்கு பதிலாக மேனேஜர் வில் சைன். இஸ் தட் ஓகே? இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஷுட் பி சைனிங். ஓகே. மைனர் 18 years கீழே இருக்கும்போது அவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய கார்டியன் வந்து அதே ப்ராப்பர்ட்டி ஆர் அந்த இன்கமுக்கு டேக்ஸ் கட்டணும். இப்போ சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணது, இப்போ செஸ் குகேஷ் போனார், க்ரோர்ஸ் கிஃப்ட் வருது, யார் டேக்ஸ் கட்டணும்? தோ டேக்ஸ் இஸ் பேபிள் பை குகேஷ் அண்ட் parent has to sign. Okay, guardian should sign. Signing authority வந்து யார்கிட்ட இருக்கும்? ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட இருக்கும். ஓகே, அண்ட் கார்டியன் கிட்ட. அன்சவுண்ட் மைண்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவர்கிட்ட சொத்து இருக்குது, பட் ஹீ இஸ் நாட் இன் அ ஸ்டெடி மைண்ட் அண்ட் வேவரிங், லுனாட்டிக் அந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் திஸ் டேக்ஸ் அண்ட் ஆல். அண்ட் இன்கேஸ் இறந்து போயிட்டாருன்னா இறந்து போனவருக்கு அந்த டேட் வரைக்கும் ஏதாவது சொத்து இருந்து இன்கம் இருந்து அதை அசஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் அசஸ் பண்ணி அதை இனிமேல் யார் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து என்ஜாய் பண்ணுறாரோ அவர் டேக்ஸ் கட்டணும். ஸோ இண்டிவிஜுவல் கேசஸில் நம்ம 3 பார்த்தோம். நார்மல், நோ இஷ்யூஸ், நேச்சுரல் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have minor, person of unsound mind and deceased person also. Now next one is all about Hindu undivided family part. Okay, Hindu undivided family. Okay, so Hindu undivided family, கவனிங்க. எக்ஸ் ஹஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே, அவரோட சேர்ந்து பிறந்தவங்க ஒயின்னு வச்சுக்கலாம். ஓகே,
அதே மாதிரி எக்ஸோடைய வாரிசு சன் அண்ட் டாட்டர், son and daughter, okay, son and daughter, right. Son got married and X gets daughter-in-law, daughter married and gets son-in-law. இந்த ஃபேமிலிக்கு son and daughter-in-lawக்கு again son and daughter இருக்கிறாங்க. Is that okay? And இங்க திரும்பவும் ஒரு son வராங்க. கிளியர்? இந்த ஃபேமிலியோட ஹெட் யார் அப்படின்னு சொன்னாக்க கர்த்தா. ஹெச் எக்ஸ் இருக்கிறார்களே அவர் யாரு? கர்த்தா அப்படி நம்ம சொல்லலாம். கர்த்தா கூட பிறந்தவங்க எல்லாமே அந்த ஃபேமிலியில் தான் வராங்க. ஓகே. சன் இப்போ நான் யாரெல்லாம் மார்க் பண்ணுறவங்களோ அவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னு சொன்னாக்க கோபர்சனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோபர்சனர்ஸ்னு சொத்தில் உரிமை கேட்குறவங்க வந்து கோபர்சனர்ஸ். யாரெல்லாம்? சன்னுக்கு உரிமை உண்டு, டாட்டருக்கு உரிமை உண்டு, ஓகே, அண்டு அடுத்த வாரிசு அவங்களுக்கும் உரிமை உண்டு, இங்கேயும் உண்டு. எக்ஸ் இருக்கிற வரைக்கும். சன்னுக்கு திரும்ப இன்னொரு சன் வராங்க அப்படி சொன்னாக்க ஹியர் வில் நெவர் பாதர் அபவுட் தட். ஓகே. நவ் சொத்தில் உரிமை இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு மெம்பர் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா டாட்டர் இன்லா அண்டு சன் இன்லா, சன், இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? சொத்தில் உரிமை. சொத்தில் உரிமை இல்லை, ஆனால் மெம்பர்ஸ். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் who are called co-personers. ப்ளூ கலரில் போட்டிருக்கிறவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? co-personers சொல்லலாம். ஓகே. அதர்ஸ் ஜஸ்ட் ஏ மெம்பர். co-personer அதே சமயத்தில் அவங்க மெம்பரும் கூட. அதில் டாப்பில் இருக்கிறவர் கர்த்தா. அடுத்த கேட்டகரியில் வராங்க இல்லையா, கிரீன் கலரில், அவங்க வந்து மியர்லி எ மெம்பர், தே டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு கிளைம் எனி அசெட். அண்ட் டாட்டர் மேரிட் டு a family of another ஹஃப்னு வச்சுங்க. ப்ராப்ளி ஐ அப்படிங்கிற ஒரு ஹஃப் இருக்கு, அங்கே மேரேஜ் ஆயிடுச்சு. அங்கே இவருடைய சன் கோபர்சனர், டாட்டர் இங்கே இருந்து அங்கே போகும்போது டாட்டர் இல்லை ஆயிடுறாங்க, அங்கே மெம்பர். இப்போ ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி கிளியர். எக்ஸில் இருக்கக்கூடிய டாட்டர் வந்து இங்கே கோபர்சனர் மெம்பராகவும் இருக்கிறாங்க, மேரேஜுக்கு பிறகு இன்னொரு ஃபேமிலியில் மெம்பர் ஆயிடுறாங்க. ஸோ தட்ஸ் அ லாஜிக். மேக்ஸிமம் சன் இன்லா வந்து மெம்பரில் வரக்கூடாது, வர வாய்ப்புகள் கம்மி. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். Is that okay? So male will have only one family like, and female will be having two life. So here member come co-personers. Marriage கான பிறகு she becomes a member of another family. Right. So Hindu undivided family act as per the Hindu law is a family. இதுக்கு தனியாக லா எல்லாம் கிடையாது. ஹிந்துக்குன்னு இருக்கக்கூடிய லாவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இங்கே. ஓகே. which consisted of all persons lineally descended from the common ancestor. Common ancestor கிட்ட வந்திருக்கணும். includes their wives. ஓகே, அவங்களுடைய ஒய்ஃபும் கூட. கர்த்தா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஹஃப் வந்து கோபர்சனர்ஸ் யாருன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஹஃப் அப் டு 4 degrees இன்க்ளூடிங் கர்த்தா. 4 degrees. அப்போ ஒய்யை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். யூ கேன் ஸ்கிப் ஒய். 4 degrees ப்ளூ கலரில் யார் யார் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். எக்ஸு, அவருடைய சன்னு ஆர் டாட்டர் யாராக வேணாலும் இருக்கலாம். 4 degrees இருக்கணும். அக்வயர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரைட் இன் பார்ட்டிஷன் இன் ஹஃப் ப்ராப்பர்ட்டி பை பர்த். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சொத்தில் உரிமை கேட்கறதுக்கு, எனக்கு ஷேர் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து பை பர்த் வருது அவங்களுக்கு. தே வில் பி கெட்டிங் பை பர்த். ஓகே. குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு உரிமை வந்துடுது. நவ் அந்த உரிமை வந்து பை பர்த் அப்படிங்கிறது டிஃபால்ட்டுங்க. பை பர்த் இல்லை ஆஃப்டர் டெத் ஆஃப் த கர்த்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது இன்னொரு வேரியண்ட். ஹஃப்லேயே 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ரைட் இன் பார்ட்டிஷன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க பை பர்த்தில் கிடைக்கும். இன்னொன்று ஆஃப்டர் கர்த்தா மட்டும்தான் கிடைக்கும்.
ஆஃப்டர் கர்த்தா. கர்த்தா இறந்த பிறகு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 2 கான்செப்ட் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஆஃப்டர் கர்த்தா அப்படிங்கிறது 2 பிளேஸ் தான். எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆஃப்டர் கர்த்தா. ஆஃப்டர் கர்த்தாஸ் டெத்து அதர்ஸ் கேன் பார்ட்டிஷன். இதை தவிர ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எப்போவுமே பை பர்த் தான் நமக்கு இருக்குது. இஸ் தட் கிளியர்? அப்போ பர்த்தின் மூலமாக நமக்கு சொத்தில் உரிமை வருது அப்படின்னு சொன்னாக்க தட் வில் பி ஃபாலோயிங் அண்டர் மிக்தாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா. இறந்த பிறகு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் தயாபாகா ஹிந்து லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ லெட்ஸ் சி. Let me now again rebrief all these things rather than getting lots of confusions. I'll just give a summary for your better understanding. Okay, Hindu undivided family வரும்போது under Hindu law it is a family consist of all persons lineally descendant from the common ancestor and the ancestor and includes wife. And the ancestor வந்து usually யாரா இருப்பார்? Head of the family கர்த்தா. Okay. அண்ட் கோ-பர்சனர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னாக்க மெம்பர்ஸ் ஆஃப் ஹஃப் அப் டு 4 degrees இன்க்ளூடிங் கர்த்தா. கர்த்தாவுடைய லெவல்லேருந்து இன்னொரு 3 ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மெம்பர்ஸ் ஹேவிங் த எலிஜிபிலிட்டி ஆஃப் ஷேர் த ப்ராஃபிட். ஓகே, ஷேர் த ரைட் இன் பார்ட்டிஷன் ஆஃப் த ஹஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. யூஸ்வலாக பை பர்த். பை பர்த்னு வரும்போது அது வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மித்தாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லாஸில் இருக்குது. இல்லை ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் கர்த்தா ஒன்லி the others will be eligible அப்படின்னு சொன்னாக்க அது பேர் தயாபாகா. that will be applicable only in 2 states, West Bengal and Assam. So you can easily understand தயா அப்படின்னு சொன்னாக்க தயவு. ஓகே, ஆஃப்டர் த டெத் ஆஃப் கர்த்தா ஒன்லி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. மித்தா அப்படின்னா மித்ரா அப்படிங்கிற அதுலேருந்து வந்த டேர்மு மித்தா, மித்ரான்னு நண்பர்கள். ஓகே, பிறப்பில் அவர் நம்மளுடைய நண்பன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உரிமை வந்துடுது. இதுதான் மித்தாக்ஷாரா, இது தயாபாகா. ஹிந்து ஸ்கூல் ஆஃப் லான்னு வச்சுக்கலாம். ஹிந்து ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொன்னாக்க ஜெயின் எல்லாம் இருக்கிறாங்களே சார் அப்படின்னு சொன்னாக்க ஜெயின் அண்ட் சீக் வில் ஆல்சோ ஃபாலோயிங் அண்டர் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, நாட் முஸ்லிம்ஸ். தே ஹேவ் தேர் ஓன் லா ஹியர். ஓகே, ஹிந்து அன்டிவைடட் லா இன்க்ளூட்ஸ் ஜெயின் undivided family, Sikh undivided family also as a part of Huff. Is that okay? And ஒரு முறை once a family is assessed as Huff, it will continue to be assessed as till its partition. ஒரு முறை எக்ஸ் ஹஃப் அப்படிங்கிறது ஹஃப்பை அசஸ் பண்ணிட்டாங்க. ஹஃப் அசஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்குள்ளார எக்ஸும் வேலை செய்வார், மிஸ்ஸஸ் எக்ஸும் வேலை செய்வாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு கீழே ஓகே 4 லேயர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து குடும்பமாக வேலை செஞ்சுருக்கு. அந்த குடும்பமாக வேலை செஞ்சதுக்கு 50 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த 50 லட்சத்துக்கு டேக்ஸ் 20 லட்ச ரூபா நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்க பேலன்ஸ் 30 லட்ச ரூபாய் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் உள்ளார இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஏ பி சி 4 இட் மேபி அதை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது நாட் டேக்ஸபிள். சார் இந்த 50 லட்சத்தில் ஏவுடைய ஷேர் ஒரு 5 லட்ச ரூபா சார் அப்படிலாம் பிரிக்கலாம்னா கிடையாது. ஒன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி அசஸ்ட் அஸ் அ ஹஃப், இட் வில் பி அசஸ்ட் அஸ் ஹஃப் ஒன்லி அன்டில் பார்ட்டிஷன் ஆகிட்டு இது தனி ஃபேமிலியாக வருது. இதுக்கப்புறம் ஏக்கு தனியாக அசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திஸ் ஹஃப் வில் பி டிஸப்பியர். ஸோ அது வரைக்கும் அது ஹஃபாக தான் இருக்கும். Once the family is assessed as half, it will continue to be assessed as such till its partition. ஹஃப்ல சிங்கிள் கோ-பர்சனர் இருந்தாலும் அது ஹஃப் தான். ஒரே ஒரு கோ-பர்சனர் இருக்கிறார். அப்போ மிஸ்டர் எக்ஸ் ஓகே அவருடைய சன் அண்டு டாட்டர் இன்லா அவ்வளோதான் இருக்கிறாங்க. அப்போ என்ன உண்டு ஹஃபாக ட்ரீட் பண்ணி மிஸ்டர் எக்ஸு கர்த்தாவாக இருந்து டேக்ஸ் கட்டலாம். சப்போஸ் சன் இறந்துட்டார், டாட்டர் இன்லா தான் அந்த ஃபேமிலியில் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. வில் இட் பி பாசிபிள் பீயிங் ஹஃப்னா? அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் பீயிங் ஹஃப். மிஸ்டர் எக்ஸ் பீயிங் கர்த்தா அண்ட் கோ-பர்சனர் டூ அண்ட் டாட்டர் இன்லா வில் நாட் பி கோ-பர்சனர், பட் யார் அவங்க மெம்பராக இருப்பாங்க. ஸோ ஒரு கோ-பர்சனராக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறிடுது? ஹஃபாக மாறிடுது. இஸ் தட் கிளியர்? தட்ஸ் வாட் அபவுட் த ஹிந்து லா. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, இந்த ஃபேமிலியில் மேல் சைல்டு முன்னாடி ஆக்சுவலாக 2005க்கு முன்னாடி அந்த ஃபேமிலியில் ஃபீமேல் சைல்டுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா சொத்தில் உரிமை கிடையாது. ஓகே, ஒன்லி மேல் சைல்டு வில் ஹேவ் த ப்ரிவிலேஜ் டு ஷேர் த அசெட்ஸ் 2005க்கு முன்னாடி. அதுக்கு பிறகு போத் வில் ஹேவ் த ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா கோ-பர்சனர்ஸ் கிடையாது ஃபீமேல். அப்படி கோ-பர்சனர்ஸ் இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் மேலே இல்லைன்னா என்ன ஆச்சு? சொத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ அந்த சொத்து யார் போகும்? அதுதான் ஜான்சி ராணி ஸ்டோரி. ஓகே, எனக்கு கொடுத்துருங்க சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க வாங்கி எடுத்துப்பாங்க. அப்போ பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறாங்களே,
the story. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஜான்சி ராணி மூவி எல்லாம்? யூ சீன். அது என்ன பேர்? அதுக்கு ஜான்சி ராணி மூவி பேர் எப்படி? ஞாபகம் வர மாட்டேங்குது. மணி பேர் என்ன? சரி. மணிகர்ணிகா தானா? ஓகே. ஸோ அங்கே மேலே இருக்குல்ல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சொத்து கிடையாது, நாங்கள் எடுத்துக்கிட்டோம்ட்டாங்க. அந்த ராஜே தான் நான் எடுத்துக்கிறேன்றான் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. 2005க்கு பிறகு மாறிடுச்சு. ரைட். ஓகே. ஸோ ஹஃப் இஸ் ஓவர் நவ். Let's see. The Jain Huff in Assam comprises Mr. Suresh Jain, his wife Mrs. Sapna Jain, his son Mr. Sardak Jain. Okay. யார் யார் இருக்கிறாங்க பாருங்க. So Mr. Suresh, his wife Mrs. Sapna Jain, his son Sartak Jain, okay, daughter-in-law Mrs. Preeti Jain, okay, and his daughter Seema Jain, and his unmarried brother, okay, Mr. Preetham Jain. Okay. Now, which of the members of the Huff are eligible for co-personal rights? Also find Huff in the other than Assam and West Bengal. Okay. ஸோ இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க? அஸ்ஸாமில் இருக்கிறாங்க. அஸ்ஸாமில் வந்து என்ன வரும்? ஆஃப்டர் டெத் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு கோபர்சனர்ஸ் யாருன்னு கேட்டாங்க. யார்? 2 பேர் தான் கோபர்சனர்ஸ், சுரேஷ் அண்ட் அதே லேயரில் இருக்கக்கூடிய பிரீத்தம். இவங்க 2 பேருக்கு தான் என்ன உண்டு? ரைட்ஸ் உண்டு. தே ஆர் கோபர்சனர்ஸ். ஓகே. ஏன்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைல்ல, அவர் இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாரிசு 2 பேருக்கு உரிமை வந்திருக்கு சொத்து. மிஸ்டர் சுரேஷ் சம்பாதிச்ச சொத்து மிஸ்டர் பிரீத்தம் இருக்கிறன்னா ஹி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட். ரைட். அடுத்த கேட்டகரியில் வந்து அதர் தென் அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இருந்தால் யார் யாருக்கு ரைட் உண்டு? சுரேஷுக்கு உண்டு, சப்னாவுக்கு ஓகே கிடையாது, பிரீத்தம் கொண்டு, சர்தா கொண்டு, சீமா கொண்டு. யாருக்கு கிடையாது? பிரீத்துக்கு கிடையாது, மிஸ்ஸஸ் சப்னாவுக்கு கிடையாது. கிளியர்? ஸோ இந்த கேஸில் வந்து பை பர்த், இந்த கேஸில் வரும்போது அசாம் கேஸ் வரும்போது ஆஃப்டர் டெத் ஒன்லி யூ கேன் கிளைம். இஸ் தட் கிளியர்? கோபர்சனர்ஸ் ஓவர். ஸோ ஹிண்ட் அண்ட் டிவைடட் ஃபேமிலி பற்றின ஃபுல் தியரி இதோட நமக்கு முடிஞ்சிருது. வில் நவ் கோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியா. ஓகே. இந்தியானா எதெல்லாம் கவர் ஆகுது? What covers in India? மணிகர்ணிகா தானா? தெரியல எனக்கு. மணிகர்ணிகாவா இருக்கலாம். ஜான்சியோடைய பேர், அந்த மூவி பேரை தான் நினைக்கிறேன். ஹர் நேம் ஆல்சோ மணிகர்ணிகா. ஓகே. Karthik has messaged me. Okay. Now let's see India.
Now, Article 1 of the Constitution la India oda territory enna define பண்ணிருக்காங்க. Okay, Article 1 of Constitution. See, we'll start with the south of India வச்சுக்கலாம். South of Indiaவில் இந்த கேஞ்சஸ் கங்கை இங்கே போய் சேர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, தட் யூ நோ. இப்போ இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, ஆர்டிக்கல் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்த என்டையர் லேண்ட் மாஸ் வில் பி இந்தியா. லேண்ட் மாஸ் இந்தியா. And so here Kutch and Gombe, இதெல்லாம் Gulf. Gulf is also India. Bay, இந்த சைடில் இருக்கிறது Bay also India. இந்த மாதிரி ரொம்ப க்ரூக்கடாக வளைஞ்சு வளைஞ்சு இருந்துச்சுன்னா அது பேர் கல்ஃபுப்பா. தமிழ் மீடியம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். வளைகுடா நாடுகள் அப்படிம்பாங்க. வளைகுடா வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது. இந்த மாதிரி ஃபுல்லாக விரிஞ்சிருக்கு இல்லையா, அதை விரிகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். ஓகே, விரிஞ்சிருக்கிற இடங்கள் பே. அந்த பே ஏரியாவில் ஒரு போர்ஷன் இந்தியாவுக்கு வரும், கல்ஃப் ஏரியா இந்தியாவில் சேரும். ரைட். அண்டு இந்த லேண்ட் மாஸ்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும், 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிறத நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல் ரஃப்லி 1.8 கிலோமீட்டர்ஸ் வரும். ஜிஎஸ்டியில் அதெல்லாம் டயக்ராம் போட்டிருப்பேன், அங்கே போய் பார்த்துக்கலாம். இங்கே நோ நீட் டு வரி அபவுட் தட். ஸோ 12 நாட்டிக்கல் மைல்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து 24 இருக்கு இல்லையா, அதை இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஆர் கஸ்டம்ஸ் தட் இஸ் ஹேவிங் த பவர் டு ஸ்டாப் எனி வெஹிக்கிள்ஸ், ப்ராப்ளி ஷிப்ஸு, வெசல்ஸு, இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதை ஸ்டாப் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இஃப் தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் தேர் வெஷல்ஸ் வித்தின் தட் ரேஞ்ச், தே கேன் ஃபயர் அண்ட் டேக் த ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் பவர் இருக்குது. இதில் டெரிட்டோரியல் வாட்டர் வரைக்கும் இருக்கிறத யூஸ்வலாக இந்தியான்னு சொல்லுவாங்க. எது வரைக்கும்? டெரிட்டோரியல் வாட்டர். இது கண்டிஜியஸ் ஜோன் ஆஃப் இந்தியா. திஸ் வில் பி இந்தியா ஒன்லி. திஸ் ஜோன் இஸ் ஆல்சோ இந்தியா, நாட் திஸ் ஒன். திஸ் ஜோன் இஸ் ஆல்சோ இந்தியா. அண்டு இந்த வளைகுடா அந்த கேப்பில் இருக்கிறது நம்ம இந்தியாவில் சேர்த்துக்கலாம். கேஞ்சஸில் லாஸ்ட்டாக சேர்ற இடங்கள் வந்து ரொம்ப அந்த என்ன லூஸ் சாண்ட் மாதிரி இருக்கும். தட் ஏரியா ஆல்சோ இந்தியா. ஓகே, தட் ஏரியா ஆல்சோ இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்தியாவுடைய லேண்ட் மாஸ்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும். எது வரைக்கும்? 200 நாட்டிக்கல் மைல்ஸ். அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஏதாவது ஒரு போர்ஷனில் பெட்ரோல் கிடைக்குது, ஆர் ஃபிஷ்ஷு ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியும், சில மினரல்ஸ் கிடைக்குதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் கேன் லே த வெல் பைப், வெல் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் வெல் எல்லாம் இங்கே போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்குள்ளார ஏதாவது ஒரு லொக்கேஷன் அவங்களுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ இந்தியா. தட் இஸ் ஆல்சோ இந்தியா. இஸ் தட் ஓகே? சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னொரு நாடோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 24 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ராமேஸ்வரம். லைக் அந்த இதில் இருந்து இது அந்த எக்ஸாக்ட் அந்த தனுஷ்கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா, நான் ஒரு முறை போயிருக்கேன், ஏர்டெல் கனெக்ஷன் வந்து வெல்கம்ஸ் யூ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கனெக்ஷனே ஏர்டெல் இந்தியா ஸ்ரீலங்கன் கனெக்ஷன் வருது. ஸோ அவ்வளோ க்ளோசர் பிளேஸ் அது. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் ஸ்ரீலங்காவே நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடும். 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் இன்ட்டு 1.8 போடுங்க இல்லையா. ஒரு நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.8 கிலோமீட்டர்ஸ் லைக் ரஃப்லி. அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 350-40 கிலோமீட்டர்ஸ் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அது ஸ்ரீலங்காவுடைய பாதி போர்ஷன் மாதிரி இந்தியா. அந்த மாதிரி வரும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ தே வில் பி ஹேவிங் மரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட் படி அவங்க ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. மரிடைம் ஜோன்ஸ் ஆக்ட். சில சமயம் இந்தியாவில்
சில ஏரியாவை வந்து இந்தியாவை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இந்தியாவை கன்சிடர் பண்ண வேண்டாம், ஃபாரின்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி டேக்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டேக்ஸை நீங்கள் கட்ட வேண்டாம். டேக்ஸே கட்ட வேண்டாம்னா சீப் ரேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் மோர் காம்படிட்டிவ் ப்ரைஸில் ஃபாரினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களோட ப்ராடக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கரன்சி ஃப்ரீலி ட்ரேடபிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃபாரின் கரன்சியாக இருக்கணும். லைக் ஹார்ட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் டாலர், யூரோ, அதே மாதிரி ரூபிள், எதெல்லாம் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி கரன்சி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறாங்க. யூ நோ நீட் டு பாதர் அபவுட் த டேக்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் த டேக்ஸ் பர்பஸ். தீஸ் ஏரியாஸ் வில் பி கால்ட் ஆஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். மீன்ஸ் இது செஸ்ன்னு சொல்லுவாங்க, செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், as well as export oriented unit. இந்த லொகேஷனும் இந்தியா தான். ஆனால் ஃபார் த டேக்ஸ் பர்பஸ், எஸ்பெஷலி ஜிஎஸ்டி டேக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பர்பஸுக்கு டேக்ஸ் கிடையாது. இந்த இதை நம்ம இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, இது பேர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஇசெட்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷனை. இந்தியாவுடைய லேண்ட் மாஸ்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஜோன் இந்தியாவுடைய ஜோனாக சேர்த்துடுறீங்க. அது பேர் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவோட சில லொக்கேஷன் வந்து ஃபாரினுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபார் த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பர்பஸுக்கு அது இந்தியா கிடையாது. நார்மலாக அது இந்தியா தான். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் பர்பஸுக்கு அது வந்து என்ன கிடையாது, இந்தியா கிடையாது. ஓகே. Section 2 Clause 25A, all the territorial waters, seabed, subsoil underlying such waters, அதாவது இதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த லூஸ் சாண்டும் இந்தியா தான். கான்டினென்டல் ஷெல்ஃப், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். கான்டினென்டல் ஷெல்ஃப் அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலாக கடலுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சி இந்தியாங்கிறது இது வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த இந்தியா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பீச்சில் இந்த இடத்துல போய் நின்று பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் வரைக்கும் என்ன இருக்கும், அந்த மண்ணெல்லாம் இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் டீப் சி ஆகிடும். இது பேர் கான்டினென்டல் ஷெல்ஃப். நாட் ஒன்லி திஸ் ஏரியா, அப் டு திஸ் ஏரியா வில் பி கால்ட் அஸ் இந்தியா ஒன்லி. இந்த ஏரியா வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்டினென்டல் ஷெல்ஃப். இப்போ கடலில் போய் எத்தனை பேர் பீச்சில் போய் பார்த்துருக்குறீங்க, அப்படியே ஒரு சி பெட் மாதிரி போகும். ஒரு லெவலுக்கு அப்புறம் டீப் சியாக இறங்குற மாதிரி இருக்கும். அந்த இறங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது என்னன்னு சொல்லலாம், சி பெட்னு சொல்லலாம், கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லலாம். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆல்சோ. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் என்ன அர்த்தம், இந்த போர்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. எனிதர் ஸ்பெசிஃபைட் மரிடைம் ஜோன் இருந்துச்சுன்னா அண்ட் ஏர் ஸ்பேஸ் எபோவ் த டெரிட்டரி, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் கூட இந்தியாவை தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். அப்போ ஃபாரினர் வந்து ஃப்ளைட்ஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து ஃப்ளைட்ஸ் இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா தே ஹவ் டு கெட் த பர்மிஷன், அதர்வைஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர் டு ஷூட் இட் ஆல்சோ. ஓகே. அண்ட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ஆல்சோ. டெரிட்டோரியல் வாட்டர்னா இது வரைக்கும் இருக்குது டெரிட்டோரியல் வாட்டர். ஓகே. ஸ்பெசிஃபைடு மேரிடைம் ஜோன் மீன்ஸ் மேரிடைம் ஜோன்ஸ் ரெஃபர்ட் டு இன் டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால் இந்தியா இன் ஜென்ரல். கிளியர்? தென் we'll move on to the next definition, company. கம்பெனினா என்ன? ஓகே, கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா எனி இந்தியன் கம்பெனி, ஓகே, ஆர் பாடி கார்பரேட்டட். ஸோ அண்ட் இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் a body accessible as company since on this date, on or before 1/4/1970, right? அதே சமயத்தில் இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன், பாடி டிக்ளேர்ட் பை ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் ஆஃப் த சிபிடிடி கம்பெனியாக டிக்ளேர் பண்ணியிருந்தால் அதுவும். மொத்தம் 4 விஷயங்கள்: இந்தியன் கம்பெனி, பாடி கார்பரேட், இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன், பாடி. அதை நம்ம ரொம்ப நாளாக என்னவா அசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, கம்பெனி அசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எந்த டேட்லேருந்து? 1/4/1970லேருந்து. 1/4/1970லேருந்து அது கம்பெனியாகவே அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் கம்பெனி. அதே சமயத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன், பாடி established after 1/4/1970 but declared as a company by CBDT, okay, Central Board of Direct Taxation. அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நமக்கு கம்பெனியாக மாறிடுது. இப்போ இந்தியன் கம்பெனினா என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஓகே, வாட் இஸ் கால் இந்தியன் கம்பெனி? கிளியர்? What is called Indian company?
எஸ். வாட் இஸ் கால் இந்தியன் கம்பெனின்னு சொன்னால், இந்தியாவுடைய கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அது பேர் இந்தியன் கம்பெனி. பாடி கார்பரேட் அப்படின்னு சொன்னாக்க இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா அண்டர் த லாஸ் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. இந்தியனுடைய கம்பெனிஸ் ஆக்டில் பதிவு பண்ணப்பட்டதாக இருந்தால் இது இந்தியன் கம்பெனி. ஃபாரினுடைய கம்பெனிஸ் ஆக்டில் பதிவு பண்ணப்பட்டிருந்தால் அது பேர் பாடி கார்பரேட். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம்? இந்தியன் கம்பெனி, பாடி கார்பரேட், institution, association or body assessed as company on or before 1/4/1970. Okay, on or before. அதே சமயத்தில் institution, association or body corporate declared அது கம்பெனியா டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க பை ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர் அப்படின்னு சொன்னாக்கா இது கம்பெனி. 4 விஷயங்கள் வரும். Let's see what is called Indian company. Indian company என்னன்னு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது ரெஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஆர் இதோடைய பிரின்சிபல் ஆஃபீஸ் ஷுட் பி இன் இந்தியா. இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்கணும், அதோடைய பிரின்சிபல் ஆஃபீஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். ரெஜிஸ்டர்ட் நாட் ஒன்லி கம்பெனிஸ் ஆக்ட் அண்டர் எனி லா ஆஃப் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸ்டேட் லா ஆர் யூனியன் டெரிட்டரியில் இது கம்பெனியாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் பதிவு பண்ணியிருந்தாலும் தட் வில் ஆல்சோ பி கம்பெனி. கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ், ஓகே, இதெல்லாமே கூட கம்பெனி தான். அண்டு இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடி டிக்ளேர்டு பை த போர்ட் ஆஸ் அ கம்பெனி இருந்துச்சுனாலும் கம்பெனி. லைக் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, அதுவும் கம்பெனி இல்லையா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை. ஸோ அதுவும் கம்பெனி தான். ஓகே, நான் இதெல்லாமே நமக்கு கம்பெனியில் வருது. ரெஜிஸ்டர்ன்றது கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஓல்டு கம்பெனிஸ் ஆக்டாக இருக்கலாம், 1956 2013 எது வேணாலும் இருக்கலாம். நான் ஃபாரின் கம்பெனினா என்ன அப்படின்னு சொன்னாக்க, எதெல்லாம் இந்தியன் கம்பெனி கிடையாதோ அதெல்லாம் ஃபாரின் கம்பெனி. ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, எது இந்தியன் கம்பெனி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, ஃபாரின் கம்பெனி இஸ் நத்திங் பட் தோஸ் கம்பெனி விச் ஆர் நாட் இந்தியன் கம்பெனி. ரைட், இந்தியன் கம்பெனி இல்லாதது எல்லாமே ஃபாரின் கம்பெனி. ஸோ வி ஸ்டார்டட் வித் கம்பெனி. வாட் இஸ் கால் கம்பெனின்னு சொல்லி பார்த்தால், கம்பெனியில் என்னென்ன வருது? இந்தியன் கம்பெனி, பாடி கார்பரேட், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன், பாடி ஆன் ஆர் பிஃபோர் 1/4/1970 அசஸ்ட் as கம்பெனி. இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடி டிக்ளேர்ட் ஆஸ் கம்பெனி பை சிபிடிடி. இது எல்லாமே கம்பெனியில் வந்துடுது. ரைட், இந்தியன் கம்பெனினா இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கணும். ரைட், நாட் ஓன்லி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் இட் மே பி ரெஜிஸ்டர் அண்டர் எனி அதர் ஸ்டேட் லா இருந்துச்சுன்னா அதுவும் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா எதெல்லாம் இந்தியன் கம்பெனி இல்லையோ அதெல்லாமே ஃபாரின் கம்பெனி நம்ம வச்சுக்கலாம். அண்டு செக்ஷன் 2 கிளாஸ் 22A டொமஸ்டிக் கம்பெனினா என்ன? ஸோ ஜென்ரலாக கம்பெனி, இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, நாலாவது இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்? டொமஸ்டிக் கம்பெனி. டொமஸ்டிக்னு என்ன அர்த்தம்? டொமஸ்டிக்னு என்ன அர்த்தம்? டொமஸ்டிக் அனிமல் கேட்டிருக்கோம். டொமஸ்டிக் அனிமல்னு என்ன அர்த்தம்? ரைட், ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க, அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள்லாம் யார்? உங்கள் வீட்டில் ஹஃபில் ஒரு மெம்பர். ஒரு நாயும் பூனையும் சேர்த்துட்டா அது உங்கள் வீட்டில் மெம்பர்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப பேர். ஸோ இப்போ ஷார்ட்ஸில் எங்கேயோ பார்த்தேன், இந்த நாய்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா ஒரு 55,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ரஃபாக ஆகும். சில சமயம் 60,000 70,000 ஆகும். என்னது, எனக்கு சம்பளமே அவ்வளோ கிடையாது. சில சமயம் இப்போ உங்களை வந்து பேரண்ட்ஸ் அவ்வளோ கேரிங் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம், அந்த நாய் இன்னும் காஸ்ட்லி. அதனால் இந்த மாதிரி தான் வச்சுக்கங்க. டொமஸ்டிக்னா வீட்டில் இருக்கக்கூடியது. அப்போ வீடுங்கிறது இந்தியாவில் என்னென்ன இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இருக்கோ அதான் டொமஸ்டிக். ரைட், இந்தியன் கம்பெனி எல்லாமே எப்போதுமே டொமஸ்டிக் தான். ஆனால் ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா அது டொமஸ்டிக் கம்பெனி. ஓகே, அனிமல்ஸ் ஆர் லிவிங் அவுட் சைட் இந்தியா பட் வி ஆர் அடாப்டிங் தட் வித்தின் இன் அவர் ஹோம் அப்படிங்கும் போது அதே லாஜிக் தான். ரெஜிஸ்டர்ட் அவுட் சைட் இந்தியா பட் வி ஆர் அடாப்டிங் ஆர் லெட்டிங் இட் ஃபங்க்ஷன் இன் இந்தியா. ஃபாரின் கம்பெனி who has made prescribed arrangements, especially foreign company இல்லை இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் வந்து வித்தின் இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை டொமஸ்டிக் கம்பெனி வச்சுக்கலாம். ஓகே, ஃபாரின் கம்பெனி இருந்துச்சுன்னா அவங்க இந்தியாவில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருந்து பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க டிவிடெண்ட் கொடுக்கணும். அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான ஆஃபீஸ் செட்டப் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் ஆல்சோ கம்மிங் இன் டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ கம்பெனியில் இந்தியன் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி,
டொமஸ்டிக் கம்பெனி. டிஃபால்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ரைட். Now let's see. So few more theory points are there, like closely held company, partnership, AOP, BOI, AJP பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருது. Amalgamation, demerger பார்த்துட்டோம்னா, then today we are going to discuss very important chapter, tax rates. எல்லா டேக்ஸ் ரேட்ஸும் இப்போ மாறிடுச்சு. நியூ டேக்ஸ் ரிஜிம், ஓல்டு டேக்ஸ் ரிஜிம். நான் ஸ்லோவாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதை திரும்ப பார்த்து பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டேக்ஸ் ரேட்ஸ், என்ன இன்கம் என்ன டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நவ் company in which public are substantially interested. Okay, or இதுக்கு என்ன பேர்னா widely held company ன்னு சொல்லுவாங்க. This is called widely held company. Very often this term you have to come across, closely held company, company in which public are not substantially interested. Okay, அதாவது இதை closely held company ன்னு சொல்லுவாங்க, அல்லது public are not substantially interested ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பல முறை இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி ஆர் பப்ளிக் ஆர் நாட் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட். பொதுமக்கள் ஜாஸ்தி ஷேரில் ஹோல்ட் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணல. ஒன்லி a ஸ்மால் ஃபேமிலி, ஒரு 40-50 பேர் 20 பேர், அவங்க தான் மேஜர் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. கம்பெனின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஹோல்டர் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் ஷேர், ஒரு 3% 4% மட்டும்தான் மக்கள்கிட்ட இருக்கும். மிச்சம்லாம் அவங்களே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அதை வந்து கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ஹஃப் தான் அது பெருசாக. ஸோ அதான் ரிலையன்ஸுக்கும் டாட்டாவுக்கும் என்ன அப்படின்னு சொன்னாங்க, டாட்டா இஸ் எ கம்பெனி, ஹஃப் இஸ் எ பிக் ஹஃப் அப்படிம்பாங்க. அந்த ரிலையன்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அஃபீஷியல்ஸில் சிஇஓ லெவலில் இருக்கிற எல்லா கேடரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாறி இருப்பாங்க. அவ்வளோதான், சொத்து அவங்களுக்கு தான் மெயினாக இருக்கும். அதில் நம்ம போய் சேர்ந்துக்கிறாங்க. நானும் ஒரு ஷேர் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, ஆக மொத்தம் அது வந்து ஹஃப் மாதிரி தான். பட் டாட்டா அப்படிங்கிறது அவருடைய ஷேர் ஹோல்டிங் கம்மியாக இருக்கும், மற்றவங்களும் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்க சொல்கிறது கேட்பாரு, அதை மாற்றிப்பார். அதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவு த டிஃபரன்ஸ் இஸ் தேர். அப்போ க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனியாக பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி, அது வைட்லி ஹெல்டு கம்பெனியா அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ வைட்லி ஹெல்டு கம்பெனினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க, கவர்மெண்ட்டோ ஆர்பிஐயோ 40% ஓகே ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தால் அல்லது அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது எப்போதுமே வைட்லி ஹெல்டு கம்பெனி தான். செக்ஷன் 25ல் பதிவு பண்ணப்பட்ட கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956, கரண்ட்லி செக்ஷன் 8. ஓகே, நியூ செக்ஷன் வந்து 8. செக்ஷன் 25ல் பதிவுப்பட்ட கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் வைட்லி ஹெல்டு கம்பெனி. அண்ட் கம்பெனிஸ் வித் நோ ஷேர் கேபிட்டலே இல்லை, ஆனால் they formed only for promoting the commerce, arts, science, education, research and social welfare, charity, இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படி சொன்னாக்க, where they don't distribute dividends to their members இருந்தால் அதையும் கம்பெனின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, some entities, is that okay? That is also falling under company. And mutual benefit finance company, mutual benefit, okay, லைக் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நிதி, மியூச்சுவல் பெனிஃபிட் சொசைட்டி, இதெல்லாமே கூட கம்பெனி தான். கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓனர்ஷிப், அலாட்டட் கம்பெனிஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் கேரிங் அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஓட்டிங் பவர். ஓகே, ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓனராக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 50% ஓட்டிங் பவர் அவங்கள்ட்ட இருக்குன்னா அதுவும் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இப்போ லிஸ்டட் கம்பெனி எல்லாமே வந்து எதில் வந்துடுது, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு வைட்லி ஹெல்டு கம்பெனியாக மாறிடும். ஓகே, கவர்மெண்டோடைய பார்ட்டிசிபேஷனோ செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஆர் செக்ஷன் 8 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அண்டு டிவிடெண்ட்லாம் கொடுக்க மாட்டோம், ஃபார் ப்ரொமோஷன், சேரிட்டி, அதுக்கான ஆரம்பிச்சிருக்கிறேன்னு சொன்னாக்கா அதை சிபிடிடி கம்பெனின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். வேர் வி டோன்ட் ஹேவ் த ஷேர் கேபிட்டல், அதுவும் பப்ளிக் கம்பெனி. மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்காக பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி சொன்னாக்கா அதுவும் கம்பெனி. கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட வேறு அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து 50% மேலே ஓட்டிங் ரைட்ஸ் அலாட் பண்ணி இருக்கிறாங்க, பேலன்ஸ் 50% வெளியாளுங்க வச்சிருக்கிறாங்கன்னா அந்த என்டிட்டியும் வைட்லி ஹெல்டு கம்பெனி.
Public limited company is also widely held company. இது தவிர மிச்சம் எல்லாமே க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி ஆர் பப்ளிக் ஆர் நாட் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கம்பெனிக்கு சில டாக்ஸ் ரேட்ஸ் அதிகமாக நம்ம லெவி பண்ண வேண்டியதாக இருக்கும். தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஸ் தட் கிளியர்? வித் தட் திஸ் லாஜிக் இஸ் ஓவர். Now we'll move on to this one. Section 2 class 23 ல firm na enna, partner enna, partner na yaru, partnership na yaru. The terms firm, partner, partnership. இதெல்லாமே பார்ட்னர்ஷிப் ஆக்டை டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் மொழியே. there is no separate definition available in income tax. Okay, and limited liability partnership act அதை பார்த்தா போதுமானது. For income tax purposes, a minor admitted to the benefits of existing partnership would also be treated as part. ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அதில் மைனராக இருந்தால் பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் அது வேற மாதிரி டீல் பண்ணுவோம். பட் இங்கே வந்து மைனராக இருந்தாலும் will be considered as taxable person only for the taxing purpose. Is that okay? So firm, partner, partnership, everything will be as per the definitions given in Partnership Act as well as LLP. Now, association of persons as well as body of individuals. Association of persons and body of individuals. Is that okay? Group of persons. AOP அப்படின்னா என்ன அர்த்தம்? Ending with what? P. Persons. அப்படின்னா any persons. இந்த 7 கேட்டகரியில் யார் வேணாலும் இருக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் ஒருத்தர் அண்டு ஹிண்ட் அன்டிவைடட் ஃபேமிலி ஒன்று, ரெண்டு இணைஞ்சு ஒரு தொழில் பண்ணலாம். அவனுடைய மெயின் பர்பஸ் வந்து என்னது? இன்கம் ஏர்னிங்காக இருக்கும். ஒரு சின்ன ஒர்க்கை செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறதா இருக்கணும். அண்டு காமன் பர்பஸ், ஆமாம், ரெண்டு பேருமே இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பில்டிங் கட்டலாம். ஓகே, அப்படின்னு சொன்னால் XYZ லிமிடெட் கம்பெனியும் மிஸ்டர் ஏ அப்படிங்கிறதும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு இந்த பில்டிங் நான் கட்டி கொடுக்குறேன். XYZக்கு பேனர் இருக்குது, அதர் சப்போர்ட் இருக்குது. மிஸ்டர் ஏ வந்து என்ஜினியர் எக்ஸ்பர்ட் ஆல்சோ. ரெண்டு பேருடைய நாலேஜ் வச்சு ஒரு சின்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு டேம் மாதிரி கட்டுறாங்க, இல்லை ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டுறாங்க, ஒரு லேண்டுக்கு ஒரு ரோடு லே பண்ணுறாங்க, பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு பேருமே பிரிட்ஜ் கட்டுறதான் நோக்கம். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஏஓபி, லாபம் சம்பாதிக்கிறது. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி, அதாவது மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம், அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லேண்டை வாங்கி வச்சிருக்கலாம். So Vishal has just now raised the query. We buy land means that also AOP அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ. ஸோ அப்படி வந்து BOIயில் வரும். Co-hires, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு லேண்டை காமனாக வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று காமனாக வாங்கி வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. ஓகே, தே ஆர் ஏர்னிங் த மணி பை லெட்டிங் அவுட். வந்த ஷேரை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து BOIயில் வரும். அது co-hires. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும், ஆக்டிவிட்டியே இல்லை, என்கிட்ட பணம் இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் இருக்குது, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸே ஒரு 50 lakhs, என்கிட்ட பணம் இல்லை அவ்வளோ, அப்போ என்கிட்ட ஒரு 30 lakhs இருக்குது, அவன்கிட்ட ஒரு 20 lakhs, ரெண்டு பேரும் போட்டு வாங்கியாச்சு. என்னுடைய நோக்கம் பணம் சும்மா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு அந்த 30 லட்சத்துக்கு எனக்கு ரெண்ட் ஒரு எடுத்துக்கிறேன். அவருடைய நோக்கம் ஒரு நாளைக்கு அப்புறம் அதை பிரித்து அவனுடைய ஷேர் மட்டும் அவனோட வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டென்ஷன் மே பி சேம் ஆர் மே நாட் பி சேம். காமன் பர்பஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோல்ட் தான் பண்ணியிருக்கிறோம். கோஹயர்ஸ், அப்பா இறந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே பசங்க ரெண்டு பேருக்கு போய் சேர்ந்துருது. அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, வாடகை விட்டு சம்பாதிக்கலாம். அதுவும் BOIயில் வரும். ஓகே, ஸோ BOI கேன் பி கால்ட் அஸ் AOP, பட் நாட் AOP பிகம்ஸ் BOI. AOPயை BOIயை மாற்ற முடியாது. ஆனால் AOPயை நீங்கள் வந்து என்னவா சொல்லலாம்? BOIன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ், இவனும் பர்சன் ரெண்டையும் சேர்த்து BOIன்னு சொல்லாமான்னா சொல்லலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நீங்கள் AOPன்னு தான் சொல்ல முடியுமா ஒழிய BOIன்னு சொல்ல முடியாது. யூ cannot say this. Is that clear? Now, லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? முனிசிபல் கார்பரேஷன்ஸில் வருது, முனிசிபல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் போர்டு, பாடி ஆர் போர்ட் கமிஷனர்
and other authority legally entitled. கவர்மெண்ட் செய்கிற சில வேலைகளை இவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துரு, இதை நிர்வாகம் பண்ணுறது உங்களுடைய வேலைன்னு சொல்லியிருந்தால் அவங்கெல்லாம் வந்து யார் லோக்கல் அத்தாரிட்டியில் வந்துடுவாங்க. ஓகே, கிளியர். லோக்கல் ஃபண்டு மூலமாக ரோட் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அது மூலமாக கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரோடை நல்லா பண்ணுறாங்க, ப்ராப்பர்ட்டியை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க, சீவேஜஸ் டேக்ஸஸ். ஸோ இது வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஒர்க் இருக்கு இல்லையா, தட் வில் பி கம்மிங் அண்டர் லோக்கல் அத்தாரிட்டி. ஓகே, தட் வில் பி கம்மிங் அண்டர் லோக்கல் அத்தாரிட்டி. Clear? Let's see. Now, இது Trichy, இது other than Trichy. Other than Trichy. Trichy Corporation. Trichy Corporation. Now, Trichy Corporation நமக்கு என்னென்ன சப்ளை பண்ணுறாங்க? ஸோ இங்கே பப்ளிக் இருக்கிறாங்க, இங்கே பப்ளிக் இருக்கிறாங்க. என்னென்ன சப்ளை பண்ணுறாங்க? You may be getting water, electricity also, water, electricity, other services like sewerages, அப்புறமேட்டு சில ப்ரிமிசஸ் ரெண்ட் கொடுக்குறாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய ப்ரிமிசஸை, கார்பரேஷன் இருக்கிற இடத்த வாடகை விட்டு சம்பாதிக்கிறாங்க. அதர்ஸ், ஓகே. Completely exempted, nothing. இதனால வந்த ரெவன்யூ கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். ட்ரிச்சி கார்பரேஷன் அதுதான் திருச்சியில் இருக்கக்கூடிய லொக்காலிட்டிக்காக வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாங்க, அப்பயும் எக்ஸம்டட். ஆனால் அவுட் சைடு திருச்சியில் அதர் தென் வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஏதாவது சப்ளை பண்ணியிருந்தால் அந்த சப்ளைனால வரக்கூடிய இன்கமுக்கு டேக்ஸ் உண்டு. For that, the Trichy Corporation is assessed and tax is levied on Trichy Corporation. It's their duty to pay the tax. Is that clear? Upon water, electricity, wherever you supply, nothing is taxable. Okay, always exempted. Always exempted. Others are irundichu apdi sonaka same territory, outside territory. இந்த இதில் ரெண்டுமே exempted. Others are the same territory and the exempted. If the other facilities supported other side other than Trichy and getting any revenue, then it is fully taxable. Okay. Now, income from business from supply of commodity or service to jurisdiction other than its own. Others na PGBP income இருக்கலாம், ஒரு business செஞ்சு சம்பாதிக்கலாம், அதுக்கு taxable உண்டு. Okay. எப்ப other than its own. And income arising from the supply of water, electricity anywhere. Anywhere என்ன அர்த்தம்? own jurisdiction இருக்கலாம், outside jurisdiction இருக்கலாம், always exempted. business மூலமாக இருந்துச்சுன்னா own, outside னு பிரிங்க. outside is taxable, own locationல பண்ணியிருந்தால் அது tax கிடையாது. Is that clear? This will be completely exempted. So only this will be taxable. Only this one will be taxable. Is that clear? Local authority case over. Now, we will move on to the next one, AJP. Artificial judicial person or juridical persons and so on. Okay. Now, artificial juridical person like idol, deity, university, bar council, இதெல்லாம் வந்து எதில் வரும்னா artificial juridical
ஆர் ஜுடிஷியல் பர்சன்ஸ் நம்ம சொல்லலாம். கம்பெனின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கம்பெனின்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் கம்பெனியில் வரலையோ அவங்கெல்லாம் இதில் வந்துடுவாங்க, இவங்களும் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஓகே, செப்பரேட் என்டிட்டி இன் த ஐஸ் ஆஃப் லா ஷூட் இன் கோர்ட் த்ரூ பர்சன்ஸ் மேனேஜிங் தெம். ஸோ இவங்க அதை யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாக கேஸ் போடலாம், அவங்க மேலேயும் நம்ம கேஸ் போடலாம், இதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. ஸோ இது கம்பெனியும் இல்லை, பார்ட்னர்ஷிப் ஃபேமும் இல்லை, அதே மாதிரி ஹஃபும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், ஏஓபி பிஓ இல்லை அப்படின்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபாலிங் அண்டர் ஏஜேபி. லைக் ஐடல், டெய்டி, யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது, அது கம்பெனினா கம்பெனியும் கிடையாது, லாபம்லாம் கிடையாது, ஓனர் கிடையாது, ஷேர் பண்ணி கொடுக்குறது இல்லை, இட்ஸ் அ பாடி, தட்ஸ் ஆல். ஓகே, பார் கவுன்சில், ஓகே, சில கவுன்சில்ஸ் ரெடி பண்ணுறாங்க. பார் கவுன்சில், எம்பிபிஎஸ் படித்தவங்க டாக்டர் இல்லை மெடிக்கல் கவுன்சில் மெம்பராக இருக்கணும். சிஏ சிஎம்ஏ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய கன்சர்ன் கவுன்சிலில் நீங்கள் மெம்பராக இருப்பீங்க. ஓகே, காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அது எல்லாமே எதில் வருது, ஏஜேபி. இஃப் தே ஆர் டூயிங் சம் ஸ்மால் ஆக்டிவிட்டி, தேர் இஸ் எ ரெவன்யூ ஜென்ரேட்டட் அவுட் ஆஃப் தட்னா அந்த ரெவன்யூக்கு அவங்க டேக்ஸ் கட்டியும். ஸோ 7%. செக்ஷன் 2 கிளாஸ் 31 பார்த்தோம். ரொம்ப சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 × 3 6 + 1 7, அப்போ 7% வர்றது இந்த செக்ஷன். செக்ஷன் 2 கிளாஸ் 31. பர்சன், ரெண்டாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, மூணாவது ஃபேர்ம், நாலாவது கம்பெனி, அஞ்சாவது ஆர்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏஓபி அண்ட் பிஒய். தென் local authority. 7, artificial juridical persons, AJP. Clear? Come on, try this. ஆன்சர் சொல்லுங்க. ட்ரிச்சி சிட்டி கார்பரேஷன், லோக்கல் அத்தாரிட்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கம்பெனி, மிஸ்டர் டாட்டா, இண்டிவிஜுவல், டாடா ஸ்டீல்ஸ் லிமிடெட் கம்பெனி, a family of Hindu, Bardhasan University, artificial juridical persons, A and B, legal heirs of C, அப்ப body of individuals, A and Co, a sole trade business. A and Co, a sole trade business. ஒரே ஆள் தானே இருக்கிறாரு. இங்கே ரோட்டு கடையில் எவ்வளோ கடைங்க இருக்கு. அவர் பாரு கடைக்கு ஒரு பேரை போட்டு அவர் உட்கார்ந்து தொழில் செய்கிறார். எஸ் சார், நோ, அது இதில் வரும், இண்டிவிஜுவல்ஸ் ஒன்லி. பேர் தான் ஏ அண்ட் கோ, பட் அதை நடத்துறது யாரு, ப்ராப்ளி ஏவா இருக்கலாம், அவர் மேலே தான் நம்ம டேக்ஸ் பண்ணணும். ரைட். ஸோ ஏ அண்ட் கோ இஸ் நாட் ஹேவிங் எ லீகல் செப்பரேட் என்டிட்டி ஹியர். ஏன்னு ஒரு தனி லீகல் என்டிட்டி கிடையாது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கிளியர். Now we'll move on to the next one. So section 2 clause 24, usually I'll skip this. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக சாப்டர் முடிச்ச பிறகு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இன்கம் அதை பற்றி தான் பார்க்குறோம், எல்லா இன்கம் அதில் வந்துட போகுது. அதுக்கு லிஸ்ட் பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈஸிலி. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓவர்லோட் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ். தென் வில் மூவ் ஆன் டு தி 2 more கான்செப்ட்ஸ் ஆஃப் taxation related, especially terms, definitions-ல. Now let's see. Amalgamation.
அமால்கமேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா existing company A, B, C அது மாதிரி n number of companies இருக்கு. One of the leading company takes over all the other companies. அதுக்கப்புறம் all the other companies closed. அல்லது n number of companies இருக்கு. A to Z னு ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க. இந்த கம்பெனி இது எல்லாத்தையோட மெர்ஜ் ஆயிடுது. there is no any more existing company. ரெண்டுமே நாம என்னன்னு சொல்லலாம்னா அமால்கமேஷன் சொல்லலாம். ரெண்டுமே சிம்பிளி மெர்ஜர். மெர்ஜர் ஆஃப் ஒன் ஆர் மோர் கம்பெனிஸ், அட்லீஸ்ட் ஒன்று இருக்கணும். இந்த கேஸ்ல அட்லீஸ்ட் 2 கம்பெனி இருக்கணும். ஒன் ஆர் மோர் கம்பெனி, ஏ பிஏ மட்டும் தன்னோட சேர்த்துக்கலாம், ஏ பியும் சியும் தன்னோட சேர்த்துக்கலாம், ஏ பிஏ சிடி மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனி சேர்த்துக்கலாம். ஓகே, அப்படி சேர்த்துட்டோம்னா அது பேர் அமால்கமேஷன். ஏபி ரெண்டும் சேர்த்து புதுசாக ஒன்று ஏபின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இல்லை டோட்டலாக டிஃப்ரெண்ட் நேம் எக்ஸில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மினிமம். ஆர் ஏபிசிடின்னு ஒரு 4 கம்பெனி இருக்குது, நானுமே சேர்ந்து புதுசாக ஏ டு டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். தட் இஸ் ஆல்சோ கம்பெனி மெர்ஜர், அமால்கமேஷன். So merger of one or more companies with another company is also amalgamation. Merger of 2 or more companies into one company is also amalgamation. Is that clear? Amalgamation க்கு என்ன conditions? A company, B company. B company now becomes part of A company. Right. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, பியோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் வந்து எங்கே போயிடும், ஏக்கு. அண்ட் liabilities ஆஃப் பி ஆல்சோ பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ. இதுக்கு முன்னாடி பியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தார், இவர் இதில் ஷேர்ஸ் வச்சிருந்தார். பி கம்பெனியை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இனிமேல் யார் கிடையாது, ஷேர் ஹோல்டருக்கு ஒன்றுமே கிடையாது. என்ன சார் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிம்பாரு. கவலைப்படாதுப்பா, இதை க்ளோஸ் பண்ணதுனால இங்கே வச்சிருக்கிற ஷேருக்கு ஈக்குவலண்டாக உனக்கு நான் ஏ கம்பெனியோட ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுறேன். அப்படின்னா ஏ கம்பெனி பி கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதோடைய நெட்வொர்த் என்ன இருக்கோ அதுக்கு தன்னுடைய ஷேர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஷேர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிக்கு கிடைச்சிடும். நவ் பி வில் டிஸப்பியர். இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்னா அட்லீஸ்ட் 75% வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் 75% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் வேல்யூ ஆஃப் தி அமல்கமேட்டிங் கம்பெனி பிகம் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த அமல்கமேட்டட் கம்பெனி. பி கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸில் 75% வந்து ஏ கம்பெனியை மாறின பிறகு ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், பி கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு ஏலேருந்து அவங்களுக்கு ஷேர் கிடைக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், 75%. அது என்ன சார் 75%? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் பி அப்படிங்கிற நாளில் அந்த நேமில் இருந்தனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் ஏவோட மெர்ஜ் பண்ணிங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை, அப்படி விரும்பாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பணத்தை கொடுத்து வெளியே அனுப்புங்க. அந்த நம்பர் எவ்வளோ இருக்கலாம்னா 25% இருக்கலாம். அதை மீன் பண்ணுறாங்க. சார் மொத்தமாக ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைன்னா சார், ஓகே மொத்தமாக ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைன்னா ஏ வந்து பி கம்பெனியை வாங்கிட்டு அதுக்கு வந்து இந்த அப்படி பைசா எவ்வளோப்பா 100 கோடியா கொடுத்துறேன் கிளம்பு. பி வந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் 100 கோடி கொடுத்துட்டு அவனோட ஷேர்லாம் க்ளோஸ் பண்ணுறான், போ ஷேர்லாம் கொடுத்துட்டு இந்த 100 கோடி அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் அக்விசேஷன், பர்ச்சேஸ். அமல்கமேஷன் கிடையாது. அமல்கமேஷன் என்ன அர்த்தம்னா 2 கம்பெனி மெர்ஜ் ஆகணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த செல்லிங் கம்பெனி நவ் பிகம்ஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் கம்பெனி. அட்லீஸ்ட் 75% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இருந்தால் சந்தோஷம். அட்லீஸ்ட் 75% இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து அக்விசேஷன், பர்ச்சேஸ். அது வந்து அமல்கமேஷன்லாம் நம்ம ட்ரீட் பண்ண மாட்டோம். ஏன் சார், அமல்கமேஷனில் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னுடைய சொத்தை நான் உங்களுக்கு விற்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அது விற்கும் போது ஏதாவது லாபம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும். ஆனால் அமல்கமேஷனில் 2 கம்பெனி இணையுது, இதே கம்பெனி தான் சார் அதுவும். இங்கே பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அங்கே இருக்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா இங்கேருந்து போன அந்த அசெட்டுக்கு டேக்ஸ் போடலை. 10 லட்சத்துக்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு 40 லட்ச ரூபா விற்றா 30 லட்ச ரூபா கெயின், அதுக்கு நான் டேக்ஸ் போடணும். அமல்கமேஷனாக இருந்தால் அந்த சொத்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரே கம்பெனி தான் சார், நேம் மட்டும் மாற்றிருக்கிறோம். அப்படியா, அந்த 30 லட்சம் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால்ட் அமல்கமேஷன். ஆல் திஸ் திங்ஸ் வில் பி ஸ்டடிங் இன் தி லேட்டர் ஆன் அலாங் வித் தி கேபிட்டல் கெயின் சாப்டர். அதுக்கு பேஸ் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக டெஃபினேஷன் சேர்த்துருக்கேன் அமல்கமேஷன் பற்றி. அமல்கமேஷனோட ரிவர்ஸ் டிமெர்ஜர்.
amalgamation உடைய reverse. பிரிஞ்சால் அது வந்து demergerல வரும். We'll see that now. Demerger. Okay. Demerger. Now, AB and Co. Private Limited. இது என்ன ஆயிடுச்சு சொன்னாக்க ஒரு சின்ன டிவிஷன் B and Co. அதை பிரிச்சு Bன்னு புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. டிசப்பியரேஜ் இனிமேல் இருக்கு இல்லையா? ஓகே, இதுக்கு பேரு ஓகே, இது பேர் demerger. This is called demerger. அதுக்கு பிறகு இந்த A கம்பெனியோடைய பேர் என்னன்னா demerged கம்பெனி. demerged கம்பெனி தனியா புதுசா ஒன்று உருவாகி இருக்கு இல்லையா? that is called resulting கம்பெனி. AB கம்பெனியோட சொத்துல ஒரு போர்ஷன் இங்க போயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 1000 கோடி AB கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி டிமெர்ஜ் ஆன பிறகு தன்னுடைய ஒரு 800 கோடியாகவும் 200 கோடி ரூபாய் உள்ள சொத்து பிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? இந்த கம்பெனியில் ஷேர் வச்சிருப்பான், இதுல ஷேர் வச்சிருந்திருப்பான், ஒரு 10 ஷேர் வச்சிருப்பாங்க. பிரிஞ்ச பிறகு பி கம்பெனில இருந்து ஒரு ஷேர் வரும். அதுக்கு பிறகு இவருக்கு 10 ஷேர் இருக்கும். இதுல அதே ப்ரொபோர்ஷனேட்டுக்கு ஒரு ஷேர் கிடைக்கலாம். என்ன காரணம்னா 1000 ரூபாய் ஷேர் இப்போ 800 போயிடுச்சு. அவருக்கு லாஸ் வருது இல்லையா? அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இதுல இருந்து ஒரு 2 ஷேர் கொடுத்துருவாங்க. அப்ப முன்னாடி 10 ஷேர்ஸ் இன் ஏபி பிஃபோர் த டிமெர்ஜர், இப்போ வந்து 10 ஷேர்ஸ் இந்த டிமெர்ஜர் கம்பெனி, 2 ஷேர்ஸ் இந்த ரிசல்டிங் கம்பெனி அவர் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த டிமெர்ஜர் வந்து எதுக்கு நடந்திருக்குன்னா ஐடிசி கம்பெனி நடந்திருக்கு. ஓகே, ஐடிசி கம்பெனி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தனியாகவும் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் தனியாகவும் பிரிஞ்சிருக்கு. 10 ஷேர் நீங்கள் ஐடிசியில் வச்சிருந்தால் பிரிஞ்ச பிறகு உங்களுக்கு 10 ஷேர் ஐடிசியில் இருக்கும், ஒரு ஷேர் வந்து அந்த இதில் வரும் உங்களுக்கு ப்ராப்ளி அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கும். 10:1 ரேஷியோவில் கொடுப்பாங்க. இஸ் தட் கிளியர்? Demerger refers to transfer of one or more undertaking by a company. One or more இதில் பிங்கிற அண்டர்டேக்கிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த கம்பெனிக்கு பேர் டிமெர்ஜ் கம்பெனி. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு புதுசாக உருவான அந்த கம்பெனிக்கு பேர் ரிசல்டிங் கம்பெனி. ஆனால் சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். எதுக்காக கண்டிஷன் சொல்கிறாங்க? அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது டிமெர்ஜர் கிடையாது, சேல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டிவிஷனில் இருக்கிற எல்லா சொத்தையும் கடனையும் ஒருத்தர் வித்துட்டேன் அப்படின்னா சேல் ஆஃப் த டிவிஷன். எவனோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி அதுக்கு வாங்கிட்டு ஒரு பைசா கையில் கொடுத்துருப்பான். அப்படி சேல் நடக்கும்போது சொத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏதாவது கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும். சேல் இல்லை சார், என்னோட என்டிட்டியை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தட்ஸ் அ அட்வான்டேஜ் ஹியர் யூ ஹேவ். ஆல் ப்ராப்பர்ட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த அண்டர்டேக்கிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு அட் புக் வேல்யூ. இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, பிளான், எக்யூப்மெண்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கன்சிடரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ். இதுக்கு வந்து என்ன அலாட் பண்ணியிருக்கணும்? ஷேர்ஸை தான் அலாட் பண்ணியிருக்கணும், வேற கேஷாக கொடுக்கக்கூடாது. அலாட் பண்ண ஷேர் இங்கே வந்துடணும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த டிமெர்ஜ் கம்பெனி ஹோல்ட்ஸ் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த ரிசல்டிங் கம்பெனி. ஓகே, டிமெர்ஜுக்கு முன்னாடி இருந்த கம்பெனியில் நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா டிமெர்ஜ் ஆன பிறகு உங்களுக்கு அதே போர்ஷனில் ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். முன்னாடி 100 பேர் இருந்தாங்க, இப்போ அதே 100 பேர் பிலையும் ஹோல்ட் பண்ணியிருப்பான், ஏபிலையும் ஹோல்ட் பண்ணியிருப்பான். சில பேருக்கு எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு பி கம்பெனியில் இருக்கிற ஷேர் எனக்கு வேண்டாம், ஏபியில் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்டால் 25% டாலரன்ஸ் லிமிட் இருக்குது. அட்லீஸ்ட் 75% should be continuing here. Shareholders of the demerged company hold at least 75% of the resulting company's shares. And demerger is a compliances with the tax provision. இதுக்கு tax provisionsலாம் நம்ம apply பண்ணி ஆகணும். We'll see that separately later on along with the capital gains chapter. So we have studied all the major important definitions except income. Income அப்படிங்கிறத தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். Is that clear?
So what are the definitions we have completed? Assessee na yaru, assessment na enna, Indian na enna, income na enna, persons பார்த்தோம், firm, partner, partnership இதெல்லாமே as per the definition given in partnership act னு பார்த்தோம். கம்பெனியில் domestic company, Indian company, foreign company, company in which public is not substantially interested. அப்போ substantially interested-னா யாரு, இல்லைன்னா யாரு அப்படிங்கிறது ரெண்டையும் பார்த்தோம். Then apart from that, amalgamation, demerger we have completed. Income மட்டும் நான் skip பண்ணியிருக்கிறேன். You can refer that particular one later on so that you will be able to understand easily. There will not be any more confusions with the definitions, code terms. Clear? So we'll be now dealing with tax rates and tax calculations all. Tax rates and calculations. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா rates of income tax applicability for different persons. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. இண்டிவிஜுவலுக்கு வேற மாதிரி இருக்கும், ஏஓபி பிஓஐக்கு வேற மாதிரி இருக்கும், கம்பெனிக்கு வேற மாதிரி இருக்கும், சில எக்ஸம்ஷன் வேற மாதிரி இருக்கும். So you have to understand all. அந்த ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸை அப்ளை பண்ணி டேக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த டேக்ஸ் சில பேருக்கு ஒரு டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது பேர் ரிபேட். அதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன் வாட் ஆர் த சினாரியோ வில் என்ஜாய் த ரிபேட். அண்ட் இன் அடிஷன் டு த டேக்ஸ், இஃப் யூ ஆர் பீங் த ஹையர் இன்கம் ஆனர், அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அடிஷனல் ஒரு டேக்ஸ் போடுவாங்க. 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா ஒரு அடிஷனல் டேக்ஸ் போடுவாங்க, ரெகுலர் டேக்ஸ் தாண்டி. தட் இஸ் கால்ட் சர்சார்ஜ். இந்த டேக்ஸ் எல்லாமே பிளானிங் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இயர்லி ஒன்ஸ் பட்ஜெட் போடுறாங்களே, பட்ஜெட்டில் இந்த வருஷம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக செலவு. அது இல்லாமல் ஸ்பெஷலாக சில செலவுகளுக்காக பணத்தை வாங்குவாங்க, அது பேர் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். தட் வில் பி ஃபாலோயிங் அண்டர் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். கிளியர்? These are the 4 predominant aspects we are going to study here. Now, tax rates பொறுத்த வரைக்கும் tax rates ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்னு ஆப்ஷனல். ஒன்னு சொல்லல அப்படி சொன்னாக்கா it will be falling under default only under section 115 BAC. Okay, section 115 BAC. And optional also we have default tax regime and optional tax regime. நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எதுவுமே சொல்லலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் எடுத்துக்கும். இல்லை சார் நான் ஆப்ஷனல் போய்க்கிறேன்னு சொன்னால் ஆப்ஷனல் டாக்ஸ் ரேட் வில் பி அப்ளிகபிள். திஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், ஹஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி எல்லாத்துக்கும் இதுதான் டேக்ஸ். அப்போ யாரெல்லாம் இன்னும் வரல, கம்பெனி வரல, ஃபேம் வரல, தென் local authority along with the cooperative society. Okay, cooperative society in the cases la namakku varala. And I think company is available at final level, not at inter level. CL firm kuda oru part mattum da irukku. Okay, idu rendum CL வந்து இதை பார்ப்பீங்க, இதை பார்ப்பீங்க. கம்பெனி வில் பி அட் ஃபைனல் லெவல், யூ நோ நீட் டு வரி அபவுட் தட். ஓகே, சிஏல வந்து ஃபேம் இருக்குது, மிச்சம்லாம் இல்லை. சிஎம்ஏல வந்து ஃபேமும் இருக்குது, லோக்கல் அத்தாரிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு பார்ட் இருக்குது நமக்கு. கம்பெனி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த இன்டர் லெவல். கிளியர்? டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிமில் டேக்ஸ் ரேட் என்ன அப்படின்னு சொன்னாக்க
உங்களுடைய நெட் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் ரேட் இருக்குது. 0லேருந்து 3 lakhs வரைக்கும் உங்களுடைய இன்கம் இருந்தால் applicable tax rate being tax percentage being nil, ஒரு பைசாவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். 3 lakhsலேருந்து 7 lakhs வந்துச்சு அப்படி சொன்னாக்க only 5% will be leviable. 7 lakhsலேருந்து 10 lakhs வந்துச்சு அப்படி சொன்னாக்க you have to pay 10% only. 10 lakhsலேருந்து 12 lakhs வந்துச்சுன்னா அதுக்கு 15% you have to pay the tax. 12 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கமுக்கு 20% tax rate will be applicable, and 15 lakhsக்கு மேலே போயிடுச்சு அப்படி சொன்னாக்க 30% will be applicable. Is that clear? Now, can I go for the optional, sir? வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்குறீங்களா சார்? இருக்குது இன்னொரு ரேட். இந்த ஆப்ஷனல் டேக்ஸ் ரேட்டில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆப்ஷனல் டேக்ஸ் ரேட் ரைட், in case of optional, யாரெல்லாம் அப்படி சொன்னாக்க net income and tax percentage. If the net income is 0லேருந்து 2.5 lakhs வரைக்கும் இருக்கிற இன்கம் ஆக இருந்துச்சுன்னா nil will be tax rate. 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் இருந்தால் 5% tax rate. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20% tax rate. 10 lakhsலேருந்து எவ்வளோ போனாலும் 30% tax rate will be applicable. இது யாருக்கு அப்படி சொன்னாக்க இண்டிவிஜுவல், ஹஃப், ஏஓபி, பிஒஐ அண்ட் ஏஜேபி அதே மாதிரி தான். ஆனால் இண்டிவிஜுவலில் 2 கேட்டகரி இண்டிவிஜுவல் இங்கே வரமாட்டாங்க. யார் அப்படி சொன்னாக்க பீயிங் இண்டிவிஜுவல், ஏஜ் பீயிங் 60 years plus, சீனியர் சிட்டிசனாக இருக்கும். அண்ட் பீயிங் சீனியர் சிட்டிசன், ஓகே, அண்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். சீனியர் சிட்டிசனாக இருக்கணும், ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த 2.5 மட்டும் கிடையாது, 3ன்னு மாற்றிக்க, மிச்சம்லாம் சேம் டிட்டோ. நெட் இன்கம், டேக்ஸ் பர்சன்டேஜ் 0லேருந்து 3 lakhs வரைக்கும் nil, 3 lakhsக்கு மேலே 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhsக்கு மேலே 10 lakhsக்குள்ளார 20%, 10 lakhsக்கு மேலே 30%. ஓகே, இண்டிவிஜுவல் கேஸில். ஓகே, நான் அதுவே இண்டிவிஜுவல் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் 5 lakhs வரைக்கும் கிடையாது, 5 lakhs வரைக்கும் ஒன்றும் கிடையாது. 0லேருந்து 5 lakhs வரைக்கும் nil, 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20%, மிச்சம்லாம் சேம். 10 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 30%. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த 50,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அந்த 50,000க்கு 5%னா 2,500 ரூபாய் இவருக்கு கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு காட்டிலும் இவங்களுக்கு 2,500 ரூபாய் கம்மியாக இருக்கும். இங்கே வரும்போது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடையாது. 2லேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2 லட்சத்துக்கு 5% 12,500 ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருந்தால் சூப்பர் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன் சொன்னால் 60 வயசுக்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன். இஸ் தட் ஓகே? 60 வயசுக்கு மேலே இருந்தால் சீனியர் சிட்டிசன். இஸ் தட் கிளியர்? So, except 1 and 2,
1 being senior citizen, 2 being super senior citizen. அதுவே 80 வயசு சார், 90 வயசு சார், ஆனால் நான் ரெசிடென்ட். அப்போ அவர் எதில் வருவார் அப்படி சொன்னாக்க டிஃபால்ட் இதில் தான் வரணும், ரெகுலரில் தான் வரணும். அதாவது 0 to 2.5 lakhs வரைக்கும் இருக்குது நெல், 2.5ல 7 வரைக்கும் இருக்குது, 5 வரைக்கும் இருக்குது, 5% வருதுல அந்த ஸ்கீமில் வந்துருவாங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ரெசிடென்ட்னா இந்தியாவில் இருக்கணும் டிஃபால்ட். We'll consider the residential status separately in a new chapter. Okay, we'll see that later on. Residential chapter, tani chapter. Introduction class la adha pathi na vilakam kuduthirukren. Number of days stay based panni avanga residential status nama decide pannalam apditte. If his residential status confirms that is a non-resident sonnal automatically ungalku 0 to 2.5 lakhs varaikum niludam. Adukku mela pochuna neenga onna da age irundhalum ore category la da varuvinga, right? So you have to understand this one. Now இது டாக்ஸ் ரேட்ஸ். ரிபேட் எப்படி சார் இருக்கும்? ரிபேட் டாக்ஸ்லேருந்து தள்ளுபடி, அதை கிளைம் பண்ணணும் அப்படி சொன்னாக்க ஓகே. இந்த கேஸில் எப்படி கிளைம் பண்ணுறது? அதே ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிமில் எப்படி கிளைம் பண்ணுறது? ஆப்ஷனல் டாக்ஸ் ரீஜிமில் ரொம்ப சிம்பிள். ரிபேட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா 12,500. 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கண்டிஷன் 1, he should be resident. Condition 2, his total income should be less than or equal to 5 lakhs. இருந்தால் அவங்களுடைய டேக்ஸ்லேருந்து 12,500 rupees வரைக்கும் தள்ளுபடி கிளைம் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 12,500 வரைக்கும் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு 12,500 கிளைம் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? Now, default tax regime வந்தா அதில் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 lakhs ஆக இருந்துச்சுன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 lakhs. ஓகே, எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க you can claim up to 12,500. You can claim up to 12,500. Rebate being 12,500. Suppose if the total income is more than 7 lakhs இருந்தா என்ன சார் பண்ணலாம்? 7 லட்சம் அல்லது அது கீழே இருந்துச்சுன்னா, சாரி, not 12,500, 25,000, double the value. I made a mistake. This is 25,000 you can claim. 25,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இஃப் யுவர் இன்கம் இஸ் மோர் தென் 7 lakhs இருந்துச்சு அப்படி சொன்னால் என்ன பண்ணலாம்? ஓகே, இன் திஸ் கேஸ் இதை நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன். 7 lakhsக்கு மேலே இருந்தால் tax on total income right, and total income minus 7 lakhs. This will be the maximum possible rebate is available. Okay, total income suppose 8 lakhs போயிடுச்சுன்னா 8 lakhs முதல் டேக்ஸ் கண்டுபிடிங்க. டோட்டல் இன்கம் வந்து 7 lakhs லெஸ் பண்ண என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு என்ன நம்பர் இருக்கோ that will be restricted to 25,000. அதுக்கு மேலே போகக்கூடாது. You have to compare with the 25,000. அதுக்கு மேலே போகக்கூடாது. You compare this with 25,000. Whichever is lower can be deductible. Is that clear? If it is being 7 lakhs and more. ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். So that you will be able to understand all these things in detail. இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தா எதில் டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் 20% தான் வருது. இங்கே 10 லட்சத்துக்கு மேலே போனாலும் 30%. ஸோ ஆப்ஷனல் டேக்ஸ் ரீஜிமில் டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்குது. 5 lakhs கீழே 5%. இங்கே 7 lakhs கீழே வரைக்குமே 5% தான்.
3 லட்சம் வரைக்கும் இங்கே டேக்ஸ் கிடையாது, அங்கே வந்து 2 லட்சம் வரைக்கும் தான் டேக்ஸ் கிடையாது. இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இது வரதுக்கு முன்னாடி ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் எக்கச்சக்கமாக டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்கம் வந்து ரொம்ப டிடக்ஷன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். Now if you want to shift yourself from 115 BSc, from old to 115 BSc new tax regime, forego lots of deductions. Okay, like வீடு ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, கடன் வாங்கி அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா வரைக்கும். சப்போஸ் உங்களுடைய வருமானம் வந்து 6 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுங்க, ஓல்டு டேக்ஸ் ரீஜிமில் போனீங்கன்னா அந்த 6 லட்சத்தில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் கடனுக்கான வட்டி கட்டிங்கன்னு லெஸ் பண்ணிங்கன்னா 4 லட்சம் தான். 4 லட்சம் வந்துச்சுன்னா டேக்ஸே கட்ட வேண்டாம். ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 1.5 லட்சம் ரூபா வருது, அதுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க, ரிபேட் வேறு கொடுத்துருவோம், ஸோ எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாவா 1 பைசா டிடக்ஷன் கிடையாது. இந்த 6 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்டுங்க. 6 லட்சத்துக்கு டேக்ஸ் எவ்வளோ வருது? 7 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது? 5% தான். ஆனால் அதுலேயும் ரிபேட் இருக்குது. அப்போ உங்களுக்கு இது பெட்டரா அது பெட்டரான்னு தெரியல, என்ன பண்ணலாம்? யூ கேன் கேல்குலேட் அண்டர் போத் த மெத்தட். யூ கேன் ரெக்கமெண்ட் த பெஸ்ட் மெத்தட் டு ஆர் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் டு த டேக்ஸ் பேயர். இதுவா அதுவா ரெண்டுலேயுமே கேல்குலேட் பண்ணி இதில் ஜாஸ்தி டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்கோ அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவும் போயிடும், ஓல்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 70% வந்து ஓல்டு ரீஜிமில் இருக்கிறாங்க. சார் நியூ ரீஜிமுக்கு வந்துட்டாங்க. 70% ஷிஃப்டட் டு நியூ ரீஜிம். ஏன்னா அதில் டேக்ஸ் யூஸ்வலாகவே கம்மியாகுது. என்ன காரணம்? டிடக்ஷன்ஸ்லாம் விட்டுரு, நான் இந்த அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டான். கவர்மெண்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் போட்டு நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வரும்போதே சொன்ன நியூ டேக்ஸ் ரீஜிம் ஓல்டு டேக்ஸ் ரீஜிம் அன்றைக்கே சொல்லிட்டேன், நீங்கள் எல்லாமே நியூ டேக்ஸ் ரீஜிம் போயிடுங்க, ஓல்டு நமக்கு லாபமாக இருக்காது. ஏங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். ஓல்டு டேக்ஸ் ரீஜிமை ஒழிக்கிறது, அதை கட் பண்ணணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன். நியூ டேக்ஸ் ரீஜிமில் போகணுன்னு இன்டென்ஷன். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொண்டு வந்ததுலேருந்து ஓல்டு டேக்ஸ் ரீஜிம் அதே நம்பரில் இருக்குது. 0லேருந்து 2.5 வரைக்கும் நோ டேக்ஸ், 2.5லேருந்து 5 வரைக்கும் 5%. ஆனால் நியூ டேக்ஸ் ரீஜிமில் 0 to 3, 3 to 6, 3 to 6 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 3 to 7 ஆக்கிட்டாங்க. 25,000 ரிபேட் கொடுத்துட்டோம். அப்போ இதை கட்டிலும் டிஃபால்ட்டே அது லாபம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கே மாறுறாங்க. புதுசாக ஒரு ஆக்டை கொண்டு வந்தால் எல்லாம் தகராறு பண்ணுவீங்க, சண்டை போடுவீங்க, என்ன இப்படி மாற்றிவிட்டீங்க அப்படின்னு கவர்மெண்ட் திட்டுவீங்க. அப்போ என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்? பழசும் இருக்குது புதுசும் இருக்குது. பழசு வேணா பழசு போ, புதுசு வேணா புதுசுவா. புதுசில் என்ன பெனிஃபிட்? எந்த டிடக்ஷனும் கிடையாது. ஆனால் டேக்ஸ் ரேட்டை குறைச்சிட்டோம். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரீஜிம் பெட்டராக இருக்குது. இப்போ திரும்ப ரெக்கமெண்டேஷன்ஸ் போயிருக்கு. ஓல்டு டேக்ஸ் ரீஜிமில் டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். எல்ஐசி வாங்கினீங்கன்னா அந்த எல்ஐசி வாங்கினதுக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டினீங்க இல்லையா, ப்ரீமியமு, அதை நீங்கள் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க அது ப்ரீமியம் கட்டுறீங்களே, அது டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அண்டு பேரண்ட்ஸுக்காக நீங்கள் மெடிக்கல் பாலிசி வாங்கினீங்கன்னா அதுக்காக செலவு பண்ணிங்கன்னா அது டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். குழந்தை எஜுகேஷனுக்காக கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தனால அதை நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணியும் டேக்ஸ் கட்ட வேண்டிய நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது? டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிமில் இருக்க டேக்ஸை கட்டி ஜாஸ்தி இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நான் ஏன் எல்ஐசியில் இன்சூர் பண்ணேன், இன்வெஸ்ட் பண்ணோம். முன்னாடி ஏன் எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணேன்? எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணால் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், டேக்ஸ் கம்மியாகும், அது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணான். இப்போ ஒன்றுமே கிடையாதுன்னு எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்கள கத்துறாங்க, திரும்ப அந்த ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அதான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்ம எஃப்எம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துங்க. ஸோ நோ மோர் கிரிட்டிக்ஸ் ஹியர். ஓகே, no more critics here. That's the case here. You will now learn how we can calculate taxes based on the first page. இந்த ஒரு பேஜில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம டீட்டெயிலாக பல illustration பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ திங்க் ஃபுல் டே இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த டேக்ஸ் ரேட் கேல்குலேஷன்ஸ் தான். டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, now we'll start with basic illustration. இது ரிபேட் தவிர சர்சார்ஜ் ஒன்று இருக்கு, ஹஃப் ஒன்று இருக்கு, சரி செஸ் ஒன்று இருக்கு. Health and education cess. This will be called as health and education cess. This is always 4%. Surcharge I have to refer in detail, teach you in detail. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். டிஃபால்ட் எப்போதுமே செஸ் உண்டுங்க, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஓகே, ஹையர் எஜுகேஷன் செஸ். ஓகே, I can name this being health and education cess னு வச்சுக்கலாம். 4% default.
ஓகே, ஸோ எதை calculate பண்ணாலும் ஃபைனல் டேக்ஸோட நீங்கள் 4% சேர்த்துடணும். வாட் அபவுட் சர்சார்ஜ் சார்? ஆன் கிராசிங் certain limit of your income, that will be applicable, otherwise it's not so. So I have given the idea here. If you want to go for this one, you have to forego lots of deductions. Many deductions and exemptions. ஆனால் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒன்று தான் ட்ராபேக் இங்கே. We'll start with one illustration, then we'll have a break, then we come up with fresh mind to complete all the things. Okay. Now, first question. Mr. Assessee has a total income of 16 lakhs for the previous year 24-25, comprising income from house property and interest on fixed deposits. Okay. Compute his tax liability. Okay. For the assessment year 25-26 under the default tax regime. Default tax regime சொன்னாலே உங்களுக்கு தெரியும், 0லேருந்து 3 lakhs வரைக்கும் nil rate, 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் 5%, 7 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும் 10%, 10 lakhsக்கு மேலே 12 lakhs வரைக்கும் 15%, 12 lakhsக்கு மேலே 15 lakhs வரைக்கும் 20%, 15 lakhsக்கு மேலே 30%. And surcharge applicable based on the level of income. Health and education cess will always be applicable at a default rate of 4%. அப்போ இவரோட இன்கம் வந்து 16 lakhs, அதில் 0 to 3 lakhs வரைக்கும் இருக்கிறது nil rate. அப்போ டேக்ஸ் ரேட்டு, tax amount 0. 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் இருக்கு, அதுக்கு வரும்போது 5%, 20,000 rupees. 7 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 10%, 7லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 3 lakhsக்கு 10%, 30,000 rupees. 10 lakhsக்கு மேலே up to 12 lakhs வரைக்கும் 15%, அதுவும் 30,000 rupees. 12 lakhsக்கு மேலே 15 lakhs வரைக்கும் 20%, 60,000 rupees. 16 lakhsக்கு மேலே 15 lakhs மேலே சாரி எவ்வளோ வந்தாலும் இங்கே 16 தான் வந்திருக்கு, அப்போ அதுக்கு 30%, 30,000. Total value being 1,70,000 rupees. So rebate இருக்கு. What about the rebate, sir? Okay, rebate. Marginally இருந்தால் தான் உங்களுக்கு ரிபேட் இருக்கும், இது இங்கே வராது, ரிபேட் வராது. ஸோ யூ கேன் ஸ்கிப் திஸ். 7 lakhs கீழே இருந்துச்சுன்னா ரிபேட் கிடையாது. 7 lakhs மேலே ஒரு 7 lakhs 10, 11, 7 lakhs 20 வந்தால் உங்களுக்கு ரிபேட் வரும், இல்லைனா அதுவும் வராது. ஓகே. டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் இன்கம் மைனஸ் 7 lakhs அப்படின்னா வரல, அதுவும் சப்ஜெக்ட் டு லிமிட் ஆஃப் 25,000. ஸோ இது வராது, அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். And what about the surcharge, sir? அதுவும் applicable கிடையாது. Then you can default health and education cess can be addable at the rate of 4% on this. இதுக்கு 4% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 6,800. So the total tax payable here being 1,76,800. Clear?
So rebate என்ன சொன்னோம், total income minus 7 lakhs, total income 16 லட்சம், 7 lakhs subtract பண்ணிட்டீங்கன்னா 9 lakhs. Tax on this total income being 1,70,000 rupees. அப்ப அந்த வேல்யூ வந்து நமக்கு டோட்டலாவே டிஃபரெண்ட் நம்பர் வருது. ஓகே, மைனஸ்ல வந்துருது. ஓகே, tax on total income minus this one. Tax on total income 1.7 lakhs. அப்ப இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணாக்கா எவ்வளவு வருது, நெகட்டிவ் வேல்யூ வந்துருது. அப்ப nothing can be deductible. Nothing can be deductible. What is the negative value? 7.3 lakhs negative value வருது. So nothing is deductible. So rebate என்ன சொன்னேன், tax on total income minus 7 lakhs. இது ஆக்சுவலாக 25,000 தான் இருக்கும். அதுதான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். tax on total income வந்து நமக்கு 1.7, total income minus 7 lakhs லெஸ் பண்ணால் 9 lakhs, லெஸ் பண்ணால் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ யூ வில் நாட் கெட் ரிபேட். 7 lakhsக்கு மேலே ஒரு சின்ன நம்பர் வரைக்கும் இந்த ரிபேட் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கும். 7 lakhs வரைக்கும் கிடையாது, அதுக்கு மேலே போச்சுன்னா சின்ன நம்பர் வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ வித் தட் ஐ ஜஸ்ட் பிரீஃப்ட் ஆல் த கான்செப்ட் டு ஸ்டார்ட் வித் tax treats. Mr. Assessee, aged 24 years and a resident in India, has a total income of rupees 6.5 lakhs, comprising his salary income, interest on bank fixed deposits. Actually, இப்போ நம்ம பார்க்குற ரேட் எதுக்கெல்லாம் பொருந்தாது அப்படி சொன்னாக்க, long term capital gain under section 112, short term capital gain under 111A, long term capital gain under 112A, and some casual incomes, winning. Predominant the 4 இன்கமுக்கு இந்த ரேட் applicable கிடையாது. We'll study that later on. Okay, clear? Now, long term capital gain 112, short term capital gain 111A, and long term capital gain and some other incomes. Mathapadi as usual undu, and find the tax liability under default tax regime under section 115 BSc. So your total income in this case being 6.5 lakhs. Okay. I can make it 7.5 lakhs. 7.5 lakhs. You know that up to 0 and 3 lakhs varaikkum, tax rate being nil. So அதனால tax amount வந்து எவ்வளவு இருக்கு, 0. Okay, 6.5 இருக்கட்டும், no issues. No issues. Okay. அப்ப 3 to 6.5 lakhs வரைக்கும் இருக்கு இல்லையா, 3 to 6.5 lakhs, அதுக்கு 5% will be leviable. 3,50,000 5% போட்டீங்கன்னா 17,500. 17,500. Now rebate will be applicable. Rebate வரும்போது எப்ப applicable na, if the total income is less than 7 lakhs இருந்துச்சுன்னா applicable, less than or equal to 7 lakhs. Maximum will be 25,000. Maximum 25,000 17,500 இருந்து 25 less பண்ணா மைனஸ்ல போடக்கூடாது. Restricted to only the income available, income tax available. Negative value எப்போதுமே போகக்கூடாது after deduction, so nothing is taxable. So health and education cess also be not applicable here. That's all.
Clear? Come on, try the next one. Those who have completed. இதுவே 7,15,000 இருந்தால் எவ்வளோ இருக்கும்? Make it faster. 6.5 lakhs பதில் 7,15,000 ஆக இருந்தால் என்ன வேல்யூ வரும்? ஸோ 0லேருந்து 3 lakhs வரைக்கும் nil rate. அப்போ டேக்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? nil. 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் 5%, 20,000 rupees. 7 lakhsக்கு மேலே up to 10 lakhs வரைக்கும், பட் இங்கே 7.15 lakhs தான் இருக்குது, அதுக்கு 10%. அப்போ 1,500, 21,500. ரிபேட் அப்ளிகபிளா அப்படின்னு சொன்னாக்க, if the total income is more than 7 lakhs இருந்தால் to certain extent வரைக்கும் available. அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க, okay, you have to find out tax on total income. Total income க்கு tax 21,500 and total income minus 7 lakhs. Total income 7.5 lakhs, அதில் 7 lakhs லெஸ் பண்ணிங்கன்னா 15,000. 15,000 இதுலேருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரிபேட்டிங்க. 25,000 மேலே போகாது. எவ்வளோ வந்திருக்கோ? 6,500. யூ கேன் டேக் தட். ஸோ 21,500ல 6,500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 15,000 இஸ் த taxable value. If the total income is more than 7 lakhs, then you have to apply this formula. Tax on total income. Another one is அதுலேருந்து நம்ம எதை லெஸ் பண்ணோம்னா total income minus 7 lakhs. அப்போ எது வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 7.25 lakhs வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா யூஸ்லெஸ். இது ஐ திங்க் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பர்ஸ் மாற்றி மாற்றி போட்டு. ஓகே, 15,000 சர்சார்ஜ் கிடையாது. Then you can add the health and education cess at the rate of 4% on this. So 4% being 600, the total taxable value being 15,600 here. Clear? Clear and text பண்ணுங்க. We'll move on to the next one. Now let's move on to the next one. இப்போ ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் regime இருந்தால் சம் எப்படி வரும் அதை பார்க்க போகிறோம். ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் regime. Now, Mr. Set has a total income of rupees 4.5 lakhs for the previous year 24-25, comprising income from house property and interest on FD. Specific சொல்லிட்டேன், we don't have the special kinds of incomes here. Compute is the taxability on the for the assessment year 25-26, assuming
his age is 45, 65 இதெல்லாம் இருக்கு. Assume Mr. Set has shift out of the default tax regime under section 115 BAC. அப்படின்னா default tax regimeல இல்லை, optional tax regimeல இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 45 years ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படி சொன்னாக்க எது வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னா 0லேருந்து 2.5 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 65 years அண்ட் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்தால் 0லேருந்து 3 lakhs வரைக்கும் கிடையாது. 85 சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கும்போது 0லேருந்து 5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 4, 5, 6, 45, 65, 85 எல்லாருமே நான் ரெசிடென்ட். Non-resident will fall under the same category here like. Okay. ஸோ அதனால் இதை நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ண வேண்டாம். நான் ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது ரெகுலர் ஆளுங்களுக்கு எப்படி நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி தான் சீனியர் சிட்டிசனோ சூப்பர் சீனியர் சிட்டிசன் ப்ரொவிஷன்ஸோ அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் ரிபேட் யார் யாருக்கு உண்டு? ரிபேட் யார் யாருக்கு உண்டு? இவங்க 3 பேருக்கு உண்டு. யாருக்கு ரிபேட் கிடையாது? நான் ரெசிடெண்ட்டுக்கு ரிபேட் கிடையாது. So that you have to understand. Okay. Now I am going to calculate for the first one. Scenario 1. Scenario 1. Where the total income being 4,50,000 rupees. 4,50,000 rupees. If you are shifting out of the default tax regime or optional tax regime, so null 0 and the 2.5 lakhs வரைக்கும் nil tax rate will be there, and tax amount is also nil. Okay. 2.5 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் வந்தால் 5%, 5 lakhsக்கு மேலே up to 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhsக்கு மேலே எவ்வளோ போனாலும் 30%. இதுதான் டிஃபால்ட். இதுதான் டிஃபால்ட். அப்போ 4.5 lakhs வரும்போது 0 to 2.5 lakhs வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. 2.5 lakhsக்கு மேலே அப் டு 5 lakhs வரைக்கும், பட் 4.5 lakhs தான் இருக்கு. ஓகே. அப்போ அந்த இனிஷியல் இன்னொரு 2 lakhs தான் இருக்கு. அந்த 2 lakhsக்கு 5% போட்டால் எவ்வளோ வருது? 10,000 rupees. 5 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும், 10 lakhsக்கு மேலே எவ்வளோ போனாலும் அப்போ இது ரெண்டு அப்ளிகபிள் இல்லை. 10,000 rupees. 10,000 rupees. What about the rebates, sir? Rebate under section 87A. Section 87A ல ரிபேட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, number 1, he should be a resident, and number 2, total income in this case should be less than or equal to 5 lakhs. ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க 12,500 கிளைம் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிமில் 25, இங்கே வந்து அதில் பாதி 12,500 தான், அதுவும் மேக்ஸிமம். அப்போ இங்கே 10,000 இருக்குன்னா 10,000 இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங் இஸ் டேக்ஸபிள் ஹியர். நத்திங் இஸ் டேக்ஸபிள். ஐயா 5 lakhs கீழே தானே இருக்கு. Then you can enjoy. Is that clear? Then what about the health and education, says? Also not applicable. Also not applicable. Clear? Now, clear text pananga. We'll move on to the next one.
ஆன்லைனில் இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Now, we'll move on to the next one. Second, 4,50,000. Okay, his status being resident, 60 க்கு மேல இருக்கிறதுனால senior citizen. Senior citizen கேஸ் வரும்போது 0 ல இருந்து 3 lakhs வரைக்கும் nil rate, 3 lakhs ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs ல இருந்து 10 lakhs வரைக்கும் 20, 10 lakhs க்கு மேல இருந்தா 30. Very good. So answer is posted already. Vishal has posted. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். தனியாக வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். So the value being 4.5 lakhs here. Okay. 4.5 lakhs, situation 2. His status being resident and senior citizen. Right. 0 ல இருந்து 3 lakhs வரைக்கும் nil and 3 lakhs ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5%. But 5 lakhs வரைக்கும் இல்லை. ஓகே, இங்கே 5 lakhsக்கு மேலே இல்லை, 4.5 lakhs தான் இருக்கு. அப்போ 3 to 4.5 lakhs இருக்கக்கூடிய அந்த 1,50,000 5% போட்டிங்கன்னா the value being 7 எவ்வளோ 7,500. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிடென்ட்டுக்கும் இந்த சீனியர் சிட்டிசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2,500 ரூபாய் தான் இருக்கும். இங்கே 10,000 இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 2,500 ரூபாய் கம்மியாக இருக்கும். ரைட், 7,500. What about the rebate under section 87A? இதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் யாராக இருக்கணும்? ரெசிடெண்ட்டாக இருக்கணும். and your total income should be less than or equal to 5 lakhs இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. rebate can be claimable, but the maximum rebate is 12,500. The entire 7,500 is deducted, so nothing is taxable. Health and education cess is also not taxable, not available here. Clear? Scenario 3. போட ஆரம்பிச்சிருங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பதிலாக தேர்ட் சப்டிவிஷன்ல சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 years மேல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. எஸ், third one, resident age 85 அப்படிங்கறனால சூப்பர் சீனியர் சிட்டிசன் 0 ல இருந்து 5 lakhs வரைக்கும் nil, 5 lakhs ல இருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhsக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் 30%. யூசுவல் ரிபேட் இங்கே அப்ளிகபிள் இருக்காது, ஏன்னா 5 lakhs வரைக்கும் ஆல்ரெடி நோ டேக்ஸ். rebate will be available under section 87A, maximum 12,500. Right. Scenario 3 வரும்போது 0 to 5 lakhs இருக்கு, value being 4.5 lakhs income. 0 to 5 lakhs வரைக்கும் nil rate, 5 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhsக்கு மேலே எவ்வளோ போனாலும் 30%. 4.5 lakhs தான் இருக்குது, nothing is taxable. What about the rebate, sir?
rebate can be eligible as he is being the resident and total income should be less than or equal to 5 lakhs. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ rebate under section 87A is applicable, but maximum 12,500 is eligible. But 0 தான் இருக்கு, nothing is taxable. Health and education cess is also nothing is leviable. அப்போ rebate applicable இல்லையா சார்னு சொன்னால் நான் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கல டேக்ஸ் ரேட்ஸ். Suppose if you go for this one long-term capital gain and Tribune A, 20% வரைக்கும் tax levy பண்ண முடியும். அப்போ 20% போட்டிங்கன்னா இந்த 1 லட்சத்துக்கு 20% போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 30,000 வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் இன்கம் இல்லாத போது இந்த ரிபேட் நமக்கு யூஸ் ஆகலை. மற்றபடி இருக்குது, சான்சஸ் இருக்குது டு பே த என்ஜாய் த ரிபேட் ஆல்சோ, ரைட்? ரெசிடென்ட் சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எந்த இன்கமும் கிடையாது, அவருக்கு வந்து இன்கமே வந்து என்னது டிஃபால்ட்டாகவே. ஸோ இட் கெட்ஸ் ஓன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் டாக்ஸபிள் த ரேட் ஆஃப் 20%. எவ்வளோ வந்திருக்கு அப்படி சொன்னாக்க ஒரு 4.5 lakhs வந்திருக்கு. அப்போ 4.5 lakhs 2.5 lakhs போக இருக்கக்கூடிய 2 lakhsக்கு சரி. ஸோ தென் ரிபேட் கிடைக்காத சுச்சுவேஷனில் they are not eligible for that. அந்த கேசஸில் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் சூப்பர் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் 0 தான் வரும், ரொம்ப ரேரஸ்ட் சுச்சுவேஷன். ஓகே, அதனால் இது நீங்கள் ஈஸியாகவே மைண்டில் வச்சுக்கலாம். 0 only the answer. So I completed 1, 2, 3. Now, 4, 5, 6 எல்லாமே சேம். நான் ரெசிடென்ட் அப்படிங்கிறதுனால இந்த லிமிட்லாம் கிடையாது. இஃப் இஸ் பீங் த நான் ரெசிடென்ட் சிம்பிள், whoever it may be, senior citizen, super senior citizen and others, எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். 0 to 2.5 lakhs வரைக்கும் நில் ரேட்டு, 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் வந்தால் 5%, 5 lakhsலேருந்து 10 lakhsக்கு 20%, 10 lakhsக்கு மேலே போச்சுன்னா 30%. ரிபேட் under section 87A, in this case it is not applicable. In this case the rebate is not applicable. Okay, let's see. 4, 5, 6 மூணு கேசஸ்லுமே total income being 4.5 lakhs. 0லேருந்து 2.5 lakhs வரைக்கும் நில் ரேட், 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5%. இங்கே ஒரு 2.5 lakhs இருக்குது. 4.5 lakhs 2.5 போக இன்னொரு 2 lakhs இருக்குது, அதுக்கு 5% போட்டிங்கன்னா 10,000. 5 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhsக்கு மேலே எவ்வளோ போனாலும் 30%. இதெல்லாம் இல்லை, 10,000. What about the rebate, sir? Rebate under section 87A. This one is eligible under satisfaction of 2 conditions. Total income should be less than or equal to 5 lakhs and he should be resident.
This is okay, but this condition not satisfied. Adala rebate will not be eligible. And you have to add the health and education cess on this at the rate of 4%. 400. Then the total value taxable in this case is 10,400. 10,400. Okay. Make it faster. Online la irukravanga some work out pannita answer post பண்ணுங்க. So Vishal is doing that. I request the others also to try the same. Clear? Seventh one, also calculate his taxability if the total income is 13 lakhs. 4.5 lakhs பதிலா 13 lakhs இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல இந்த ஆறு சிச்சுவேஷன் கால்குலேட் பண்ண போறோம். Let's start here. 7 la first one. If the total income being 13 lakhs, how it should be? 0 to 2.5 lakhs வரைக்கும் இந்த கேஸ்ல 45 and resident individual இருக்கிறார் and total income being 13 lakhs இருக்கு. 0 to 2.5 lakhs வரைக்கும் nil. 2.5 lakhs ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% 12,500. 5 lakhs ல இருந்து 10 lakhs வரைக்கும் 5 lakhs இருக்கு, அதுக்கு நீங்க 20% will be leviable 1 lakh. 10 lakhs மேல up to 13 lakhs வரைக்கும் இருக்கு, இப்போ 3 lakhs தான் இருக்கு எக்ஸஸா, அதுக்கு 30% 90,000 rupees. Total value being 2 lakhs 2,500. Rebate allowable அப்படின்னு சொன்னாக்க resident okay, but total income condition satisfy ஆகல, அதனால nothing is deductible. 2 lakhs 2,500 is taxable value. அதுக்கு நீங்க health and education cess calculate பண்ணிக்கலாம். எவ்வளோ? 8,000. 4% on this being 8,100. So the total tax payable in this case being 2 lakhs 10,600. 2 lakhs 10,600. Now, shall I move on to the next one? Suppose senior citizen இருந்தால் என்ன நடக்கும்? 7 ல scenario 2, value being 13 lakhs here. First 3 lakhs வரைக்கும் nil. 3 lakhs ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5% ன்னு சொன்னால் அது 10,000 rupees. And 5 lakhs to 10 lakhs 20% வந்து 1 lakh. அதுக்கு மேல ஒரு 3 lakhs இருக்கு, அதுக்கு 30% 90,000 rupees. So இதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் 2,500 கம்மியா இருக்கும்னு சொன்னேன். ஓகே, நான் சீனியர் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டோட்டல் டேக்ஸ் இஃப் இட் இஸ் மோர் தென் சடன் லெவல், ஒரு 5 lakhs மேலே போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2,500 rupees டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 2 lakhs. ரிபேட் எலிஜிபிலிட்டி உண்டானா இல்லை. Health and education says 4% on this being 8,000. So tax payable by
Senior citizen in this case being 2,08,000 rupees. So we have done this. Now we'll move on to the next one. Sevenல 3 பார்க்கலாம். Super senior citizen resident case but income being 13 lakhs. 7ல 3 அதாவது 13 lakhs income இருக்கும்போது up to 5 lakhs வரைக்கும் nil. 5 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற அந்த வேல்யூக்கு 20% 1 lakh. 10 lakhs மேல 13 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு 30% வந்து 90,000 rupees. Total value being 1,90,000. Total value being 1,90,000 rupees. Rebate under section 87A undana? No, not applicable. So 1,90,000 rupees. Of course, you can now add health and education cess on this at the rate of 4%. 7,600. So 7,600 should be added. 1,97,600 is the ultimate tax payable. Is that okay? 1,97,600. Now, I'll move on to the next one. செவன்ல இந்த கேஸ் பார்க்க போறோம். அதாவது டோட்டல் இன்கம் 13 லட்சமா இருக்கும்போது நான் ரெசிடென்ட் கேட்டகரி ஏஜ் பீங் 45 இருந்தா எப்படி இருக்கும், 65 இருந்தா என்ன இருக்கும், 85 இருந்தா. ஏஜ் இஸ் நாட் a matter here. Okay, calculation will be the same. So up to 2.5 lakhs வரைக்கும் nil. Thereafter 2.5 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 12,500. 5 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 1 lakh. 10 lakhs மேல 13 lakhsங்கிற போது இன்னொரு 3 லட்சம் இருக்கு. அது 30% வந்து 90,000 rupees. Total value being 2,02,500. Rebate not applicable because both the criteria not satisfied. Total income satisfy ஆகல, which is more than 5 lakhs அப்படிங்கறனால residential status satisfy ஆகல. So nothing is deductible. 2,02,500. Of course, you can now find out the health and education cess on this value. I think it is 8,100. The total tax payable being 2,10,600. So basic idea related to default as well as shifting of the default case ரெண்டுமே tax எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது வரைக்கும் clear text பண்ணுங்க. I'm not getting any response from online students. Come on, text me. Respond me. If it is clear, text me here. Now, we'll move on to the next one.
I request you to try this illustration yourself. To understand section 288A, 288B, this is all about rounding off of income as well as tax, both nearest to 10. 288A is also about rounding off of the income to nearest to 10, total income. 288B வந்து tax payable round off பண்ணிருக்கணும் nearest to 10 rupees. Okay. Mr. A, age 45, has total income 6,23,227 for the previous year 24-25. Calculate his tax liability. Shift out of the default tax regime. அப்படின்னா 115 BSc எடுத்துக்கல. ஸோ 115 BSc இல்லாத போது இது எப்படி வரும் அப்படிங்கிறது நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆகணும். இது இன்கம் நியரஸ்ட் டு 10 rupees ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா 6,23,230 போட்டு டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக டேக்ஸ் பேயபிள் rupees 10 மல்டிப்ளிகேஷனாக இல்லைன்னா ரவுண்டர் ஆஃப் டு த நியரஸ்ட் 10. இந்த ரெண்டு ஒர்க்குக்காக இந்த சம்ம கொடுத்துருக்கிறேன். கமான், ட்ரை டு சால்வ் திஸ், மேக் இட் ஃபாஸ்டர். $6,23,227 total income is converted into 6,23,230 under section 288A. அதில் 0லேருந்து 2.5 lakhs வரைக்கும் nil rate will be applicable and tax payable being 0. 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5% 12,500. 5 lakhsக்கு மேலே 10 lakhs வரைக்குமே 20%, பட் இங்கே வந்து 1,23,230 தான் இருக்குது. அதுக்கு 20% போட்டிங்கன்னா
24,646. Total value being 37,146. No rebate. No rebate. Am I right? Then you can add what? Health and education cess at the rate of 4%. 1,485 or 86. Total on the 38,632. But tax payable rounded off. Round off பண்றாங்க. Round off பண்ண பிறகு இதோட வேல்யூ எவ்வளவு வருது? 38,630. Under section 288B. Section not required to be memorized. and படிக்கும்போது சொல்லி பாருங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். That's all. Now, இப்ப நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் வந்துச்சுன்னா, சொத்தை வித்து உங்களுக்கு கெயின் வருதுன்னா அது பேர் கேபிட்டல் கெயின்ஸ். This happens occasionally, right? ரெகுலரா நடக்காது இல்லையா? சொத்துங்கிறதே ரொம்ப ரேர். அதுல என்னைக்கு விற்பீங்க, என்னைக்கு லாபம் பார்ப்பீங்க. ஸோ இட்ஸ் அ ரேரஸ்ட் சுச்சுவேஷன். அதனால இதுக்கான டாக்ஸ் ரேட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, கேபிட்டல் கெயின்ஸை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஓகே, the capital gain falls under section 111A, 112A, 112A. இது ரெண்டுமே ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸுக்கான டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த 2 செக்ஷன். Others வரும்போது உங்களுக்கு 112 will be there. So 3 sections are there. 111A, 112A and 112. Now, if the transfer happens before 23rd July 2024 ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க tax rate 15%. After the date ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க on or after 23/7/2024 ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க the tax rate 15க்கு பதிலா 20% மாறிடுச்சு. Clear? This is all about short term capital gain on transfer of securities. Short term capital gain. இந்த capital gain ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்று short term capital gain, another one is long term capital gain. Right. Short term capital gainல 111A வரது இருக்கு, othersனு ஒன்று இருக்கு. others வந்து usual tax rate. ஓகே, அது usual tax rate. Long term capital gainல 112A இருக்கு.
this is long term capital gain. Simply keep that in your mind. This is for securities, this is for securities. This is long term capital gain, others என்ன லிஸ்ட் அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ 23/7/2024 உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கம்ப்ளீட் ஃபினான்ஸ் ஆக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அப்டேட்டட். ஓகே, எப்போ அந்த கவர்மெண்ட்டுடைய லாஸ்ட் டென்யூர், ஒரு பட்ஜெட் டேட்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளார அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாக்க, ரீஎலெக்ஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாக்க, அன்றைக்கி கம்ப்ளீட் பட்ஜெட்டில் போட முடியாது, ஒரு ஃபெசிலிட்டிஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 3 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போது, இவன் என்ன பண்ணுவான், ஃபேவராக நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு கண்ணாப்டான்னு பட்ஜெட்டில் இது கொடுத்துருக்கலாம் இல்லையா, டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துட்டு கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக, வாட் எவர் த பட்ஜெட் வாஸ் அர்லியர் த சேம் மோஸ்ட் ப்ராபப்லி வில் ஃபாலோட் வித் ஸ்லைட் மாடிஃபிகேஷன். ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு எப்போ வந்திருக்கு, ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே, 2024 அன்றைக்கி ஏற்கனவே பார்த்தோம் ஃபினான்ஸ் ஆக்ட், அதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பட்ஜெட். அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பவும் பிஜேபி ஸ்வானின் ஆஸ் ஒன் மோர் ரூலிங் பார்ட்டி, தென் எகெயின் தே சப்மிட்டட் ஒன் மோர் கம்ப்ளீட் பட்ஜெட். தட் கம்ப்ளீட் பட்ஜெட் கம்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 23rd July. அப்போ 23rd Julyக்கு வரைக்கும் அந்த லிமிட்டட் பேஸ் பண்ணியிருந்த ரேட்ஸும் அதுக்கு பிறகு ரிவைஸ்டு வச்சு போட்டிருந்தாங்க. அப்போ 15, அதுக்கப்புறம் 25. 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதுக்கு முன்னாடி இருந்தால் 10%, ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024 இருந்துச்சுன்னா 12.5%. ஆனால் the long term capital gain in excess of 1.25 lakhs only taxable at this rate. 1.25 lakhs வரைக்கும் flat deductions will be given. Flat deduction is given. அப்போ flat deductions கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A தர மாட்டோம். அதில் ஒரு 12,500 ஆர் 25,000 இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிடுவாங்க. எதுக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு மட்டும். ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A will not be applicable here. Will not be applicable here. உங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய் இன்கமில் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் சார், அதனால் திரும்ப ரிபேட் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க இந்த இதுக்கு மட்டும். இஸ் தட் கிளியர்? 111A ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் 112A லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் செக்யூரிட்டிஸ். 23rd July 2024 அதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் அந்த டேட்டோ அதுக்கு பிறகு இருந்துச்சுன்னா அந்த ரேட்டில் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 15லேருந்து 20% இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இன் கேஸ் ஆஃப் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை பேஸ் பண்ணி, ஓகே, தட் ஆல் யூ ஸ்டடி இன் யுவர் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸாக இருந்துச்சுன்னா 12 மாதத்துக்குள்ளாரே வித்துட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஆகும், 12 மாதம் வச்சிருந்து வித்தால் லாங் டேர்ம் ஆகும் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டியாக வந்துச்சுன்னா 2 years வரைக்கும் சொல்லுவாங்க, சில அசெட்ஸ் வந்து 3 years வரைக்கும் சொல்லுவாங்க. தட்ஸ் வை யூ கேன் கிளாஸிஃபை த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் பேஸ்ட். வாங்கி எத்தனை நாளைக்கு அப்புறம் விற்கிறீங்கிறத பேஸ் பண்ணி 3 years வச்சிருந்து வித்தால் உங்களுக்கு லாங் டேர்ம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 3 yearsக்குள்ளார வித்துட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம். செக்யூரிட்டிஸ் மாதிரி வந்துச்சு, ஷேர்ஸ் பாண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா 1 yearக்குள்ள வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், 1 yearக்கு மேலே இருந்தால் லாங் டேர்ம். லேண்டு பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங்லாம் வந்துச்சுன்னா 2 years டைம். ஸோ 2 years வச்சிருந்து வித்தால் லாங் டேர்ம், 2 years முன்னாடி வித்தா ஷார்ட் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிஸ் 111A வருது, விச் இஸ் 15%, லேட்டர் இட் இஸ் என்ஹான்ஸ்டு இன்க்ரீஸ் டு 20%. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது ஃபர்ஸ்ட் 10%, லேட்டர் ஆன் இட் இஸ் இன்க்ரீஸ் டு 12.5%, வேர் the taxable amount being only the capital gain in excess of 1.25 lakhs is taxable under long term capital gain 112A. இவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்கனவே கொடுத்ததுனால, ரிபேட் கொடுத்ததுனால, உங்களுக்கு 1.25 lakhs டிடக்ஷன் கொடுத்ததுனால உங்களால் ரிபேட்டை கிளைம் பண்ண முடியாது. You cannot claim the rebate. அதர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது செக்ஷன் 112 அதில் என்னென்ன வரப்போகுது? Is that okay? Now unsecured credit securities are closely held companies or shares. Okay, first case. Unsecured securities and shares. Closely held company. Closely held company என்ன அர்த்தம்? எதெல்லாம் வைட்லி ஹெல்டு கம்பெனி இல்லையோ அதெல்லாம் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன்ஸில் பார்த்தோம். ஒரு ஸ்மால் டீமுக்குள்ளாரே எல்லாத்தையும் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தால் அது வந்து க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனியாக வரும். அன்செக்யூர்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ். ரைட்.
இதில் வந்து ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வரும். இதில் நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1, நான் கார்பரேட், நான் ரெசிடென்ட் அண்ட் ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி, இன்னொன்று நான் ரெசிடென்ட், நாட் பீயிங் த கம்பெனி. ஓகே, ரெண்டு பேர்த்துக்குமே 10% tax liability will be there, 12.5% tax liability will be there. ஸோ இவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா no indexation, no forex benefit. No indexation, no forex benefit. ஓகே, இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து 23 ஜூலை வரைக்கும் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எலிஜிபிலிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக கேன்சலே பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் இண்டெக்ஸேஷன் கிடையாது. எக்ஸப்ட் லேண்டு பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங், இந்த கேஸுக்கு மட்டும் ஆப்ஷனலாக வேணும்னா நீங்கள் இண்டெக்ஸேஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வி டோன்ட் ஹேவ் த இண்டெக்ஸேஷன். இனிமேல் அந்த இண்டெக்ஸ் நம்பர்லாம் போட்டு கால்குலேட் பண்ண வேண்டிய நீட் ரொம்ப இடத்துல இல்லை. ஸோ யூ கேனாட் டூ ஃபார் இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அசெட் வாங்கியிருப்பீங்க, அன்றைக்கி 100 ரூபா, இன்றைக்கி விற்கும்போது ஒரு 200 ரூபா விற்பீங்க. ஸோ 200 minus 100 rupees ப்ராஃபிட் சொன்னால் உடனே சண்டைக்கு வராது. சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா வாங்கினேன் சார், அன்றைக்கி மணி வேல்யூ என்ன, இன்றைக்கி அதே 100 rupees வந்து 150, 160 வருதுங்க, இன்றைக்கி மதிப்பு ஜாஸ்தி தானே. அப்போ அந்த வேல்யூக்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நீங்கள் லாபம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணுவோம். அப்போ 100 rupees இன்றைய மதிப்பு என்னன்னா ப்ராப்ளம் ஒரு 160, 170 நம்ம கண்டுபிடிக்கிறோம். தெர் இஸ் அ நம்பர் கால்டு இண்டெக்ஸ் நம்பர். கேபிட்டல் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கேல்குலேட் பண்ண 170 இன் டுடேஸ் சேல் வேல்யூ பீங் 200, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 30 rupees இஸ் யுவர் ப்ராஃபிட், நாட் 100 rupees. 200 minus 100 is not your profit. 200 minus 170, 30 is your profit. அதுதான் இண்டெக்ஸேஷன். அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது. பட் இது யாருக்கு? ஃபாரின் கம்பெனி as well as நான் ரெசிடென்ட் பீங் நாட் கம்பெனியாக இருக்கணும், அவங்களுக்கு வரும்போது இது வராங்க. ஸோ நான் ஃபாரின் கம்பெனின்னு சொன்னாலே அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்தியாவில்? ஸோ he may be in US or UK, some foreign country. He has lots of money, not in the form of rupees, only in their own currency. டாலரோ, ஸ்டெர்லிங்கோ, ரூபலோ, இந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதை கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் $1 கொடுத்தேன், $1 கொடுத்தால் அதோடைய வேல்யூ 80 ரூபா. இன்றைக்கி நான் 80 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குகிறேன், ஒரு ஷேரை வாங்கியிருக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் டாலர், திஸ் இஸ் INR, ஓகே, இந்தியன் ருப்பி. I purchased a share for ₹80. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். சேல் பண்ணும்போது ஷேருடைய மதிப்பு 90 rupees. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 rupees இஸ் யுவர் கேபிட்டல் கெயின். நம்ம ரைட். ஸோ ஃபாரினர் என்ன பண்ணார்? $1 இந்தியாவுக்கு அனுப்புனார், அது இந்தியன் கரன்சி 80 rupeesக்கு மாற்றினார், அதை வச்சு ஒரு ஷேர் வாங்கினார். 1 year எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 90 rupees. 90 rupees வித்தார், 80 rupees வாங்கினார், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 10 rupees ப்ராஃபிட். ஆனால் சரி, ப்ராஃபிட் வந்துச்சுல, நான் எங்கள் நாட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, $1 அன்றைய ரேட் என்னவா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்க 85 மாறி போச்சு. அப்போ நீங்கள் வந்து 80 rupeesக்கு $1 கொடுத்தீங்க, இப்போ 90 rupees கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு $1 விலை 85னா உங்களுக்கு இப்போ எவ்வளோ டாலர் கிடைக்கும்? 90/85 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 1.05. You'll be getting only 0.05. $6 தான் உங்களுக்கு லாபம். இன்ட்டு 85 போட்டிங்கன்னா என்ன வருது ரஃபா? செக் பண்ணுங்க. 4.25. எவ்வளோதான் லாபம் சார்? $1 போட்டு 1.05, ஒரு 0.05, 5% தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, எனக்கு 4.25 தான் லாபம் அப்படின்ட்டு. அப்போ 10 ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணுமா இல்லை 4.25க்கு டேக்ஸ் கட்டணுமா? 4.25க்கு மட்டும் தான் கட்டுவேன் சார், அதான் உண்மையான லாபம் எனக்கு அப்படிங்கிறது. ஃபாரின் கரன்சி கன்வெர்ட் பண்ணுறதுனால ஏற்படுற ப்ராஃபிட் லாஸை ரிமூவ் பண்ண பிறகு அல்டிமேட் ப்ராஃபிட் என்னவோ அது டேக்ஸ் கட்டினா போதும்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த பெனிஃபிட் என்பது கிடையாது. தட் இஸ் நாட் அவைலபிள். இது வந்து ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்லேஷனால் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்.
This is not applicable. Anyhow, we'll study that later on under capital gains chapter. Under capital gains chapter. Is that clear? Non-corporate, non-resident foreign company வரும்போது 10% இருந்துச்சு, இப்போ 12.5 மாறிடுச்சு. இவங்களுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது, ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் பெனிஃபிட்டும் கிடையாது. இஸ் தட் ஓகே? ரெண்டுமே கிடையாது. நம்பர் 1. அதர் அசெஸ்ஸி வரும்போது, அதாவது இவங்களை தவிர மற்றவங்க யாராவது இருந்தால், அதர்ஸ் ரெசிடென்ட்லாம் வராங்க, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் திஸ் டேட்டா இருந்துச்சுன்னா 20%, ஆஃப்டர் திஸ் டேட்டா இருந்துச்சுன்னா 12.5%. நோ இண்டெக்ஸேஷன். நோ இண்டெக்ஸேஷன். என்ன கிடையாது? இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஃபாரெக்ஸ் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஃபாரெக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபாரெக்ஸ் வில் நாட் பி அப்ளிகபிள். ஸோ ஃபாரினராக இருக்கும்போது ஃபாரெக்ஸ் அப்ளிகபிள் இருக்கும். அப்போ ஃபாரெக்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாமா? நோ, யூ கேனாட் என்ஜாய் த ஃபாரெக்ஸ் as well as you cannot enjoy the indexation. அதே மாதிரி அதர் கேட்டகரியில் வரும்போது ஃபாரெக்ஸ் பை டிஃபால்ட் will not be there. சரி, இண்டெக்ஸேஷன் பண்ணிக்கலாமான்னு சொன்னால் உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது, ரைட்? ஸோ யூ கேனாட் என்ஜாய் த இண்டெக்ஸேஷன் ஆல்சோ. ஏ செக்யூரிட்டிஸ் கேஸ் பார்த்தாச்சு. அன்செக்யூர்ட் செக்யூரிட்டிஸ். அப்போ இது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் செக்யூரிட்டிஸ் வருதே சார், இதெல்லாம் லிஸ்டட்ல வந்துடும். ஓகே, லிஸ்டட் வேர் யூ மே பே த செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஆன் பர்ச்சேஸ் as well as sale rooted through a recognized stock exchange மூலமா வரும். we'll see that condition later on. இதில் வரக்கூடிய செக்யூரிட்டிஸ்னா என்ன? ஓகே, இந்த செக்யூரிட்டிஸ் வேற, இந்த செக்யூரிட்டிஸ் வேற. now B, listed securities and zero coupon bond. அதில் என்னவா இருக்கக்கூடாதுன்னா யூனிட் இருக்கக்கூடாது. யூனிட்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதர் தென் யூனிட். லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தென் யூனிட் ஆர் ஏ ஜீரோ கூப்பன் பாண்ட். நவ் பிஃபோர் 23/7/2024 இருந்தால் என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணலாம், நோ இண்டெக்ஸேஷன். சார் இண்டெக்ஸேஷன் வேண்டாம் சார், 10% கட்டுறேன். அல்லது 20% கொடுங்க இண்டெக்ஸோட. இந்த ரெண்டில் எது பெனிஃபிஷியலோ அதை நீங்கள் லெவி பண்ணிக்கலாம். மோர் பெனிஃபிஷியல் டு த அசஸி. ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காஸ்ட் ஆஃப் acquisition being 100, சேல் கன்சிடரேஷன் being 200. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 100 rupees. 100 rupees எவ்வளோ சார் டேக்ஸ்ன்னு சொன்னால் 10% tax will be leviable, which is 10. இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். செகண்ட் ஆப்ஷன் 200 rupees, பட் இதை இண்டெக்ஸ் பண்ணிடுங்க. இட் இஸ் நாட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இட் இஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இந்த ஃப்ளாட் ரேட்டை எடுக்காமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி ஆர் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 160 மாறி போச்சு. 200 minus 160, now this value is only 40. This is the capital gain when you are indexing the cost of acquisition. Cost of acquisition index பண்ணீங்கன்னா அதோட value 160. So 200 minus 160, 40. இப்போ இதோட tax rate எவ்வளோ இருக்குன்னா 20%, so 8 rupees. இந்த ரெண்டில் எது ஃபேவரபிளாக இருக்கோ அதை கொடுங்க. So we can recommend the assessee to go for this method. சப்போஸ் இண்டெக்ஸ் பண்ண பிறகு இதோட வேல்யூ ஒரு 120 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் 80. 80க்கு 20% போட்டால் 16. அப்போ எதை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம்? இந்த 10 ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு மோஸ்ட் பெனிஃபிஷியல் டு த அசஸி என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. இது ஓல்டு சிஸ்டம். ஓல்டு சிஸ்டம்னு என்ன அர்த்தம்? பிஃபோர் 23/7/24. 23/7/24க்கு பிறகு நமக்கு வேலையே கிடையாது. நான் இந்த புக்கு ரெடி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கம் எனக்கு லேட் ஆச்சு. அதே மாதிரி சிஏ புக்லேயும் இந்த மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப லேட் பண்ணாங்க. சிஎம்ஏல அப்படியே அந்த பழைய மெட்டீரியல் அப்படியே வச்சிருக்கிறான். ஏன் வச்சிருக்கான்னு தெரியல. 500 ரூபா கொடுத்து வாங்க சொல்கிறான். அதை classes start ஆயிடுது, batches start ஆயிடுது, but they have not updated the material currently. Only they have the old material still available in that website. Probably it takes another exam முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி கொடுத்துட்டேன்ல அப்படிமா. ஆமாம், 6 மாதம் கொடுத்தாலே படிக்க முடியாது. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சுன்னா 23/7/2024 வரைக்கும் உள்ள ஐட்டங்கள் தனியாகவும் அதுக்கு பிறகு இருக்கிற வேல்யூஸ் வேற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7 அப்படின்னும் போது இண்டெக்ஸேஷன் மொத்தமாக தூக்கிட்டான். எனக்கு ஆக்சுவலாக அதில் நெகட்டிவ் தான். என்னுடைய ஃபேவர் வாட் வில் பி யுவர் ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ் ஒன். இண்டெக்ஸேஷன் இல்லைங்கிறது எனக்கு ஒத்துக்க முடியாது.
ஏன்னு சொன்னால் ஒருத்தன் 50 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கியிருப்பான். இப்போ எங்கள் பாட்டி வீடு வந்து 2000 ரூபாய் வாங்கினாங்க அந்த காலத்தில். இன்றைக்கி 1.5 கோடி ரூபா போகுது. 1.5 கோடி மைனஸ் 2000 ரூபா போட்டு மொத்தமாக டேக்ஸ் போட்டுன்றான். அந்த வீடு வாங்கி எப்படி இருந்தாலும் 60-70 வருஷம் இருக்கும். நான் காலேஜில் படிக்கும்போது கொள்ளுப்பாட்டிகிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும்னு சொன்னாங்க. அவங்க இப்போ இல்லை. அப்போ 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 2 crores. அப்போ அந்த 2000 இன்றைய மதிப்பு என்ன? அன்னைக்கு வந்து ஒரு பவுன் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 120 ரூபான்னாங்க ஒரு பவுன். இப்போ ஒரு கிராம் கூட வாங்க முடியாது. ஒரு பவுன் 8 grams. அந்த ரேட்டு இருக்கும்போது வாங்கினது. எங்கள் அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி இப்போயும் சொல்லுவார், 54 ரூபாய் நீ செப்பலே 350 ரூபா வாங்குறேன்னார். இப்போல்லாம் செப்பல் 3000 ரூபா போயிடுது. 3000 ரூபா 4000 ரூபா போகுது. ஒரு செப்பல் வாங்கினா 5000 ரூபாய். கேவலமாக தான் தூக்கி போட்டப்போ. ஓகே, ஸோ எங்கே சார் கிடைக்கும்? இல்லை, திருச்சிலே கிடைக்குது இப்போல்லாம். உட்லேண்ட்ஸில் போய் பாருங்கள். ஸோ யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் காஸ்ட் டுடே 50 rupees. அப்போ அந்த நாளில் வாங்கினது அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து நான் அதை வாங்கி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு 1.5 கோடினா 1.5 கோடி மைனஸ் 1000, 1,49,00,000 அதுக்கு டேக்ஸ் போடணும்னா என்ன நியாயம்? மணி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணமா இல்லையா? அது பயங்கரமாக கிரிட்டிசிசம் வந்த உடனே என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு, உங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் கொடுக்குது. யாருக்கு? இண்டிவிஜுவலுக்கு. எதில்? லேண்டு, பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங், இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் தட் டு பர்ச்சேஸ்ட் பிஃபோர் 23/7/2024 முன்னாடி வாங்கியிருந்து அதுக்கு பிறகு வித்தால் உங்களுக்கு வேணும்னா இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணுங்க, வேண்டாம்னா ரெகுலருக்கு வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இனிமேல் புதுசாக வீடு வாங்கி வித்தீங்கன்னா யூ டோன்ட் என்ஜாய் தட் இண்டெக்ஸேஷன். இனிமேல் இண்டெக்ஸேஷனே கிடையாது. ஒரு விஷயங்கள் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும். இது கொண்டு வந்தாச்சு, பார்ப்போம் என்ன நடக்கும் பார்ப்போம், தெரியல. எனக்கு இதுலேயுமே உடன்பாடு இல்லை. அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஸ்கீமில் வந்து இந்த 1.25 lakhs இதை கொண்டு வந்ததும் 10லேருந்து 12.5% மாற்றுறதும் ஐ எம் நாட் ஆக்சுவலி சஜஸ்டிங் இட்ஸ் அ ரைட் பிளான். எனிஹவ் இப்போ ரீசெண்டாக டேக்ஸ் வந்து கண்ணாபுரன்னு பேச ஆரம்பிச்சாங்க. டேக்ஸ் சரியில்லைன்ட்டு மீம்ஸ் பார்த்தா ஒரு ஃபினான்ஸ் மேட்டரை பற்றி மீம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டேக்ஸ் பற்றி தான் இருக்குது. ஜஸ்ட் சி பார்த்துருக்குறீங்களா? ஜிஎஸ்டிலையும் டேக்ஸு, இதுலேயும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டேக்ஸு, ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னொரு டேக்ஸ். ஒரு பிரச்சனையை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுங்கப்பா. மாதம் பிரச்சனை ஆக்குனா என்ன அர்த்தம்? சி, they want to change the tax scheme and schedules, no problem. இயர்லி ஒன்ஸ் நீ வச்சிருக்கிற, அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வருஷம் அடுத்த வருஷம் முதல் கொடுக்கும்போது சொல்லு. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் வந்துச்சு, இந்த மாதம் இதுக்கு டேக்ஸ். அப்புறமேட்டு பாப்கார்ன் வந்து மாட்டிச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லெட் அவுட்டுக்கு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தானுங்க. அது ஒன்று டாக் ஆஃப் த நேஷன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது போச்சு. இப்போ இது கொஞ்ச நாள் பேசி முடிச்சானுங்க. சார் கொஞ்ச நாள் பேசி மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மறக்க மாட்டாங்க. இட் வில் பி ஹேவிங் த இம்பேக்ட். என்னைக்கு உங்கள் கையிலேருந்து பணம் குறையுதோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இதோட சீரியஸ்னஸ். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கண்ணாபுரம் அடி வாங்குதுன்னா ஃபாரினருக்குலாம் இந்த டேக்ஸ்ன்ட்டான், நோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இதெல்லாம் கிடையாதுன்ட்டான். அப்போ இந்தியன் கரன்சியில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு நான் 12.5% கொடுக்கணும். அப்படிங்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணும்போது அவனுக்கு இன்னும் லாபம் கம்மியாக இருக்குது. இஸ் சஃபரிங் எ லாட். ஸோ அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, கடன் ஷேரை வித்து ஃபாரின் கொண்டு போயிட்டாங்க. ஃபாரின்லேருந்து இங்கே ஃபண்டு வராதனால ஷேர் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. அதில் உங்களுக்கு என்ன சார் நஷ்டம்னா, எனக்கு நஷ்டம் வருதுங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் அ லாஜிக் ஹியர். யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால்ட் இண்டெக்ஸேஷன் அண்ட் this forex benefit and all B. And then இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆன் ஆர் ஆஃப்டர் வரும்போது உங்களுக்கு ஃபிளாட் ரேட் 12.5%. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். 23/7/2024 பிறகு கண்டென்ட் ரொம்ப சிம்பிள். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது சிம்பிள். ஒன்றுமே இல்லையே. இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் இன்னும் சிம்பிளாக இருக்கும். இதே ஆக்ட் இருந்துச்சுன்னா, ஏன்னா 23/7/24 கட் ஆஃப் டேட் நமக்கு மாறிடும். That will go out of your memory, right? So இனிமேல் இண்டெக்ஸேஷனே இருக்காது. டைரக்டாக நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கெயின் இருக்கா 20%, 12.5% முடிஞ்சு போச்சு. இப்போ இது இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரொவிஷனுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மண்டையில் வச்சுக்கணும். அடுத்த வருஷம் அதை மறந்தாகும். அது மண்டையில் இருக்குது சார்னு சொல்லக்கூடாது, ரைட்? சி, ஒரு முறை படித்தா வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காமல் வச்சுக்கணும்ல அப்படின்னா அது இது கிடையாதுங்க. படிக்கிறீங்க, அடுத்த வருஷம் மறந்துடணும். அப்புறம் எனக்கு வருமானம் வராது சார், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு என்ன படிக்காம விட்டிங்கன்னா உடனே மறந்தீங்கன்னா திரும்ப என்ன நடத்த முடியும், ரைட்? தென் வில் டீல் வித் அதர் அசெட்ஸ். அதர் அசெட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க,
112A ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் தவிர 112A 112A as well as 111A ரெண்டுமே செக்யூரிட்டிஸ் தான், அது தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த அதர்ஸ் வரும்போது ரெண்டு கேட்டகரியை நான் பிரிக்கிறேன். என்னது? லேண்டு, பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்டு, பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங், LNB. ஓகே, now இதில் வரும்போது இந்த இதில் முன்னாடி 20% பட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. ஓகே, எல்லா அசெட்ஸுக்கும் இது உண்டு. முன்னாடி 20% வித் இண்டெக்ஸேஷன். ரைட். ஆன் ஆர் ஆஃப்டர் திஸ் டேட் வரும்போது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 20% வித் இண்டெக்ஸ் ஆர் 12.5% நோ இண்டெக்ஸ். கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு கால்குலேஷன். கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. 23/7/2024 பிறகு இண்டெக்ஸேஷன் எதுவுமே கிடையாதுட்டாங்க. லைட்டாக கிரிட்டிசிசம் வந்தோடனே லேண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும், லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும், தட் டூ யாருக்கு? ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப், இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான். அதுக்கெல்லாம் கிடையாது. ஓகே, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டு. பில்டிங் தானே, லேண்ட் ஆர் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங், அதுக்கு உண்டு. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இந்தியாவில் இருக்கிறவனா இருக்கணும், ஹஃபா இருக்கணும், அவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. ரெண்டுல ஏதாவது ஒன்று போங்க சார், ரெண்டுல ஏதாவது ஒன்று போங்க. ஒன்று இண்டெக்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் ஜாஸ்தி ஆகிடும், இப்போ ப்ராஃபிட் குறையும், 20% கட்டுங்க. இண்டெக்ஸ் பண்ணலன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் கம்மியாக இருக்கும், அந்த காலத்து ரேட்டில் இருக்கும், அப்போ ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும், 12.5% கட்டினா போதும். ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க, எது பெட்டராக இருக்கோ அதை போடுங்க. ப்ரொவைடட் இந்த லேண்ட் பில்டிங் இந்த ஆப்ஷன் எப்போ எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆப்ஷன் எப்போ எலிஜிபிள்னு சொன்னால், இந்த லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, ஷுட் பி அக்வைர்ட் பிஃபோர் 23/7/2024 முன்னாடி வாங்கியிருந்தால் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வாங்கி இதுக்கு பிறகு வித்தால், இன்னைக்கு வாங்கி வித்தா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. இனிமேல் வாங்கி வித்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் கிடையாது. அப்போ என்ன ஆகிடும்? ரியல் எஸ்டேட் அடி வாங்கும். ஓகே, ஒருத்தர் வாங்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் விற்கலான்னு சொன்னால் என்டையர் டிஃபரன்ஸ் வந்து ப்ராஃபிட் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும்? 12.5% கட்டணும். ஒரு 4 வருஷம் வச்சுருந்தா இண்டெக்ஸேஷன்லாம் போடுவாங்க, அந்த இண்டெக்ஸேஷன் ஆப்ஷனும் இப்போ கிடையாது. ரைட். செகண்ட் மற்ற எல்லா அசெட்ஸுக்கும் ரொம்ப சிம்பிள். அதர் அசெட்ஸ் ரொம்ப சிம்பிள். முன்னாடி 20% வித் இண்டெக்ஸ் இருந்துச்சு, இனிமேல் 12.5% ஃபிளாட், no indexation, no indexation, no indexation. Is that okay? Clear? So I have given the full set here. Special tax rate for capital gains. இது வந்து எதுக்கானது? Capital gains கான special tax rates cases நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வால்யூம் 1 வந்து பார்த்தீங்கன்னா போன மெட்டீரியல் காட்டியும் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 20%க்கு 30% கிட்ட அதிகம். போன முறை 160 pages, இப்போ 190 pages, 160 சம்திங், இப்போ 190 சம்திங். 30 or 35% பர் பேஜஸ் வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன். பெரிய இம்பேக்ட் அப்படின்னு சொன்னாக்க கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர். கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் பெரிய இம்பேக்ட் கண்ணா அப்படின்னு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸேஷன் உண்டு, இண்டெக்ஸேஷன் இல்லை அப்படின்னு கொண்டு வந்ததுனால எக்கச்சக்க இம்பேக்ட் அதில் இருக்குது. எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். புக்கில் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மெட்டீரியல், அது இதையும் சேர்த்து. ஓகே, தேர் மே பி சான்சஸ் ஆஃப் எரர். ரைட். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி பிரிக்கிறீங்க? 111A செக்யூரிட்டிஸ், சம் ஸ்பெஷல் செக்யூரிட்டிஸை 112A செக்யூரிட்டிஸ். இதுக்கு வந்து பிஃபோர் எந்த டேட்டு? 23/7/24 ஆன் ஆர் ஆஃப்டர்
23,724. இங்கே வரும்போது 15%, இங்கே 20%. இங்கே வரும்போது 10%, 12.5%. ரொம்ப சிம்பிள். Is that okay? 111A அதில் வந்து ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம். இது ஆக்சுவலாக இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் செக்யூரிட்டிஸ்க்கானது. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். 15% இருந்துச்சு, 20 ஆயிருக்கு. 10 இருந்துச்சு, 12.5 மாறி போச்சு. தட் டு அப்ளிகபிள் ஆன் கேபிட்டல் கெயின் மைனஸ் 1.25 lakhs இந்த கேஸில். இதுக்கு இந்த ரேட் அப்ளிகபிள். 1.25 lakhs வரைக்கும் ஃபிளாட் டிடக்ஷன்ஸ் உண்டு. சிம்பிளாக அதர்ஸ்னு போட்டுக்குங்க இப்போதைக்கு. ஓகே, ஏன் அதர்ஸ் போட்டுக்க சொன்னால் அந்த வேரியேஷன் திரும்ப நீங்கள் ரீகேப் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மைண்டில் வச்சுக்கலாம். என்னது 20% வேர் யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் இண்டெக்ஸேஷன். இந்த டேட் வரும்போது 20% 12.5% குறைச்சிட்டாங்க. பட் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், லேண்டு பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங் வரும்போது அனதர் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ தேர். அவங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்குது. என்னது? அதே பழைய ஸ்கீம் படியே 20% வித் இண்டெக்ஸேஷன். பழைய ஸ்கீம் வந்து என்னது? இதே என்ஜாய் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் உண்டு. ஓகே, மற்றவங்க யாருக்கும் கிடையாது. மிச்ச 2 ஐட்டங்கள் அது ஸ்பெஷல் கேசஸ், அப்புறமேட்டு மனப்படம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் டிஃபால்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் அந்த லிஸ்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறது ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் ஃபார் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ட்டு. இஸ் தட் கிளியர்? Now, let me deal with some additional details for this. இது comprehensive. இது இப்போதைக்கு இமீடியட்டாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது. என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் 111A வரும்போது 15 and 20, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A வரும்போது 10 and 12.5%, in excess of 1.25 lakhs. 1.25 lakhs மேலே இருக்கிறதுக்கு மட்டும். அதர்ஸ் இருந்துச்சுன்னா பிஃபோர் வந்து 20% வித் இண்டெக்ஸேஷன், ஆஃப்டர் இருந்துச்சுன்னா 12.5% வித்தவுட் இண்டெக்ஸேஷன். ஓகே, ஸ்பெஷலி ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங் அந்த கேஸ் மட்டும் 23,724 முன்னாடி இருந்துச்சுன்னா ஐதர் யூ கேன் ஃபாலோ த ஓல்டு ஒன் ஆர் நியூ ஒன். ரெண்டில் விச் எவர் இஸ் மோர் ஆப்ஷனல் ஆர் மோர் பெனிஃபிஷியல் ஃபார் த அசஸி கேன் பி ஃபாலோ. வாட் அபவுட் த ரெஸ்ட் சார்? லிஸ்டட் செக்யூரிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். அது ஸ்பெஷல் கேஸ். அட்லீஸ்ட் இந்த செட் உங்கள் மைண்டில் இருக்கணும். இந்த செட் உங்கள் மைண்டில் இருக்கணும். கிளியர்? Some special provisions என்னென்ன? இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Now notes to the concept what we have discussed here. Note number 1, resident individual and huff இந்த 2 பேருக்கு மட்டும் unexhausted basic exemption இருந்தால் என்ஜாய் பண்ணிக்கலாம். unexhausted basic exemption யூஸ் பண்ணிக்கலாம். Okay, can be available for what? 111A and 112A 112. இந்த 3 இன்கமுக்கும் டாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன். அது என்ன சார் அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன் சொன்னால்? யூ நோ தட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் இருந்தால் 5 லட்சம் ரூபா வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அவருடைய சேலரி ஆர் பென்ஷன் வாட் எவர் இட் மேபி 3 lakhs. அதில் 111A ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துருச்சுன்னா இன்னும் 2 lakhs என்ஜாய் பண்ணிக்கலாம்ல, அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? தட்ஸ் வாட் அபவுட் அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன் கேன் பி என்ஜாயபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து
3 lakhs and capital gains being 3 lakhs. இவர் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் வச்சுக்கலாம். As is being the super senior citizen, other income, capital gains ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு 3 lakhs, இது ஒரு 3 lakhs. Basic exemption எவ்வளோ? As is being super senior citizen, basic exemption is 5 lakhs. அதில் மொதல் 3 lakhs நீங்கள் இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். அது போக பேலன்ஸ் 2 lakhs இருக்குல்ல, அது எதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம்? இதில் கிளைம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1 lakh இருக்கு. This is falling under section 111A. Short term capital gain. Okay, 1 lakh. Then you have to find out the tax. What about the tax? 0 to 5 lakhs வரைக்கும் nil, 5 lakhs லேருந்து 10 lakhs வரைக்கும் 20%. ஆனால் 111A இருந்தால் what is the tax rate? Either it may be 15% or 20%. 15% எப்போ? If it is purchased on before 23/7/24. On or after that date அப்படின்னா 20%. We assume that transfer happens on 1st September 24 சொன்னால் 20%, 20,000 will be tax amount. Okay. இல்லைனா the sales happen on 1st July இருந்தால் நீங்கள் எவ்வளோ போடணும்? 15% will be tax amount. So, 1 lakh 15% வந்து 15,000 rupees. These are the taxable income where the tax are separately, differently, not the usual one. Usual rate is applicable கிடையாது. And of course, you have to add health and education cess 4% on this being 600 rupees. That's it. This is the process. Unexhausted exemption ஏதாவது இருந்தால், சூப்பர் சீனியர் சிட்டிசன் இல்லாமல் வெறும் சிட்டிசனாக இருந்தால், அப்போ என்ன ஆயிடுச்சு? 2.5 lakhs வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். அப்போ இந்த 3 lakhs 2.5 போக 50,000க்கு 5% tax will be leviable. அதுக்கு மேலே இருக்கிற இந்த 3 lakhs மொத்தமும் 15% tax will be applicable here. Is that clear? So unexhausted basic exemption சொன்னால் அந்த பேசிக் லிமிட் எது வரைக்கும் டேக்ஸ் வராதோ அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த என்ஜாய் பண்ண பெனிஃபிட் யாருக்கு மட்டும் தான் உண்டுனா ரெசிடென்ட்டாக இருக்கணும். either he should be individual or half, வேறு யாரும் கிடையாது. individual or half இருக்கலாம், and the main condition being he should be a resident. Number 1. Now number 2. Deductions under chapter 6A. Okay, not available. No. For what? 111A, 112A, 112. இந்த மூணு விதமான இன்கமுக்கும் deduction listed under the chapter 6A is not available. 6A உள்ள deductions இதில் கொடுக்க மாட்டாங்க. 6A ஏற்கனவே சொன்ன காலையில் அப்படி ஜென்ரலாக பேசினேன். சம்பாதிக்கிறேன், டேக்ஸ் கட்டணும், ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க சார், ஃபியூச்சருக்கு நான் சேர்த்து வச்சுக்கலாம். என்னென்னு சேர்த்து வைக்க போகிறீங்க? ஒரு வீடு கட்டிப்பேன், அதுக்கு நான் இஎம்ஐ கட்டணும். ஓகே, இஎம்ஐ கட்டினா டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கோ. இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கோ. எல்ஐசி வாங்கி வச்சுக்கிறேன், இந்த செக்யூரிட்டிக்காக வாங்கிக்கோ. அந்த அமௌண்ட்டில் நீங்கள் இன்கம்ல டிடக்ட் பண்ணிக்கலாம். மெடிக்ளைம் பாலிசி ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன் என்னுடைய எமர்ஜென்சிக்கு, ஓகே அந்த அமௌண்ட் டிடக்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கிட்டு மிச்சத்துக்கு டேக்ஸ் கட்டினா போதும். ஆனால் if your income predominantly due to 111A or 112A or 112, okay, one is security transfer being short term, one is security transfer being long term, another one is other than that being the capital gains, long term capital gains. இந்த மூணு விதமான இன்கமுக்கு நீங்கள் எந்த டிடக்ஷன்ஸ் பண்ண முடியாது. வாட் இஸ் யுவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சார்? கேபிட்டல் கெயின்ஸ். எவ்வளோ? 3 லட்சம் ரூபாய். எல்ஐசிக்கா டிடக்ஷன் பண்ணலாமா சார்? நோ. மெடிக்ளைம் பாலிசி வாங்கின சார், பிரீமியம் கட்டின டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாமா? நோ. நத்திங் கேன் பி டிடக்டபிள். நத்திங் கேன் பி டிடக்டபிள் அண்ட் என்டையர் வேல்யூ இஸ் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். கிளியர்? Third, what about the scenario of rebate under section 87A? 87A rebate எதுக்கு உண்டுங்க? எல்லாத்துக்கும் உண்டு. ரெசிடென்ட்டாக இருக்கணும், டோட்டல் இன்கம் ஷுட் பி லெஸ் தென் 5 lakhs ஆர் இன்னொரு லிமிட் வந்து லெஸ் தென் 7 lakhs எல்லாம் பார்த்தோம். 25,000 ஃப்ளாட் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம்.
ஆனால் இது யாருக்கு கிடையாதுன்னா 112A கிடையாது. நோ ஃபார் 112A. என்ன காரணம்? 112Aக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம். அதனால் அங்கே கிளைம் பண்ணிட்டல, ரிபேட் கேட்காது. ஓகே, அங்கே கேட்டீங்க, அதனால் இங்கே ரிபேட் கேட்காதீங்க. 111AO 112A இந்த ரெண்டு கேசஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி 1.25 ஃபிளாட் டிடக்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அங்கே வரல. ஹையர் இன்கம் earn பண்ணும்போது in addition to the regular tax additional ஒரு tax pay பண்ணோம், அது பேர் surcharge. அந்த surcharge இருக்கு இல்லையா, 25% வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் இட் இஸ் 37%. டிஃபால்ட் டேக்ஸ் ரீஜிமில் 25 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது. அதே சமயத்தில் ஆப்ஷனில் வரும்போது 25 ஆர் 37 2% எக்ஸஸாக நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது. கிளியர்? பட் தீஸ் திங்ஸ் no need to pay. No need to pay. எப்போ? If your incomes are from 111A or 112A or 112, not only these three, one more income also be falling under dividend income. இந்த 4 விதமான இன்கமுக்கு பொறுத்த வரைக்கும் சர்சார்ஜ் வரும்போது அதிகபட்சமாக 15% தான். 25-37 ரெண்டும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நான் சர்சார்ஜ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கல, இன்னைக்குள்ளே நம்ம பார்க்குறோம் சர்சார்ஜ். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ சர்சார்ஜ் வில் நாட் பி applicable on these 4 income. And of course we have the other points also, but predominantly these 4. ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக ஹஃபாக இருந்துச்சுன்னா அன்எக்ஸாஸ்ட், நான் ரெசிடென்ட் கிடையாது. ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இண்டிவிஜுவல் ஆர் ஹஃபாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன். அன்எக்ஸாஸ்டட்னா என்ன அர்த்தம்? அதர் தென் தீஸ் ஸ்பெஷல் கேட்டகரி இன்கம் தவிர இருக்கக்கூடிய இன்கம் அந்த பேசிக் எக்ஸம்ஷனை காட்டி கம்மியாக இருக்குன்னா பேலன்ஸ் இருக்கிறது அன்எக்ஸாஸ்டட். அந்த அன்எக்ஸாஸ்டட் இந்த இன்கம்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸுக்கு அதுக்குரிய டேக்ஸை நீங்கள் போடலாம். ஓகே, டிடக்ஷன்ஸ் வந்து இந்த 3 விதமான இன்கம் கிடையாது. ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A வந்து 112Aக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. 112A என்ன காரணம்? 112Aக்கு ஏற்கனவே 1.25 ஃபிளாட் டிடக்ஷன்ஸ் இன்கம்ல இருந்து கொடுத்துட்டேன், அதனால டேக்ஸில் டிடக்ஷன் கிடையாது. சர்சார்ஜ் வந்து உங்களுக்கு 15%, 25%, 37% 3 இருக்கு. அதில் இந்த 25 and 37 வந்து அப்ளிகபிள் கிடையாது. இந்த 4 விதமான இன்கம் மட்டும் டிவிடெண்ட் வந்து புதுசாக சேர்ந்து 111A, 112A, as well as 112 and dividend income. So for all these things, is that clear? So let us summarize this in nutshell. அப்போ ஸ்பெஷல் இன்கம்ல பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் அதில் 111A and 112A and 112 இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இது அதர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். சார் நீங்கள் அதர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பற்றி பேசலையே சார். அதர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா அது நார்மலாக என்ன டேக்ஸ் ரேட் இருக்கோ அது அப்ளிகபிள். இண்டிவிஜுவலுக்கு என்ன டேக்ஸ் ரேட் இருக்குது? ஓகே, அதே தான் 5% வரைக்கும், மீன்ஸ் 7 lakhs வரைக்கும் 5%, அதுக்கப்புறம் 10, 15, 20, 30 இருக்குல்ல, அந்த ஸ்லாப் அப்ளிகபிள் ஆகிடும். த சேம் ஸ்லாப் வில் பி அப்ளிகபிள் ஹியர். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்து 111A அப்படிங்கிறது செக்யூரிட்டிஸ். அந்த கேசஸில் மட்டும் த டேக்ஸ் ரேட் பீயிங் 15% இருந்துச்சு, அதுக்கப்புறம் 20 மாற்றிட்டாங்க. ஓகே, இது எப்போ? பிஃபோர் 23/7/24, on or after 23/7/24ல 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10 இருந்துச்சு, இனிமேல் 12.5% மாற்றிட்டாங்க. அதே மாதிரி 112 முன்னாடி வந்து 10%, 20% இருந்துச்சு, ஆனால் இண்டெக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? உங்களுக்கு ரேட்டை குறைச்சிட்டாங்க, 12.5% குறைச்சிட்டாங்க. இது ரெண்டும் சேம் ஆச்சு. ஆனால் இப்போ இனிமேல் என்ன கிளைம் பண்ண முடியாது? இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷனல் வந்து என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும் ஆப்ஷன் இருக்குது. வேர் தே கேன் ஸ்டிக் ஆன் டு த ஓல்டு ஒன் இட் செல்ஃப். அதாவது 20 வித் இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். முன்னாடி 20 வித் இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ண முடிஞ்சது. இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். திஸ் தே கேன் என்ஜாய். இஸ் தட் ஓகே? கிளியர்?
பழசே கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா புதுசு போங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஐட்டங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. அப்ப பேசிக் அன்எக்ஸாஸ்டட் எக்ஸம்ஷன் என்ஜாய் பண்ணிக்கலாம் 3 கேசஸ்லயுமே. Unexhausted, this one, number 1. அதே சமயத்தில் what about the deductions sir? Deductions not available. Rebate 112A மட்டும் applicable கிடையாது. Enhanced surcharge நீங்க அதிகமா tax கட்ட வேண்டாம் இந்த 4 விதமான இன்கம். It's over. So சிம்பிளா இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்க. இதை பேஸ் பண்ணி நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பாயிண்ட் நான் முடிக்க வேண்டியது இருக்கு. அது பாயிண்ட்டை முடிச்சுட்டு we'll see that illustration. ஓகே, இது கிளியர்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க will proceed further. ஓகே, கிளியர்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. Now, apart from that, additional points another unsecured shares and securities irundhuchna where the transfer is made by foreign company or non-corporate non-resident 10%. அதே on or after this date இருந்துச்சுன்னா 12.5%. ஆனால் இந்த ரெண்டு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடையாது. மற்றவங்களா இருந்துச்சுன்னா 20 and 12.5% இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஓகே, அதே சமயத்தில் லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருந்துச்சு அண்ட் ஜீரோ கூப்பன் பாண்ட், லிஸ்டட் செக்யூரிட்டிஸில் யூனிட்ஸ் வரக்கூடாது. ஸோ இதுக்கு வரும்போது நீங்கள் இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணிங்கன்னா 20%, இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணலன்னா 10%. இந்த இடத்துல நீங்கள் டிபெஞ்சர் வச்சுங்க. எப்போதுமே டிபெஞ்சருக்கு என்ன கிடையாதுன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஏன்னா வருஷம் வருஷம் நீங்கள் போட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டானே, அதுக்கப்புறம் என்ன இன்ஃப்ளேஷனுக்காக ரேட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த இன்ஃப்ளேஷனுக்காக தான் வட்டி வாங்கிட்டீங்களே. ஷேராக இருந்தால் உங்களுக்கு வட்டி மாதிரி இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்திருக்காது, ஆர் டிவிடெண்ட் மாதிரி கன்சிஸ்டண்டாக வந்திருக்காது. அதனால் அதுக்கு மட்டும்தான் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அப்படியும் வரும்போது நீங்கள் இண்டெக்ஸேஷன் கிளைம் பண்ணிவிட்டு 20% கட்டுங்க, இல்லைன்னா இண்டெக்ஸேஷன் இல்லாமல் 10% கட்டுங்கன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி. இப்போ அது கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்குமே முன்னாடி 20% ப்ளஸ் இண்டெக்ஸ் இருந்துச்சு. இப்போ 20% ப்ளஸ் இண்டெக்ஸ் அல்லது 12.5% வித்தவுட் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். provided it is for residential, means land residential individual இருந்து or residential half இருக்கும் போது land and building மட்டும் இது. others cases வரும்போது அந்த indexation இல்லாம 12.5% கட்டணும். So these are the cases. Now இந்த debenture and bond case நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம். debenture and bond. Bond and debenture. அதுக்காக வரக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸ். அப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம்? பிஃபோர் ரெண்டு டேட் 23/7/24 இந்த பாண்ட் டிபெஞ்சருக்கு இன்னைக்குன்னு இல்லை, எப்போதுமே என்ன கிடையாது, இண்டெக்ஸேஷன் கிடையாது. முன்னாடி கிடையாது, இப்பயும் கிடையாது. ஆஃப்டர், ஆன் ஆர் ஆஃப்டர், இந்த ஆன் ஆர் ஆஃப்டரா ஆஃப்டரா பிஃபோரா இதெல்லாம் கிளியரா இருக்கணும். ஆன் ஆர் ஆஃப்டர் அந்த டேட்டோ இல்லை அதுக்கப்புறம் வர டேட்டோ, ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/24. ஓகே, இப்போ இதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சது. இது ஒரு சேஞ்ச். ஆனால் இந்த இடத்துல கேபிட்டல் கெயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணலாம்? ஓகே, இது ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் சொன்னேன். 3 வருஷத்துக்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தா லாங் டேர்ம், 3 வருஷத்துக்குள்ளார வித்துட்டா ஷார்ட் டேர்ம் சொன்னோம். 23/7/24க்கு முன்னாடி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். எப்பவுமே ஷார்ட் டேர்முக்கு வந்து டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும், லாங் டேர்முக்கு டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/24லேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா
the entire capital gain, அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி நான் ஷார்ட் டேர்ம் தான் சொல்லுவேன். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 10 வருஷமாக இருந்தாலும் சரி அதை ஷார்ட் டேர்மாக தான் சொல்ல வேண்டாம். அப்படின்னா ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் ரேட் வந்து 20% will be leviable on this. That's the logic. Is that clear? Now, இதுக்கு எப்போதுமே என்ன கிடையாது, இண்டெக்ஸேஷன் கிடையாது. இது பாண்ட் அண்ட் டிபென்ச்சர் கூடிய ஸ்பெஷல் நோட். இது சேஞ்ச், இது நியூ சேஞ்ச். திஸ் ஒன் இஸ் த நியூ சேஞ்ச். இங்கே கொடுத்துருக்குறேன். பிஃபோர் திஸ் டேட்டா இருந்துச்சுன்னா பாண்ட் அண்ட் டிபென்ச்சருக்கு லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் பேஸ்ட் ஆன் த ஹோல்டிங் பீரியட். ஆன் ஆர் ஆஃப்டர் டேட் வரும்போது treated as short term regardless of the holding period. 10 வருஷம் வச்சாலும் அது ஷார்ட் டேர்ம் தான். ஷார்ட் டேர்ம் வரும்போது உங்களுக்கு டாக்ஸ் ரேட் என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, 12.5% மாறிடுது. கிளியர்? That's all. For the காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் இந்த பேஜில் உள்ள விஷயங்கள் கிளியராக வச்சுக்கலாம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வச்சுக்கிட்டோம்னா நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டீல் ஃபைனலி பிஃபோர் ஐ கோ ஃபார் த ப்ராக்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் சொன்னால் ஷேரை பற்றி பேச போகிறேன். எதை பற்றி? ஷேர். இந்த 111A 112Aல ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்களா சார், என்னென்ன வரும்? எல்லாமே வருமா சார்? டிபென்ச்சர், பாண்டு, ஈக்விட்டி ஷேர்ஸ், லிஸ்டட், அன்லிஸ்டட் எல்லாமே வருமானா? இல்லை, தேர் ஆர் சம் கண்டிஷன்ஸ். அது மட்டும் தான் 111A 112Aல வரும், மிச்சம் எதுவுமே வராது. அது என்ன? ஓகே, ஸோ அந்த லிஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, now ட்ரிபிள் 1A ஆர் 112A இந்த ரெண்டில் வரக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்தால் லிஸ்டடாக இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்துச்சுன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கணும், அல்லது யூனிட் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்டாக இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தான் இருக்க முடியும். ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்தால் லிஸ்டட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கணும், இது ட்ரேடாக இருக்கணும், அதான் லிஸ்டட். ட்ரேடிங் வேறு, லிஸ்டட் வேறு. லிஸ்ட் ஆகிருக்கணும், லிஸ்ட் ஆகிட்டு ட்ரேட் ஆகாமல் கூட இருக்கலாம், லிஸ்டிங்காக இருக்கணும். அண்டு மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கணும், அல்லது யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட், பிஸ்னஸ் ட்ரஸ்டோட யூனிட் இருக்கணும். இந்த ரெண்டும் என்ன, எஸ்பெஷலி பிஸ்னஸ் ட்ரஸ்டோட யூனிட்னா என்ன அப்படிங்கிறத ஃபைனல் லெவலில் படிப்பீங்களோ இங்கே படிக்க போகிறதில்ல. ஸோ ஹியர் யூ நோ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது, அதுக்கு மேலே உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட், யூனிட் ஆஃப் அன் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், அதுவும் ஃபைனல் லெவலில் தான் டீல் பண்ணுவாங்க. பட் அப்படின்னா என்ன, நம்ம ஷேர்ஸ் வாங்கலாம், பட் ஷேர்ஸ் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது சார், எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தி சார், எடுக்க விருப்பம் இல்லை. அப்போ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போட்டலாமா, அது மியூச்சுவல் ஃபண்ட். அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஃபண்டு கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களாம் டெபாசிட் பண்ணுறேன், அவங்க இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டிபென்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன். தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் செக்யூரிட்டிஸ். அந்த செக்யூரிட்டிஸ் ஷேராக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டுடைய பாண்டு, ட்ரெஷரி பாண்ட்ஸ் வாங்கலாம். வி ஆர் நாட் ஷூர். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இஷ்யூ பண்ணும்போதே உங்ககிட்ட இருந்து வாங்குற அமௌண்ட்டில் 80-90% வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் தான் வாங்குவேன் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாருன்னு வச்சுங்களேன், அது பேர் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட். இல்லை சார், உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது அமௌண்ட் என்ன, டிபென்ச்சர் வாங்கி வச்சு அதுலேருந்து வர வட்டியை உங்களுக்கு பிரித்து கொடுப்பேன்னா அந்த டெட் பாண்ட். ஸோ அதனால் எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய ஸ்கீம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. இது இந்த இடத்துல ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும், அல்லது லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கணும், அல்லது யூனிட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்டாக இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் இருக்கணும். இந்த 3 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷேர்ஸை வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டியிருக்கணும். என்ன கட்டியிருக்கணும்? செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டியிருக்கணும். ஆன் பையிங் as well as ஆன் ட்ரான்ஸ்ஃபர். வாங்கும்போது எஸ்டிடி பே பண்ணியிருக்கணும்.
ஸோ இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னால் நீங்கள் அதை வாங்கும்போது ஸ்டாக் புரோக்கரேஜ் அதுவும் கொடுப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் போய் சேரும், அது பேர் எஸ்டிடின்னு சொல்லுவாங்க. வாங்கும் போதும் கட்டணும், விற்கும் போதும் கட்டணும். பேஸ்ட் ஆன் த டேர்ன் ஓவர் வி ஹேவ் டு பே. வாங்கும் போதும் கட்டணும், விற்கும் போதும் கட்டணும். எங்க இஃப் இட் இஸ் ட்ரேடட் த்ரூ ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைடட். இங்கே வந்து பாருங்க, கம்பெனி நேரடியாக ஃபர்ஸ்ட் ஐபிஓவில் ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். யூ ஆர் பர்ச்சேசிங் த ஷேர் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன இருந்திருக்காது, எஸ்டிடி இருக்காது. அப்போ எனக்கு 1111A 112A பெனிஃபிட் ஆனால் லோவர் டேக்ஸ் எனக்கு என்ஜாய் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் என்ஜாய். ஏன்னா தெர் இஸ் நோ சான்ஸ் டு கலெக்ட் த எஸ்டிடி ஆன் பர்ச்சேஸ். எந்த சினாரியோவில் when you are purchasing the shares directly from the company, there will not be STT applicable on purchase price, but at least on transfer you have to pay the STT. ஸோ லிஸ்டட் ஈக்விட்டி ஷேராக இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு எஸ்டிடி இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன இருக்கணும், எஸ்டிடி இருக்கணும். ஆனால் அதே ஷேர்ஸு ஐபிஓ மூலமாகவோ இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னால எம்ப்ளாயிஸ் வந்து டேட்டா கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது மாதிரி சினாரியோ வேர் யூ ஆர் பர்ச்சேசிங் த ஷேர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி, STD is not applicable on purchase, but at least on transfer நீங்கள் STD கட்டியிருக்கணும். In case of equity oriented mutual fund and business trust யூனிட் இதுக்கு வந்து சேல் பண்ணும்போது மட்டும் இருந்தால் போதும், எங்கே தேவையில்லை, பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பர்ச்சேஸ் பண்ணும்போது STD பே பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பையிங் செல்லிங் ரெண்டு சினாரியிலுமே நமக்கு STD தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஐஎஃப்எஸ்சி. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடோட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் ஐஎஃப்எஸ்சி குஜராத்தில் இருக்குது, காந்தி நகர். ஓகே, அங்கே இது இருக்குது ஐஎஃப்எஸ்சி. அதாவது ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம், டாலர் இருக்குது அவன்கிட்ட, இந்தியாவில் டாலரை கொடுத்து ருப்பீஸை கன்வெர்ட் பண்ணி இந்தியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னா, நோ நீட் டு ஒரி அபவுட் தட், உங்களுடைய டாலராகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் பீங் எ ரெசிடென்ட் மீன்ஸ் இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் இருந்து ஃபாரினில் போய் செட்டில் இருக்கிறீங்க, அங்கே வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா டாலராகவே நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். யூ கேன் பர்ச்சேஸ் அ ஷேர்ஸ் இன் டாலர். எங்கே, இந்தியாவில் எங்கே அப்படின்னு சொன்னாக்க ஐஎஃப்எஸ்சியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி நாட் ஒன்லி இன்வெஸ்டிங் இன் த ஷேர்ஸ் ஆர் சம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வாட் எவர் த திங்ஸ் யூ டூ இன் தட் லொக்காலிட்டி ஃபார் த ஃபாரினர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் given, you can invest in your own currency. You no need to convert that into Indian currency. So if the transactions undertaken in foreign currency on a recognized stock exchange located in IFSC, International Financial Service Center, where STT is not applicable, அதுக்கு STT applicable கிடையாது, அப்பையும் நீங்கள் இந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். So you will now understand what is called STT and what are falling under 1112A as well as 1111A. இந்த ரெண்டு கேஸில் என்னென்ன வரும்னு பார்த்துட்டோம். ஸோ எல்லா விஷயத்தையும் சேர்த்து சம்மரிங்கிறது இதுதான். ஓகே, listed shares and equity oriented unit உடைய units and business trust உடைய unit, இந்த மூணு விஷயங்கள். ஓகே, இந்த மூணு விஷயங்கள். Is that clear? If it is clear, text me. We will start solving the comprehensive illustrations one after one. Most probably today I will finish off up to 1.4 tax computation for agricultural income வரைக்கும் நான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். We will see that. 1.4 ஓட introduction chapter and tax rates and tax computation basic concepts will be over, right? So we will try to finish up all these things by today. Do honest revision from your insert material. Okay, CMA book வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஐ திங்க் ஒரு 3 or 4 days முன்னாடி பார்த்தா அது வரைக்கும் அப்டேட் பண்ணல. CA புக்கில் அப்டேட் பண்ணிட்டாங்க. CMA ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ரெக்வெஸ்ட் டு டவுன்லோட் தட் ஹார்ட் காப்பி, மீன்ஸ் சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ், த வீடியோஸ் வேர் ஆல்ரெடி போஸ்டட். ஓகே, லேட்டஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு 2 சாப்டர் தவிர மிச்சம் எல்லா சாப்டருடைய புக் பேக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். இட்ஸ் அவைலபிள் தேர், யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் and clarify yourself. Is that okay? Do constant practice. CMA students, CA book ஒழுங்கா பார்த்தாலே போதும், you will be clear with exemption. 60+ தான் நீங்கள் வாங்குவீங்க CA புக்கை தரவு பண்ணிங்கன்னா.
சிஎம்ஏ புக்கில் வந்து கண்ணா அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் தேவையில்லாத இன்னைக்கு நான் அப்ளிகபிளாக இருக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதையும் நான் சிங்கர் புக்கில் அடிஷ்னல்ஸ்னு போட்டு நடத்தி விடுவேன். பட் இருந்தாலும் இதை ஒழுங்காக பார்த்தாலே போதும், நீங்கள் 60+ ஸ்கோர் பண்ணலாம். டோன்ட் மிஸ் திஸ். ரைட், கிளியரா? கிளியர்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பிஃபோர் த லஞ்ச் பிரேக் வில் ட்ரை டு ஃபினிஷ் ஆஃப் ஒரு 2 இல்லஸ்ட்ரேஷன்ஸ், 2 or 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் முடிக்க பார்ப்போம். அட்லீஸ்ட் ட்ரிபிள் ஒன் ஏ முடிக்க பார்க்கலாம். Online students, come on, text me. See, CA, CMA, whoever it may be. Okay, there in your direct taxation, indirect taxation material, direct taxation la book back problems போன ஓல்டு சிலபஸில் இருக்கிறது எல்லாமே கூட ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டேன். அந்த புக்கு தான் இன்னும் இருக்குது, லேட்டஸ்ட் வரல. ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சிட்டேன் அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு. பட் எனியோ இன்னைக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா லேர்னிங்க்கு நீங்கள் பார்க்கலாமே ஒழிய லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண பிறகு அதை பாருங்கள். அதே மாதிரி 25-26 பேசிக் கான்செப்ட்ஸ், டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் கேல்குலேஷன் ஃபார் த சிஏ புக் பேக் ப்ராப்ளம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அசஸ்மெண்ட் இயர் 25-26னு போட்டிருப்பேன். சிஏ புக்கில் இருக்கிற எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு வீடியோ. ரெசிடென்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸு அண்ட் பிஜிபிபி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அக்ரிகேஷன், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், டிடக்ஷன்ஸு, அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இது வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ லேட்டஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் 25-26 புக் பேக் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இட் ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் த வீடியோஸ். நான் கிளாஸ் நடத்தும் போது அதே பீரியட்லேயே டவுட் கேட்டிருக்கேன். ஒரு 2 மாதம் விட்ட பிறகு, சார் அன்னைக்கு ஒரு சம் நடத்துனீங்களே அப்படின்னா சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அது மாதிரிலாம் டவுட்ஸ் வருது. ஸோ இட்ஸ் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள் ஃபார் மீ டு ரிமெம்பர் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டூ திஸ் வே. ஓகே, குரூப் 1ல் அந்த டேக்ஸ் மெட்டீரியல், டைரக்ட் டாக்ஸேஷன், July 24 is the latest one. 23rd ஜூலைக்கு பிறகு புதுசே வந்துருச்சு. அப்போ எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ அதனால் இது வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்த புக்கை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இஸ் தட் கிளியர்? Now, we'll start with first illustration. Short-term capital gain on transfer of shares on which STT is paid, being 130 and other incomes 166. Other income and short-term capital gain under section 111A. Short-term capital gain on transfer of share STT paid. இது ரெண்டு தான் நமக்கு hint that it falls under 111A. ஓகே, ஷேர்ஸாக இருக்கணும், STT பே பண்ணியிருக்கணும். ஷார்ட்-டர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் இது வரும். லாங் டர்ம்னா 112Aல வரும். ஷேர்ஸ் தவிர வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அதர் அசெட்ஸில் மாறிடும். Assume that the assessee has shift out of the default tax regime. அப்போ 115 BSC அவர் ஆட் பண்ணல, ரெகுலர் ஓல்டு ஸ்கீமில் போயிருக்கிறார் அவர். ஸோ இன்கம் பீயிங் அதர் இன்கம் 1,66,000, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் பீயிங் 1,30,000. ஸோ நார்மலாக டேக்ஸ் ரேட் வந்து 0லேருந்து 2.5 lakhs வரைக்கும் நில் ரேட்டு, 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhsக்கு மேலே போச்சுன்னா 30%. திஸ் இஸ் த டேக்ஸ் ஸ்லாப் ஃபார் ஹிம். அப்போ 2.5 lakhs வரைக்கும் நில் இல்லையா? ஸோ மைனஸ் பேசிக் எக்ஸம்ஷன் 166 எவ்வளோ வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம்?
250 வரைக்கும் 166 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது? 84 இருக்குது. அப்போ 84 எதுலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம்? இதுலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் த taxable income being 0, here 46. Am I right? Now இது அதர் இன்கமுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 111 ஏவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க what is the tax rate? What is the tax rate? 15% or 20%? இது before 23/7/24. இது on or after 23/7/24. Date கொடுக்கல, then you can assume your own. So I assume this falls under this one. அப்ப tax on short term capital gain under section 111A at the rate of 15%. இந்த இன்கம் தான் இல்லையே, இந்த இன்கம் தானே. இதுக்கு 15% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 6,900. அப்போ total tax being 0 and this one total is 6,900. Now what about the rebate under section 87A? ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? ஓகே, ரெசிடெண்டாக இருக்கணும். and what? Total income should be less than 5 lakhs இருக்கணும். டோட்டல் இன்கம்னா எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் எவ்வளோ வருது? 2,96,000. as this value is less than or equal to 5 lakhs, rebate is enjoyable. rebate வந்து எவ்வளோ? 12,500 வரைக்கும் போகும், பட் 6,900 தான் இருக்குது. nothing will be taxable now. completely exempted. completely exempted. Shall I move on to the next one? Text me. Now, next illustration.
Mr. Janardhan, a resident aged 52 years, has other income 70, long-term capital gain under section 112A 365. So long-term capital gain 112A as well as other income. Okay, income. Long-term capital gain under section 112A வந்து 3,65,000. Other income வந்து 70,000 rupees. You know that as he has shifted out of the default tax regime, 0 ல இருந்து 2.5 lakhs வரைக்கும் nil rate, 2.5 lakhs ல இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs மேல 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhs மேல போச்சுனா 30%. 30%. Clear? So now you see 2.5 lakhs ன்னு சொன்னால் basic exemption first நீங்க இதுல subtract பண்ணிக்கிறீங்க. 250 ல 70 போச்சுனா இன்னொரு 180 இருக்கு, that you can subtract from the long term capital gain. So balance taxable being 1,85,000. So long term capital gain under section 112A வரும்போது tax rate being how much? 10% or 12.5%, where long term capital gain in excess of 1.25 lakhs. 1.25 lakhs. So I assume the date may be before 23rd July, 10% will be taken. Upper tax being 1.85 lakhs minus 1.25 lakhs. அதுக்கு 10% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 6,000. ஸோ புக்கில் 1 lakh போட்டு வச்சுருப்பேன், அது ஓல்டு ப்ரொவிஷன், அதை நான் கேல்குலேஷன்ஸில் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் போடலை. ரைட், tax is 6,000. Now what about the rebate under section 87A? Okay, so 87A rebate claim பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க total income should be less than or equal to 5 lakhs and he should be resident, not being 112A tax இருக்கக்கூடாது. இது ஓகே, இது ஓகே, பட் 112Aக்கு கிடையாது. ஏன்னா இவன் இந்த இடத்துல பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டார், அதனால் இங்கே கிளைம் பண்ண முடியாது. 6,000 will be completely taxable. Add health and education cess at the rate of 4% being 240. So final tax being 6,240 will be the final tax amount. Is that clear? Bookல இதை கரெக்ட் பண்ணிக்கங்க. We'll continue the rest after the lunch. We'll meet by 3 o'clock. Section 112 shares தவிர அங்க 112A 111A அதில் சொல்லப்பட்ட ஷேர்ஸ் தவிர மற்ற விஷயங்களும் மற்ற அசட்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு செக்ஷன் 112ல டேக்ஸபிள் இருக்குது. டேக்ஸ் ரேட் ஆன் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இஸ் 20%. Okay, and then there's a change in tax rate. Okay, to 12.5%. Clear? I think you can skip this one. Then நம்ம mainly incorporate பண்ணிட்டோம், so you can score out this. இது நம்ம ஏற்கனவே நான் கார்ப்பரேட் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அதர் தென் யூனிட் as well as ஜீரோ கூப்பன் பாண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது லிஸ்ட்லேயே வந்துச்சு, அதான் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். We'll go for
one more illustration for capital gains, tax calculations comprehensively. Mr. Janardhan, a resident aged 52 years, has other income 1,70,000 long-term capital gain under section 11290. You are resident 52, upper normal all. And he is shifted out of the default tax regime also. So, other income long-term capital gain under section 112. Income being other income 1,70,000, long-term capital gain being 90. So 115 BAC learn the shift ana 0 to 2.5 lakhs varakum nil is the tax rate. 2.5 lakhs learn the 5 lakhs varakum 5%. 5 lakhs learn the 10 lakhs varakum 20%. 10 lakhs mela pochna 30% is the tax rate. Okay. So basic exemption moda subtract pannidunga. Basic exemption being 2.5 lakhs, first other income use பண்ணிக்கணும். அது போக இன்னொரு 80 இருக்கு. இதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். After that you have 10,000 rupees taxable long term capital gain. Assume that it happened on before 23/7/2024. Right. அப்படி இருக்கும்போது you can calculate the tax for this at the rate of 20%. At the rate of 20%. Clear? இதுவே 23/7/2024 or after ஆரம்பிச்சுனா 12.5% will be there. So இங்கே நமக்கு 20% 2,000 rupees tax. அப்ப rebate உண்டா? Rebate under section 87A. 87A rebate claim பண்ணனும் அப்படி சொன்னாக்க அவர் யாரா இருக்கணும்? ரெசிடென்ட்டா இருக்கணும். Total income should be less than or equal to 5 lakhs இருக்கணும். Not available for long term capital gain under section 112A. But இது வந்து 112 தானே, இதுக்கு available. So resident yes. Total income ரெண்டு சேர்த்தா 260. Second condition also yes. Is it 112 A உடையதா அப்படின்னா no. Okay. No 112A. Yes, correct. அப்படின்னா மூணுமே satisfy ஆனதுனால maximum 12,500 நீங்க deductions claim பண்ணிக்கலாம். இங்க ஒரு 2,000 தான் இருக்கு. Nothing is taxable. So health and education cess also be not available here. Clear? Clear na text paranga, we'll move on to the next one. Online students, keep texting me. I get the message only from Aishwarya and Mohammed Rabiuddin. What about the rest? Make it faster. Next.
Next. Mr. Janardhan, a resident aged 52 years, has other income 1,70,000. Oh, இதான் முடிச்சோமா? Okay. Here is. Mr. Joseph, a non-resident, has long-term capital gain 1 lakh. Compute the tax. Compute the tax. So other income in this case is nil. Long-term capital gain ஒன்னு சொல்லல அப்படி சொன்னாக்க எப்பவுமே 112 தான் அது. Okay, section 112. Assume Mr. Joseph has shipped out of the default tax regime. அப்படின்னா அவர் என்ன ஏஜ் இருந்தாலும் சரி 0 to 2.5 lakhs வரைக்கும் nil and 2.5 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhs மேல போச்சுனா 30%. Here the income being long-term capital gain 1 lakh. Right. Now basic exemption 2.5 இருக்கே அது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படி சொன்னாக்க அவர் ரெசிடென்ட்டா இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். பட் இவர் யார் இங்க நான் ரெசிடென்ட், அதனால யூஸ் பண்ண முடியாது. For this 1 lakh tax will be applicable where the rate of tax being 20%. And 23rd ஜூலைல இருந்து வந்தா ஆட்டோமேட்டிக்கா 12.5% வரும். So 20,000 rupees. What about the rebate? Rebate under section 87A. அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும்? ரெசிடென்ட்டா இருக்கணும். Total income should be less than or equal to 5 lakhs இருக்கணும். No 112A tax இருக்கணும். இது சாட்டிஸ்ஃபை ஆகல, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரே ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை இருக்கு, அதனால rebate will not be there. Automatically you can find finally health and education cess at the rate of 4%. 800 rupees. Okay. So the total tax being 20,800. Shall I move on to the next one? Next question. Make a slight change. Mr. Jadhav has sold the following assets on 31/5/2024. Okay. After 23rd வரும்போது மாறிடுது ரொம்ப, அதனால நம்ம இந்த ரேட் வச்சுக்கலாம். Now, what about the benefit of indexation? Land க்கு indexation உண்டா?
இண்டெக்ஸேஷன் உண்டு, டிபெஞ்சருக்கு எப்போதுமே கிடையாது. அதர் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, நீங்க இண்டெக்ஸேஷன் பண்ணீங்கன்னா வேற ரேட். ஓகே, ஆப்ஷனல். இஃப் யூ டூ இண்டெக்ஸேஷன் ஆர் யூ டூ நோ இண்டெக்ஸேஷன். இண்டெக்ஸேஷன் பண்ணாக்க the rate being 20%, indexation பண்ணலனா the rate being 10%. ஓகே, டிபெஞ்சருக்கும் இதே கண்டிஷன் தான், பட் இதுக்கு எப்போதுமே இண்டெக்ஸேஷன் கிடையாது, 20% ஆர் 10%. ஆனால் டிபெஞ்சருக்கு எப்போதுமே இண்டெக்ஸேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 10% நீங்கள் எடுத்துக்கலாம். புக்கில் வந்து இண்டெக்ஸேஷன் பண்ணாமல் போடுற மாடல் போட்டிருக்கிறேன். ஸோ அது வேஸ்ட் தானே, இண்டெக்ஸேஷன் எப்படி இருந்தாலும் கிடையாது, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட், now here listed securities other than unit and zero coupon bond. listed securities என்ன அர்த்தம்னா 111A or 112A இந்த ரெண்டுல நம்ம யூஸ் பண்ற அந்த செக்யூரிட்டிஸ் தவிர, அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வருது, இதெல்லாம் வந்துடுது, இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் வரும்போது நீங்கள் ஒன்று இண்டெக்ஸ் கிளைம் பண்ணிவிட்டு 20% கொடுங்க, ஆர் இண்டெக்ஸ் கிளைம் பண்ணாமல் டேரெக்டாக இருக்கிற பெனிஃபிட்க்கு 10% கொடுங்க. இது ஆப்ஷனல். இந்த டேட்டுக்கு முன்னாடி, இதுக்கு பிறகு இருந்தால் 12.5%. நம்ம இப்போ இந்த பார்ட்டை பார்க்குறோம். எந்த பார்ட்டு? பி பார்ட்டை பார்க்குறோம். இஸ் தட் கிளியர்? அண்ட் இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சராக இருந்துச்சுன்னா எப்போதுமே இண்டெக்ஸேஷன் கிடையாது. இதில் டிபெஞ்சரும் சேர்ந்து வருது, இண்டெக்ஸேஷன் எப்போதுமே கிடையாது டிபெஞ்சருக்கு. ஓகே, டிபெஞ்சர் ஹேஸ் நோ இண்டெக்ஸேஷன். பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர் என்னம்மா பீரியாடிக்கலி யூ வில் பி கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதை நீங்கள் இண்டெக்ஸ் பண்ண முடியாது. பாண்ட் அண்ட் டிபெஞ்சர் இண்டெக்ஸேஷன் கிடையாது. அப்போ இண்டெக்ஸேஷன் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் கண்ண மூடிட்டு என்ன பண்ணிக்கலாம், 10% டேக்ஸ் ரேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தட்ஸ் த லாஜிக் ஹியர். இஸ் தட் கிளியர்? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆங்கிளில் பார்க்க போகிறோம், திஸ் ஆங்கிள். கிளியர்? லெட்ஸ் see. டிபெஞ்சருக்கு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் கெயின் வாங்கினது 2013, 8 and 12 அப்படின்னா கட்டாயமாக எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஸோ த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன் திஸ் கேஸ் இஸ் ஈக்குவல் டு, முதல் டிபெஞ்சர் தனியாக போடுறேன், சேல் கன்சிடரேஷன் பீங் 1 lakh SC and Mr. Jadu has shift out of the default tax region. Sale consideration being 1 lakh minus, if there is any expenses on transfers should be subtracted, value being 2000, 1 lakh 2000, so 98,000. what you get here is called net sale consideration. இது என்ன ரேட்டுக்கு வாங்கி இருக்கிறாங்க, 20,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க, மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இதுதான் ஃபார்மேட். The cost of acquisition being 20. 78,000 will be your long term capital gain. Tax வரும்போது இதுக்கு நீங்க எவ்வளவு percentage tax போட்டா போதும், 10%, 7,800. And with that you have to add health and education cess also. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, சேல்ஸ்லேருந்து எக்ஸ்பென்சஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் கொடுத்து அதை சப்ராக்ட் பண்ணிடுங்க, வரது நெட் சேல் கன்சிடரேஷன், அதுலேருந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் லெஸ் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன டீச் பண்ணுறேன்னா இதில் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வி ஹாவ் ஏ செப்பரேட் சாப்டர் கால் கேபிட்டல் கெயின்ஸ். அதில் டீட்டெயிலாக ரொம்ப சம் பார்ப்போம். அதில் இந்த ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து டேக்ஸ் ரேட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கிறதுனால இந்த கேபிட்டல் கெயின் எப்படி வருதுங்கிறத நான் சொல்லும்போது புதுசாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே நம்ம டீட்டெயிலிங் பார்ப்போம். இங்கே நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன சார் திடீர்னு எப்பயோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய ஃபார்மேட் வந்து வால்யூம் 2ல் கொடுத்துருப்பேன். கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் கம்ப்ளீட் செட் இருக்கும். நோ நீட் டு வரி அபௌட் தட். In case of land, always we can do indexation. Land. சொல்லுங்க இப்ப sale consideration of land being
15 lakhs minus expenses on transfer 40,000. இப்போ சேல்ஸ் பண்ணதுக்கு என் கையில் வந்த பணம் எவ்வளோ? 14,60,000. Net sale consideration minus not cost of acquisition, it is indexed cost of acquisition. Cost of acquisition எவ்வளோ இருக்கு? 4 lakhs இருக்கு. Indexed cost of acquisition நான் indexation பண்ண போகிறேன். 363 by 200 multiply பண்ணோம். These are the cost of inflation index numbers will be given in your examination. No need to worry about that. 2001 வந்து base year, அதோட index value 100, அதுக்கப்புறம் 109 இப்போ லைனாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. As in the current year 24-25 previous yearல index value வந்து 363. வாங்கும்போது 2012-13ல உள்ள index value 200. எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. அப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நியூமரேட்டர் மட்டும் பண்ணிக்கிறீங்க, இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்ளிகபிள் இந்த இயர் ஆஃப் அக்விசிஷன் டிவைட் பண்ணிக்கிறீங்க. த வேல்யூ வாட் யூ கெட் ஹியர் இஸ் உங்களுடைய இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ ஹியர் த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பி 7,26,000. Then 7,34,000 will be your long-term capital. Always this is taxable at the rate of 20%. 20% on this being 1,46,800. Of course, you have to find out the health and education cess. There is no any problem. Debenture க்கு எப்பவுமே indexation கிடையாது. டைரக்டா என்ன வந்துச்சோ 10% கண்டுபிடிச்சு போட்டுருக்கேன். லேண்ட் வந்து ஆக்சுவலா 23/7/2024 முன்னாடி நீங்க சேல் பண்ணியிருந்தால் indexation உண்டு in case of long term capital gain. ஓகே, அதுக்கு பிறகு இருந்தால் இண்டெக்ஸேஷன் வேணும்னா வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் பீங் த ரெசிடென்ட் ஆர் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இஸ் தட் ஓகே? வேணும்னா என்ஜாய் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ஜாய் பண்ணாமல் விடலாம். அந்த பீரியடில் இருந்ததுனால நான் இண்டெக்ஸேஷன் பண்ணி போட்டேன். இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கும் வரும்போது அதே லாஜிக் தான். எல்லாமே இப்போ அப் டு 23/7/2023 வரைக்கும், அதுக்கு முன்னாடி இருந்தால்தான் இது, இல்லைன்னா கிடையாது. So we have two options here. We have two options, government securities. In case of government securities, sale consideration being 1 lakh minus expenses on transfer 5,000, 95,000 net sale consideration minus cost of acquisition 10,000, 85,000 rupees. Okay, long term capital gain. Index பண்ணாதனால tax rate எவ்வளோ வரும்? 10%. 10% being 8,500. Okay, no indexation பண்ணலாம். இல்லை சார், நான் இண்டெக்ஸ் பண்ணிக்கிறேன் சார், நான் இண்டெக்ஸேஷன் பண்ணிக்கலாமா? இட்ஸ் யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா சேல் கன்சிடரேஷன் 1 lakh, எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் 5,000, நெட் சேல் கன்சிடரேஷன் 95,000, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கிடையாது. ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கும்போது 10,000 இன்ட்டு கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 363. கரண்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 363னா அது எப்பவுமே அதுதான் 24-25 உடையது அதுதான். ஆனால் பேஸில் எந்த வருஷம் அக்வயர் பண்ணாங்களோ அந்த வருஷம் 2008 and 9. 2008 and 9ல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 148. அந்த நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, பயப்பட வேண்டாம். இப்போ அது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆர் கெட்டிங்? யா, 24,527. Then long-term capital gain being 70,000 rupees, 473. As your benefit, you enjoy the benefit of indexation, tax rate will be higher. without ஒரு benefit enjoy பண்ணிக்கலாம். ஏன்னா indexation benefit enjoy பண்ணுறேன்னு சொன்னதுனால tax வந்து higher tax 20% will be payable, which is 14,090. round off பண்ணிக்கிறேன், rounded off to the nearest 10. But
What is the tax payable? Whichever is lower of these two, that is most beneficial for the owner. அப்போ ரெண்டில் எது பெட்டர்? ஸோ நீங்கள் உங்களுடைய அசஸிக்கு இந்த மாடலில் கேல்குலேட் பண்ணி 8500 டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுங்கள், rather than 14,090. Because tax has given the option, either you can go for this method or that method. எது பெட்டராக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். Clear? Now, we'll move on to the next illustration. Huh? இது வந்து ஒரு 17 போட்டுக்கிட்டிங்கன்னா 7470க்கு 20% போட்டால் எவ்வளோ வருது? 14,094. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 14,090. இன்கமையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், டேக்ஸையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஓகே, now we'll move on to the next one. Now let's see. Make the correction here. Assessment year 25-26. Okay. Let's see the first one. We assume that sale happened before 23/7/2024. Before, okay. Mr. A, age 45, resident, total income other than long-term capital gain. Okay, other income. And we have the long-term capital gain. Income. Other income the 2,40,000. Long-term capital gain 15. இந்த long-term capital gain எதனால வந்திருக்கு? Vacant site. Vacant site னா எதில் வரணும்? 112ல வரும். 112A-வா 112-வா அப்படின்னா 112ல வரும். கிளியர்? 112A அப்படிங்கிறது செக்யூரிட்டி ஷேர்ஸ் வரும், மெயினாக லிஸ்டட் ஷேர்ஸ். அப்போ பேசிக் எக்ஸம்ஷன் முதல் லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ do not apt for section 115 BSc அவர் அப்படின்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிமில் இல்லை. அப்போ பேசிக் எக்ஸம்ஷன்
as he is being the resident as well as the age is also 45, not senior citizen, regular. 2.5 lakhs வரைக்கும் உண்டு. 240 இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். Unexhausted basic exemption can be used here. அது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5,000 rupees. And tax on this being at the rate of 20%. At the rate of 20%, 1,000 rupees. And you can claim the rebate under section 87A. 87A. இப்போ ரிபேட் கிளைம் பண்ணும்போது எப்படி கிளைம் பண்ணுவீங்க? ரிபேட் under section 87A ரெசிடெண்ட்டாக இருக்கணும் and total income less than or equal to 5 lakhs ரெண்டுமே இருக்குது. not being 112A இருக்கணும். 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 12,500 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். 1,000 தான் இருக்குது. போயிடுச்சுன்னா no tax will be leviable. No tax will be leviable. Clear? Now, Mrs. B, age is 62, non-resident. Non-resident age எனக்கு தேவையில்லை. ஓகே, இந்த கேஸில் டோட்டல் இன்கம் அதர் தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எதனால் வந்திருக்குன்னா லிஸ்டட் ஷேர்ஸ் எஸ்டிடி பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் அஸ் வெல் சேல் அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த செக்ஷன் 112A வரும். ஓகே, அதர் இன்கம் long term capital gain under section 112A. income எவ்வளோ இருக்கு? other income 2,80,000 rupees, long term capital gain 10,000 rupees. basic exemption எவ்வளோ இருக்கு? 250. you can enjoy up to 250. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 30. இது அப்படியே இருக்குது. and what about the tax rate? the tax rate for the other income என்னப்பா? basic exemption ஏன்? இல்லை பேசிக் எக்ஸம்ஷன் லாங் அன்எக்ஸாஸ்டட் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பேசிக் எக்ஸம்ஷன் உண்டு. ஓகே, ஸோ நான் நடத்தும் போது அப்படியே கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே குழம்பு ரசம் மோரை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். போயிட்டு வீட்டில் போயிட்டு இதை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, இஸ் தட் ஓகே? இன் திஸ் நான் ரெசிடென்ட் கேஸ் 2.5 lakhs வரைக்கும் nil. அதுதான் பேசிக் எக்ஸம்ஷன் நம்ம சொல்கிறோம். கிளியர்? 7 சப்டிவிஷன் 4, 5, 6 மூணுலையுமே அதான் பார்த்துருக்குறோம். Clear? So the tax rate in excess of 250 up to 5 lakhs வரைக்கும் 5%, 1,500. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை. ஓகே, 1 lakhக்கு மேலே இருந்த 1.25 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 10%, இங்கே 0. ஓகே, 112A வரும்போது ஓகே 10% on capital gain in excess of 1.25 lakhs. 1.25 lakhs. புக்கில் அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க. 1 lakhன்னு இருக்குது, அது 1.25 lakhsன்னு மாற்றிடுங்க. இங்கே 10 lakhsக்குள்ளே தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ 1,500. வாட் அபவுட் த ரிபேட் சார்?
rebate eligibility கிடையாது. So net tax payable 1500 plus health and education cess on this will also be payable 4% 60, அப்ப 1560 is payable. Clear? Clear? திரும்ப திரும்ப பாருங்க, மறந்துடும். முடிச்ச உடனே எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுத பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்கம் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கோரிங் பேப்பர்ஸ். நான் ஸ்டூடெண்ட்டாக நான் படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் படித்தார் அந்த பீரியடில். அந்த அளவுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் கிடையாது, நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஹி வாஸ் இன் ஸ்டாட்ஸ் ஃபீல்ட். குரூப் 1 அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஜாயின் பண்ணிட்டார். டேக்ஸ் புக்கை உட்காந்து பல முறை செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டார். He scored 84 marks in this tax paper, which is the highest mark ever produced in that institute. CMA Trichy chapter la the highest mark. I could still remember. Okay, he cleared that group batch ahead of me. எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டார் அவர். சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இது சிஎம் இது டேக்ஸில் 84. அப்புறமேட்டு இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஸ்ரீதர் அது படிக்கிறது தானே படிச்சுட்டேன் அப்படின்னாரு. அக்கௌண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னாரு. ஏன்னா கிளியர் குரூப் 1, குரூப் 2ல ஒரு பேப்பர் கிளியர் பண்ண அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அஃப்கோர்ஸ் 2-3 போஸ்ட் கிராஜுவேஷன் இன்க்ளூடிங் எம்இ ஆல்சோ கம்ப்ளீட்டட் அண்ட் லோயலா காலேஜ் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு. ஸோ ஹேஸ் த எக்ஸ்போஷர். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நான் காமர்ஸ்லேருந்து வந்து பேஸ் எதுவுமே இல்லாமல் டேக்ஸை திரும்ப திரும்ப பைஹார்ட் பண்ணி இஸ் செக்யூர்ட் 80+. அப்படின்னா இட்ஸ் பாசிபிள். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சால் ஸ்கோர் உண்டு, தெரியலன்னு கிடையாது. ட்விஸ்டே கிடையாது. தப்பு வருதுன்னா தெரியலன்னு அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம் மைண்டில் நிற்கலன்னு அர்த்தம். அது நிற்கிற வரைக்கும் விடக்கூடாது. எஸ், நவ் மிஸ்டர் சி ஏஜ் வந்து 81, ரெசிடென்ட். ஏஜ் 81, ரெசிடென்ட். அப்போ சூப்பர் சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட் அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுனால. ஓகே, அதர் இன்கம். அதர் இன்கம் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிடலாம். அண்டு அக்ரி லேண்ட், தட் டு இன் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித்து எந்த ப்ராஃபிட் வந்தாலும் ஃபுல்லி எக்ஸம்ட். சொல்லவே இல்லையே சார். ஆமாம், சொல்ல மாட்டேன் தான். இந்த டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அங்கங்கே மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். வேறு சாப்டர் நடத்தும்போது இதை நம்ம லிங்க் பண்ணுவோம். ஒன்றுக்கு ஒன்று நல்ல தொடர்பு இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன், மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன் சார் நடத்தாமல் இதை சொல்கிறீங்க? அது வேறு சாப்டரில் இருக்குப்பா. டேக்ஸ் கால்குலேஷன் இந்த சாப்டர் இருக்கு, என்ன பண்ணுறது? ரைட். அர்பன் கிடையாது, ரூரல் அக்ரிலேண்ட். அப்போ ரூரல் அக்ரிலேண்ட் என்ன? வில் ஸ்டடி தட் எவ்ரி திங் இன் டீட்டெயில் லேட்டர் ஆன். எல்லாம் அப்புறமேட்டு படிக்கலாம். அப்புறமேட்டு படிப்போமா இல்லையா சார்? இருக்கு. தட் will also be studied under agricultural income chapter as well as capital gains in detail நம்ம பார்ப்போம். ஓகே, ரூரல் அக்ரிலேண்ட். ஓகே, அதை அந்த டேர்ம் யூஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணணும், ரூரலா அர்பனா. ரூரல் இருந்தால் எக்ஸம்ப்டட், அதர் தென் தட் இட் இஸ் டாக்ஸபிள். 5,90,000 rupees. அண்ட் டேக்ஸ் பீங் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடையாது. 5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 20%. அப்போ 90,000 20% போட்டிங்கன்னா 18,000 rupees. அண்ட் ரிபேட் உண்டா? ரிபேட் கிடையாது. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் உண்டா? கட்டாயமும் உண்டு. 4%, 720. அப்போ டோட்டல் டேக்ஸ் பேயபிள் பீங் 18,720. Here you learned that rural agri land is purely exempted. Mr. D, age 82, ஆனால் நான்-ரெசிடென்ட். நான்-ரெசிடென்ட்னா ஏஜ் எனக்கு தேவை. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? டோட்டல் இன்கம் பீயிங் 4,80,000 rupees. சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் நமக்கு என்னது லிமிட்? 2.5 lakhs வரைக்கும் கிடையாது. 2.5 lakhsலேருந்து 4,80,000 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதுக்கு மட்டும் தான் டேக்ஸு. ஓகே, அந்த 4.8 lakhs in excess of 2.5 lakhs will be taxable at the rate of 5%. எவ்வளோ வருதுங்க? 11,500. What about the rebate, sir? Rebate not eligible. என்ன காரணம்?
ரிபேட் கிளைம் பண்ணணும் அப்படி சொன்னாக்க டோட்டல் இன்கம் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 lakhs. ரெண்டாவது கண்டிஷன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, நோ 112 ஏவா இருக்கணும். இது ஓகே பட் நாட் பீயிங் ரெசிடென்ட் அப்படிங்கிறனால இது கிடையாது. 11,500 taxable income. Health and education cess at the rate of 4% will be addable, which is 460. 4%. Add பண்ணிட்டீங்கன்னா 11,960 will be the final value. So with that tax calculation part most probably required for most of the calculation is over. இதுக்கப்புறம் நம்ம சர்சார்ஜ் கான்செப்ட் பார்க்குறோம். ஹையர் இன்கம் ஏர்னர்ஸ்க்கு எப்படி வரும்ட்டு இது வரைக்கும் உள்ளதை நம்ம முதல் ஒரு சம்மரி பார்ப்போம். ஸோ தட் இட் வில் பி easily remembered in your mind. Now, tax rates. 115 BAC ஆக இருந்தால் 0 to 3 lakhs வரைக்கும் nil, 3 lakhs இருந்து 7 lakhs வரைக்கும் 5%, 7 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் 10%, 10 lakhs இருந்து 12 lakhs வரைக்கும் 15%, 12 lakhsக்கு மேலே 12 to 15 lakhs 20%, 15 lakhsக்கு மேலே 30%. Okay. And what about the rebates, sir? Rebate unda section 87A undu. If the total income is less than or equal to 7 lakhs ஆயிருந்துச்சுன்னா 25,000 யாரா இருந்தாலும் ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இங்கே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். If the total income is more than 7 lakhs ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க tax on total income minus 7 lakhs. Okay, this will be the rebate. Marginally ஒரு 7.5 லட்சம் 7.30 லட்சம் வரைக்கும் வரும். செக் பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு நம்பர் வரும். ஓகே, எனக்கு சொல்லுங்க அப்புறமேட்டு எது வரைக்கும் வருதுன்ட்டு. Scenario 1 and scenario 2. Is that clear? For whom this one will be applicable அப்படின்னு சொன்னாக்க individual, HUF, AOP, BOI and AJP இவங்க எல்லாத்துக்குமே. First scenario. This we have completed. In case individual வரும்போது okay, individual, HUF, AOP, BOI, AJP. If you are apping out 115 BAC ஆக இருந்தால் shift out of the default tax region 0 ல இருந்து 2.5 lakhs வரைக்கும்
nil rate 2.5 lakhs இருந்து 5 lakhs வரைக்கும் 5%, 5 lakhs இருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 10 lakhs மேல 30%. Now the question is, what about the rebates, sir? Of course they can enjoy. 87A. Provided total income should be less than or equal to 5 lakhs, should be resident, and that income should not be 112A long term capital gain. Okay, in the moon case. Clear? Actually ரெண்டு கண்டிஷன் தான் மெயினா இருக்கும். அது 112A வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தால் deductions being maximum 12,500 வரைக்கும் நீங்க claim பண்ணிக்கலாம். You can claim up to 12,500. Note, in case of senior citizen, first slab will be 0 to 3 lakhs. Rest will be the same. And that too resident இருக்கணும், நான் ரெசிடென்ட்டுக்கு பொருந்தாது. அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 0 to 5 lakhs வரைக்கும் nil, மற்றதெல்லாம் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தோம். இப்போ வந்து ஈஸியாக சின்னதாக்கிடுறோம் பாருங்க. ஸோ அதனால தான் 2-3 முறை படித்து அது நோட்ஸ் எடுக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூ கேன் கம்ப்ரஸ் ஆல் திஸ் திங்ஸ். Now, special rates of tax also be there. Special rates. Okay. Special rates வரும்போது 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். 111A, short term capital gain on transfer of securities, some specified securities. 112A, long term capital gain on sale of some securities. Others, 112, others. 3 விஷயங்கள். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும்போது நமக்கு என்ன வருது? 15% up to certain period, then it is 20%. 15% and later on it is 20%. Okay. Before 23 July 24 குள்ளார இருந்துச்சுன்னா 15%. On or after 23/7/24 இருந்துச்சுன்னா 20%. Long term capital gain வரும்போது here it is being 10% and here it is being 12.5%. That too, long term capital gain in excess of 1.25 lakhs. Excess of, okay, excess of 1.25 lakhs. Others வரும்போது நம்ம 3 பிளாக்கா நம்ம பிரிக்க போறோம். 3 பிளாக்கா பிரிக்கிறேன். Number 1, unsecured securities. Okay, unsecured securities. Shares of closely held company. Shares of closely held company. Closely held company. இந்த கேஸ்ல வரும்போது 2 பார்ட்டி வராங்க. நான் கார்ப்பரேட் நான் ரெசிடென்ட்டும் ஃபாரின் கம்பெனி 2 பார்ட்டா பிரிச்சிடறோம். இவங்களுக்கு வந்து
10%, then it is 12.5%. Okay. அதே மாதிரி அதர்ஸாக இருந்துச்சுன்னா அதர் அசஸ்ஸியாக இருந்துச்சுன்னா 20% and 12.5%. இந்த இடத்துல இண்டெக்ஸ் உண்டு, இங்கே இண்டெக்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. நோ இண்டெக்ஸ், நோ இண்டெக்ஸ். நான் கார்பரேட், நான் ரெசிடென்ட் அண்ட் ஃபாரின் கம்பெனிக்கு எப்போதுமே இண்டெக்ஸும் கிடையாது, ஃபாரெக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் பெனிஃபிட்டும் தர மாட்டாங்க. ரெண்டுமே கிடையாது. ரெண்டு விஷயங்கள். இஸ் தட் ஓகே? Unsecured securities and shares of closely held company, and B scenario being listed securities, debentures எல்லாம் வருது இல்லையா, அது ஓகே. ஆர் ஜீரோ கூப்பன் பாண்ட். எது வராது? STT பெய்டு 1111A-யும் 1112A-லையும் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இங்கே வராது. இதில் தான் டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வருது. இதில் 10% ஆர் 20% ஆப்ஷன் இருக்குது. 10% கட்டணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸை ஃபோர்கோ பண்ணி ஆகணும். இல்லை சார் 20% கட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா இண்டெக்ஸேஷன் நீங்கள் அவைல் பண்ணிவிட்டு 20% கட்டலாம். 23/7/24 பிறகுன்னா எப்போதுமே 12.5% தான். அதர் அசெட்ஸ், லாஸ்ட் கேட்டகரி அதர் அசெட்ஸ். அதர் அசெட்ஸில் வரும்போது ரைட், லேண்டு, பில்டிங் ஆர் லேண்ட் அண்ட் பில்டிங் ஹெல்டு பை ரெசிடென்ட், இண்டிவிஜுவல் ஆர் ஹஃபா இருந்தால் மட்டும் 20% with index benefit, and hereafter it's 12.5% without indexation, or இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், this one or this one. Other than the land and building வரும்போது 20% with index, and here 12.5% without index. எங்கெல்லாம் 12.5 இருக்கோ அங்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் கிடையாது. எங்கெல்லாம் 12.5 வருது அங்கெல்லாம் இண்டெக்ஸேஷன் கிடையாது. Now இந்த 3 ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே. இந்த 3 ஸ்பெஷல் ரேட், இந்த 3 ஸ்பெஷல் ரேட்லையும் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 111, 112A, 112. Unexhausted exemption, available and available. Rebate வந்துச்சுன்னா available not here because they are enjoying 1.25 lakhs deduction from the income. Right, rebate intersection. Okay, 87A. Apart from that, surcharge limit இருக்கு, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். Deductions also not available. Deduction under chapter 6A not available for all these 3 kinds of income. Clear? So unexhausted exemption will be available for all provided அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா ரெசிடென்ட்டா இருக்கணும். Rebate under section 87A, 111A, 112A, 112 applicable, of course ரெசிடென்ட்டா தான் இருக்கணும். ரெசிடென்ட் இல்லைன்னா டிஃபால்ட்டாகவே கிடையாது இல்லையா. Deductions will not be available for all the cases. Surcharge, enhanced surcharge will not be applicable சொன்னாங்க. Anyhow, we are going to study the surcharge chapter separately. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆகிடும். ஸோ காலையிலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த டேக்ஸ் கேல்குலேஷன்ஸோடைய கம்ப்ளீட் சம்மரி இதுதான். திரும்ப பார்த்து அந்த ரேட்டை பைஹார்ட் பண்ணிக்கோங்க, அந்த எக்ஸப்ஷன்ஸ் கேஸ் ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. If everything is clear, text me. Then we'll now start with
some other concepts like average tax என்ன, special rates of tax என்ன, maximum marginal tax rate என்ன, அது முடிச்சுட்டு we'll start with surcharge chapter. Okay, make it faster. Clear na text பண்ணுங்க. ஸ்பெஷல் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸஸில் 115BBயில் வரும்போது லாட்ரி, கிராஸ்வேர்ட் பசில்ஸு, ஹார்ஸ் ரேஸ் ஆர் அதர் ரேசஸ், கார்ட் கேம்ஸு, கேம்பிளிங், பெட்டிங்லாம் இருந்துச்சுன்னா 30% ஃப்ளாட் ரேட் வில் பி அப்ளிகபிள். அதே மாதிரி 115BBJ ஆன்லைன் கேம்ஸில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு 30%. 115BBE வரும்போது அன்எக்ஸ்பிளைன்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. அண்டர் செக்ஷன் 68, 69லேருந்து 69D வரைக்கும் இருக்கக்கூடிய ஐட்டங்கள். இஸ் தட் ஓகே? இன் தீஸ் கேசஸ் the tax rate being 60, surcharge ஒரு 25% சேரணும், health and education cess ஒரு 4%, ஆகும்போது 78% வரும். Okay, this you will connect later on also, no need to worry about that. So here it is 78%. அவங்களுக்கு எந்த பேசிக் எக்ஸம்ஷனும் கிடையாது, டிடக்ஷன்ஸும் கிளைம் பண்ண முடியாது. You have to understand the average tax rate. Average tax rate அப்படிங்கிறது tax on total income. அதுலேருந்து total income டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரேட் வருதோ அதுதான். மிஸ்டர் SBB அவருடைய இன்கம் வந்து 6 lakhs இருக்குது. 6 lakhs இருக்கும்போது அவருடைய டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கிறேன் 33,800. அப்போ 6 lakhs இன்கமுக்கு 33,800 சொன்னால் வாட் இஸ் ஆவரேஜ் ரேட்னா 5.63. இதே 5 lakhs இருந்தால் நோ டேக்ஸாக இருந்திருக்கும். 5 lakhsக்கு மேலே போனதுனால 5.63. இன்னும் அதிகமாக இது வந்து ஒரு 6, 7, 8, 10 அப்படின்னு போக வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மேக்ஸிமம் மார்ஜினல் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லலாம். So tax rate being 30%, highest surcharge where 115 BSc நீங்கள் ஆட் பண்ணலன்னா 37%. அதோட ஒரு 4% செஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42.744% வருது. This is what about the maximum marginal tax rate. Average rate of tax, maximum marginal rate of tax ரெண்டுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்டர் லெவலில் தேவைப்படும். ஃபைனலில் இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இங்கே நமக்கு தேவை இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். Now let's go for surcharge logics, surcharge cases. Okay. Now surcharge. சர்சார்ஜில் இண்டிவிஜுவலுக்குரிய சர்சார்ஜ் முத பார்க்கலாம். சர்சார்ஜ் ஃபார் இண்டிவிஜுவல் டோட்டல் இன்கம் 50 லட்சத்துக்கு மேலே 1 கோடி ரூபாய்க்குள்ளார இருந்துச்சுன்னா அந்த இன்கமுக்கு 10% சர்சார்ஜ் வில் பி லெவியபிள். ரைட். அதுவே உங்களுடைய இன்கம் 1 crore-லேருந்து 2 crores போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க 15% சர்சார்ஜ் ஃபார் த டோட்டல் இன்கம். ஃபார் த டோட்டல் இன்கம் 2 crores-லேருந்து 5 crores-குள்ளார இருந்துச்சுன்னா சர்சார்ஜ் பீயிங் 25%. 5 crores மேலே போயிடுச்சுன்னா 37%. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்லாப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் மாதிரி பார்க்க மாட்டோம்.
சப்போஸ் 75 லட்சமா இருந்துச்சுன்னா வாட் இஸ் த சர்சார்ஜ்னு சொன்னால் 50 லட்சம் வரைக்கும் கிடையாது, அதுக்கு மேல இருக்கிறது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. மொத்த டாக்ஸுக்கும் 10% நீங்க லெவி பண்ணி ஆகும், மொத்த டாக்ஸுக்கும். ஓகே, ஸோ அதிகபட்சமா 37 வரைக்கும் போகும். இந்த ரெண்டுமே யாருக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னா ஸ்பெசிஃபைட் இன்கம் ஆஸ் வெல் அஸ் டிவிடெண்டுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்கணும்? 15%. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். The highest surcharge restricted to only 15% for 4 categories of income: 111A, 112A, as well as 112, as well as then we have the one more thing, dividend income. இந்த நாலுக்குமே அதிகபட்சமாக 15% are restricted to only 15% அப்படின்னு நம்ம பார்த்தோம். Clear? So you have to understand this. Surcharge in case not acting default tax regime இருந்துச்சுன்னா 115 BSC. Okay, suppose if you are acting 115 BSC என்றால் maximum வந்து எவ்வளவு தான் வரும் அப்படின்னா 25% தான் வரும். எவ்வளவு வரும்? 25% தான் வரும். Clear? Now இப்போ இதை ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறேன். இப்போ நம்ம பேசின விஷயங்களை ஓகே, ஐ வில் கிவ் எ சம்மரி. லைக் அதாவது டோட்டல் இன்கம், ஓகே, சர்சார்ஜ். இப்போ நம்ம பேசினது இந்த மாதிரி ஆங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா சம் ஈஸி. Surcharge. If the total income is less than or equivalent to 2 crores இருந்துச்சுன்னா or 200 lakhs இருந்துச்சுன்னா அப்படி வச்சுக்கலாம். If the total income is more than 200 lakhs இருந்தா அப்படின்னு ரெண்டு ஆங்கிள் பிரிக்கிறோம். less than 200னா உங்களுக்கு இந்த தான் மேக்ஸிமம் எவ்வளவு தான்? 15% தான். அதனால if the total income is less than 50 lakhs இருந்தால் surcharge will be nil. 50 lakhsல இருந்து 100 lakhs இருந்துச்சுன்னா surcharge will be 10%. 100 lakhsக்கு மேல 200 lakhs 2 crores குள்ள இருந்துச்சுன்னா surcharge being 15%. This is 15%. Clear? Now, in case 200 lakhs மேல இருந்துச்சு அப்படி சொன்னாக்க அந்த இன்கம் ரெண்டா பிரிக்கணும். ஓகே, எப்படி பிரிக்கிறீங்க அப்படி சொன்னாக்க இதுல அதர் இன்கம் எவ்வளோன்னு தனியா பாருங்க. அதர் இன்கம் அண்ட் surcharge for the other income, surcharge for the specified income. SI specified income அப்படிங்கிறது இன்கம் அண்டர் செக்ஷன் 111A, 112A, 112 அண்ட் டிவிடெண்ட். இந்த 4 விதமான இன்கம். இப்போ அதர் இன்கம் டோட்டல் இன்கம் என்ன அர்த்தம்? அதர் இன்கம் ஸ்பெசிஃபைட் இன்கம் ரெண்டு சேர்த்து வர்றது டோட்டல் இன்கம். ஓகே, ரெண்டு சேர்த்து வர்றது டோட்டல் இன்கம். கிளியர்? இப்போ டோட்டல் இன்கம் வந்து நமக்கு 2 crores மேல இருக்கு அப்படி சொன்னாக்கா அதர் இன்கம் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும். இது ஸ்பெசிஃபைட் இன்கம் லெஸ் பண்ணிட்டு. இஃப் த அதர் இன்கம் இஸ் லெஸ் தென் 200 lakhs இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா ரெண்டுக்கும் 15%. If the other income is anywhere between 200 lakhsல இருந்து 500 lakhs குள்ளார இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா surcharge for the other income is 25% and surcharge for the specified income is always restricted to 15. அதுக்கு மேல போக முடியாது. அதுவே other income 500 lakhsக்கு மேல இருக்கு அப்படி சொன்னாக்கா this will be 37% and surcharge for the specified income is 15% only. And of course, in case of 115 BSC ஆக இருந்துச்சுன்னா ரெண்டு கேசஸ்லுமே 25 தான். 2 crores மேல வந்தாலே எவ்வளவு சொல்றாங்க? 25% தான் surcharge. That's all case here.
நான் இப்போ இங்கே சொன்ன கண்டிஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் so that you will understand this easily. We'll try to solve an illustration under this method, right? Let's see, we have to find out the surcharge for this. Okay. We have been given specified income as well as other income. ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே கொடுத்துருக்கும்போது ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு எவ்வளோ, அதர் இன்கமுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம முதல் பார்க்கணும். தனித்தனியாக பிரிக்கலாம். வேர் 115 BSc not applicable scenario. Not applicable scenario. Clear? 115 BSc not applicable scenario. Total income 2 crores தாண்டவே இல்லை, 50 lakhs தான் கிராஸ் ஆயிருக்கு. இதில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபைட் இன்கமே இல்லை, 50 lakhs இருக்கு அப்படின்னா பேசிக் லிமிட்டில் தான் இருக்குது. எவ்வளோ வரணும்? 50 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10%. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் 600 where we don't have specified income. Find an other income. அப்போ 200 lakhs-க்குள்ளார இருக்க, 200 lakhs மேலே இருக்கா, 200 lakhs-க்கு மேலே இருக்குது. 200 lakhs-க்கு மேலே இருக்கும்போது அதர் இன்கம் மட்டும் தனியாக பார்க்கணும், which is more than 500 lakhs. 500 lakhs இருந்துச்சுன்னா surcharge being 37%. 37%. இங்கே வரும்போது நமக்கு 90 இருக்குது. 90 அப்படிங்கிறது எந்த சைடில் வருது? less than or equal to 90, 200 lakhs இருக்குது. இப்போ பார்க்கும்போது 50 to 100 வந்துச்சுன்னா 10% will be leviable for what? For all the tax, for all the income, for all the income. அதே சமயத்தில் 150 வருது அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் இந்த கேஸில் தான் வருது. இந்த கேஸில் வந்தால் for all the income it is only 15%. For all the income it is only 15%. Now இங்கே 610 வருதுன்னா டோட்டல் இன்கம், நீங்கள் எதை போய் பார்க்கணும்? இதை போய் பார்க்கணும். அதில் அதர் இன்கம் தனியாக பாருங்கள். அதர் இன்கம் 200 lakhs கீழே இருந்துச்சுன்னா அதர் இன்கமுக்கு 15%, ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கும் 15%. இங்கே வந்து 800 வருது. 800 வருதுன்னா எங்கிட்டு பார்க்கணும்? இந்த சைடில் பார்க்கணும். 800 அப்படிங்கிறதுல அதர் இன்கம் மட்டும் தனியாக பாருங்கள். அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது? 400 இருக்குது. அப்படின்னா எந்த லிமிட்டில் இருக்குது? வித்தின் திஸ் ரேஞ்சில் இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்த அதர் இன்கமுக்கு 25%, ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு 15%. இங்கே 1000 இருக்குது அப்படின்னா எதில் பார்க்கணும்? இந்த லிமிட்டில் பார்க்கணும். அதில் அதர் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே இருக்குது. அப்போ அதர் இன்கமுக்கு 37%. ஆல்வேஸ் ஸ்பெசிஃபைட் இன்கம் இஸ் taxable at the rate of 15%. அப்போ டோட்டல் இன்கம் பாருங்கள். டோட்டல் இன்கம் 200 lakhs கீழே வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், தனிப்பார். 200 lakhs-க்கு மேலே போச்சுன்னா அதர் இன்கம் காம்பனன்ட் தனியாக பாருங்கள். அது 200 lakhs கீழே இருந்துச்சுன்னா எல்லா இன்கம் 15. அதர் இன்கம் இஸ் இந்த ரேஞ்ச் பிட்வீன் 200 to 500 இருந்துச்சுன்னா அதர் இன்கமுக்கு சர்சார்ஜ் 25 அண்ட் ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு 15. அண்ட் அதர் இன்கம் மட்டும் 500 lakhs-க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு 37. அதர் ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு எப்போதுமே ரெஸ்ட்ரிக்ட் டு 15%. இது ஜாஸ்தி ஆகும்போது இதோட வேல்யூ எவ்வளோ தான் இருக்குது? 15. அது மட்டும் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? இது எந்த மாடலில்? திஸ் வில் பி ஃபார் 115 BSc இருந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருந்தால். இஃப் யூ ஃபால் அண்டர் 115 BSc ஆக இருந்தால், ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் ஸ்பெசிஃபைட் இன்கம், அதர் இன்கம். அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது? 60. டோட்டல் இன்கம் வந்து 60. டோட்டல் இன்கம் 60 இருந்தால் இந்த ஆங்கிளில் பார்க்கணும். 60னா இங்கே இருக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்கமுக்கும் 10% வில் பி த சர்சார்ஜ். 10 and 10. 600 வரும்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? இந்த லிமிட்டில் பார்க்கணும். அதில் அதர் இன்கம் பாருங்கள். அதர் இன்கம் எங்கே வருது? இதுக்கு மேலே வருது. இதில் வரும்போது 200 lakhs-க்கு மேலே போனாலே க்ரீன் கலரில் 25% ஃபார் திஸ் அண்ட் ஃபார் திஸ் இட் இஸ் 15%. ஓகே, இந்த 500 அப்படிங்கிற ரெண்டு டினாமினேஷன் இங்கே வராது, ஒரே கான்செப்ட் தான். ஓகே, அப்படின்னா ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு 15%, அதர் இன்கமுக்கு 25% லெவியபிள்.
90 டோட்டல் இன்கம் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த சைடில் போய் பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கணும். 90 அப்படிங்கிறது எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் 10% தான். அதுக்கப்புறம் 150 வருது, அப்போ அதுவும் எந்த சைடில் தான் வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவில் தான் பார்க்குறோம். அதில் 150னா எனிவேர் பிட்வீன் 100 to 200 இருக்குது அப்படி சொன்னாக்க ரெண்டு இன்கமுக்கும் 15% will be surcharge applicable. 610 வருதுன்னா நீங்கள் எந்த சைடில் போய் பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கணும். அதில் அதர் இன்கம் வந்து 10 இருக்குது அப்படின்னா 200 lakhs கீழே இருக்குது. 200 lakhs கீழே இருந்துச்சுன்னா இதுக்கும் 15, இதுக்கும் 15. இஸ் தட் ஓகே? அதே சமயத்தில் 800 அப்படிங்கும்போது இந்த சைடில் பார்க்கணும். அதில் அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது, 400 இருக்குது. 400 அப்படிங்கிறது 200 lakhsக்கு மேலே இருக்குது. 200 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா அதர் இன்கமுக்கு 25ம் ஸ்பெசிஃபைட் இன்கமுக்கு 15ம். லாஸ்ட் கேஸில் 1000 அதர் இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா 600. அப்போ இதில் தான் நீங்கள் பார்க்கணும். 200 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 25% ஃபார் அதர் இன்கம், ஸ்பெசிஃபைட் இன்கம் 15%. அந்த 37 அப்படிங்கிறது இங்கே வராதுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ 115 பிஎஸ்சியில் வந்தால் மேக்ஸிமம் 37. ஆல்வேஸ் ரிமெம்பர் ஸ்பெசிஃபைட் இன்கமுடைய மேக்ஸிமம் சர்சார்ஜ் இஸ் 15%. இதோட இது ஜாஸ்தி வந்தாலும் அதுக்கு 15 தான் இருக்குது. இஸ் தட் ஓகே? கமான், மேக் நோட் ஆஃப் இட். முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் கைட் பண்ணியிருக்கிறேன். இதுவா இதுவா வராது. 0க்கு 15 போடுங்களேன். இப்போ என்ன? ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, clear? Follows. We have been given 4 income. அதில் 112A வந்து என்ன tax rate? 10% will be tax rate if it is being before 23/7/24. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 111A வரும்போது 15% before hand. இங்கே வந்து in excess of 1 lakh, 1 lakhக்கு மேலே இந்த ரெண்டுக்குமே நார்மல் ரேட் will be applicable. Normal rate will be applicable. Okay, now other income and dividend income ரெண்டும் சேர்ந்தால் 640 lakhs இருக்கு. 640 lakhs. So you know that surcharge வந்து எப்படி பார்ப்பீங்க? less than or equal to 200 lakhs ஒன்று, more than 200 lakhs ஒன்று, more than 200 lakhs. less than 200 lakhs ஆக இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 0 to 50 lakhs வரைக்கும் nil, 50 lakhsலேருந்து 100 lakhs வரைக்கும் 10%, 100 lakhsலேருந்து 200 lakhs வரைக்கும் 15%. 200 lakhs வந்துச்சுன்னா you have to calculate based on the other income only. If the other income is less than or equal to 200 lakhs வந்துச்சுன்னா 15%. If the other income is anywhere between 200 lakhs and 500 lakhs இருந்துச்சுன்னா this will be 25%. 500 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 37%. For specified income, this value is always restricted to 15%. Always restricted to 15%. This is 1.25. Sorry, this is 1.25 minus 1.25. Book claim correct. Okay.
Now, other income plus dividend எவ்வளோ இருக்கு? 640 lakhs இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு 640 lakhsல இருந்து மைனஸ் 10 lakhs சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா 10 lakhs வரைக்கும் நமக்கு என்ன ரேட்னு மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, 1,12,500. 2.5 lakhsக்கு மேலே 5 lakhsக்குள்ளார வந்தால் 5% அது 12,500, அது மைண்டில் வச்சுங்க. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 lakhsக்கு 20% வந்து 1 lakh டக்கு மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே போனால் எவ்வளோ போனாலும் அதுக்கு 30% ப்ளஸ் 1.125. What is the value you are getting? I think 1 crore 90 lakhs 12,500. Tell me the calculation, is it right? அதே மாதிரி capital gains under section 112A அதில் 40 lakhs வருது அப்படின்னு சொன்னாக்க 40 lakhs in excess of 1.25 lakhs only will be taxable. That too the tax rate applicable in this case being 10%. Come on, let me know the value here. 3 lakhs 75,000. ஏன் சைலண்டாக இருக்கிறீங்க? த்ரீ லேக்ஸ் 87,500. சாரி, கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 3,87,500. Capital gain under section, this is long term, this is short term. Under section 111A 40 lakhs இருக்கு, அதுக்கு data 15% will be leviable, which is 6 lakhs. If I add up all the three values, then the total being 2 crore 2,500. 2 crore 2,500. Now I am going to calculate the surcharge. Surcharge will be calculated based on which amount? This amount. என்ன other income 500 lakhsக்கு மேல இருக்கு. other income 500 lakhsக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். கிளியர்? இதுல surcharge on capital gain falling under section 112A இருக்கு இல்லையா, இந்த நம்பர், இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சர்சார்ஜ் லெவி பண்ணி ஆகணும்? ஓகே, 2 crores ஆகும். ஸோ திஸ் வேல்யூ பீங் 2 crores. சர்சார்ஜ் வரும்போது 3,87,500. அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 15% will be leviable. ஓகே, now இதுக்கு 15% போட்டால் எவ்வளோ போகிறது? 58 125. 58 125. And short term capital gain under section 111A 6 lakhs இருக்கு. டாக்ஸ் மட்டும் 6 lakhs. டாக்ஸுக்கு தான் சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம், இன்கம் கிடையாது. இதுக்கும் 15%, 90,000 rupees. டிவிடெண்டுக்கு வரும்போது டிவிடெண்ட் அதுக்கு 15%. இப்போ டிவிடெண்டுக்குரிய டேக்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னால் 1 crore 90 lakhs 12,500 is the tax for 640. அதில் டிவிடெண்ட் மட்டும் எவ்வளோ? 40. அப்போ டிவிடெண்டுக்குரிய டேக்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 40/640 இருக்கும். So 1 crore 90 lakhs 12,500, okay, is the tax for the dividend and other income. Other income, dividendum other income சேர்த்து ரெண்டும் சேர்த்து 640 lakhsக்கு இந்த tax. அப்போ இந்த 40 lakhsக்கு மட்டும் என்ன taxோ அதான் dividend உடைய tax நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த taxக்கு 15% will be applicable. எவ்வளோ? 15%.
Come on, get me the value here. I think it is 1,78,242. Huh? Correct? Correct இல்லையா? Okay. Other income, others வரும்போது 1 crore 90 lakhs 12,500. This is the tax for 640 lakhs. அந்த 40 lakhsக்கு மட்டும் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு 15%. இப்போ 37% will be applicable for this. இதோட வேல்யூ 65 lakhs 94,961. சர்சார்ஜ் மட்டும் டோட்டல் சொல்லுங்கப்பா. சர்சார்ஜ் மட்டும் டோட்டல் சொல்லுங்க. சர்சார்ஜ் மட்டும் டோட்டல் சொல்லுங்க. எவ்வளோ? 328. எல்லாமே செக் பண்ணுங்க. 69 lakhs 21,323. Cross verify and let me know. 2-3 பேர் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ யாராவது தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். 328. வேற கரெக்ட் தானே? Then what is the total tax? Total tax being both before health and education cess 2 crore 69 lakhs 21,328. You have to add health and education cess with this. Health and education cess on this being 4%. Find out the health and education cess on this. எவ்வளோ? கால்குலேட்டர் யூஸ் பண்ண 2 கையில் 1 கையில் யூஸ் பண்ணும். எவ்வளோ? 853. Now the total tax being 2 crore 79 lakhs 80 91. 2 crore 79 lakhs 98,181. I can round up to 180. Okay. Clear? Clear text பண்ணுங்க. We'll move on to calculating the same under the other method. 115 BSc இருந்தால் எப்படி வரும் அதை பார்த்துக்கலாம். எங்கேயாவது calculation தப்பு இருக்கா? I think first one try பண்ணி பாருங்க. கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்ட் தானே? தெரியல சார். கால்குலேட்டர் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலாக புக்கில் 1 lakh போட்டுட்டேன். 1,25,000 இருந்துச்சு. நான் அதை காப்பி அடிச்சிருப்பேன். ஓகே. Yeah. So the other calculation is this one. 600 by 640. Sorry. Thank you. Mohammad Rabuddin. Okay. Shall I move to the other one? 115 BSc இருந்தால் எப்படி இருக்கும்? Default tax regime இருந்தால் எப்படி இருக்கும்? Clear?
Let's see. Online students, is that okay? If I go 115 BAC, 115 BAC, இதை வேணா கால்குலேட் பண்ணிடுங்களேன். 0 3 lakhs வரைக்கும் nil, 3 lakhs 7 lakhs வரைக்கும் 5%. எவ்வளோ வருதுங்க? 20,000. 7 lakhs 10 lakhs வரைக்கும் 10%, 30,000. 10 lakhs மேலே 12 lakhs வரைக்கும் 15%, 30 lakhs. 12 lakhs 15 lakhs வரைக்கும் 20%, 60. அப்படின்னா 140 lakhs, 140,000 or 1,40,000 rupees, 1,40,000 rupees. Okay. Now, if I apt 115 BAC, what happens here? Capital gain முத பார்க்கலாம். Long term capital gain under section 112A, 40 lakhs minus 1.25 lakhs, அதுக்கு எவ்வளோ percentage? Long term capital gain க்கு okay, 10%. We assume this thing happened before 23rd July. So the value being 3,87,500. Short term capital gain under section 111A, the value being 40 lakhs. அதுக்கு 15% will be leviable, 6 lakhs. And other income, dividend income ரெண்டு சேர்த்தோம்னா 640 lakhs வருது. அதில் 15 lakhs வரைக்கும் நமக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு தெரியும். அதான் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு 30%. அது வரைக்கும் ஒரு 1.4 lakhs. Come on, get me the value. I think 1,18,8 lakhs 90,000 rupees. 90,000 rupees. Total value being 1,98 lakhs. எவ்வளோ வருது? 77,500. 77,500. Now I have to go for surcharge. Surcharge வரும்போது, if the total income is less than or equal to 200 lakhs இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 50 lakhs 100 lakhs வரைக்கும் வந்தால் 10%, 100 lakhsக்கு மேலே 200 lakhsக்குள்ளார இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 15%. அதுவே total income is more than 200 lakhs இருந்துச்சுன்னா other income பேஸ் பண்ணி பார்க்கணும். If the other income is less than or equal to 200 lakhs இருந்துச்சுன்னா 15%, more than 200 lakhs இருந்துச்சு அப்படி சொன்னாக்க 25% for other income. அதில் இந்த specified incomeக்கு always restricted to 15%, always restricted to 15%. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு total income being almost எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா total income 720 lakhs வருது. 720 lakhs வருதுன்னா இதை பார்க்கணும். அதர் இன்கம் மட்டும் 640 அப்படிங்கும்போது இந்த இதில் வருது அப்படின்னா this will be applicable rates. This will be the applicable rates. அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது சர்சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறேன். 3,87,500 இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3,87,500 இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 15%. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 6 lakhs அதுக்கும் 15%. டிவிடெண்ட் இன்கம் வரும்போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? Tax on dividend income being total income being 18 lakhs, sorry,
18 crore தானே 18 crore 89 lakhs ஓகே எவ்வளோ இது 1 crore ஓகே 1 crore ஓகே 1 crore 88 lakhs 90,000 அதில் டிவிடெண்ட் இன்கம் எவ்வளோ this tax is for 640 lakhs ஓகே அதில் 40 lakhs தான் டிவிடெண்ட் இன்கம் அதுக்கு 15% will be leviable அதர் இன்கம் வரும்போது 1 crore 88 lakhs 90,000 into 600 lakhs by 640 lakhs இதுக்கு 25% will be leviable. First case the value being 58,125 நினைக்கிறேன். Second case 90,000. Third case வரும்போது 1,77,094 and last case 44 lakhs 27,344. Surcharge உடைய total எவ்வளவு வருது surcharge உடைய total 69 lakhs 21,000 21 எவ்வளவு வருது பாருங்க then total tax add health and education cess with that at the rate of 4%. இந்த ரெண்டு வேல்யூ எனக்கு சொல்லுங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க make it faster. This value 44 47 okay 47 வருதா okay so 47 lakhs 52,563 okay ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு வருது டோட்டல் எவ்வளோ okay 2 crore 46 lakhs 30,063 find out the health and education cess on this at the rate of 4%. 9 lakhs 203 and net tax payable round off பண்ணிட்டு சொல்லுங்க 2 crore 56 lakhs 267 மாத்திக்கலாமா 2 crore 56 lakhs 15,270 round off பண்ணிட்டேன் So with that this one is also over.